I think we are live. Hello, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Let me just check if everything's all right. And yeah, everything's perfect. So, hello guys. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Welcome back in another live stream where we might do some coding and talking as usual, right? ஸோ நம்ம எப்பவும் போல் பண்ணுவோம். அண்ட் நீங்களும் எப்பவும் போல் சேட்ஸில் உங்களோட ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சேட்டிங் பண்ணுறது பண்ண ஆரம்பிச்சிருங்க. another one thing I wanted to tell you guys is just that let's like take things seriously and actually do coding and live stream. நம்ம வந்து ரொம்ப நாள் சும்மாவே இருக்கோம், சும்மா அவங்க சேட்ஸ்க்கு ரிப்ளையே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி இருந்தால் எப்படி கைஸ், ரைட்? ஆக்சுவலாக உட்காந்து கோட் பண்ணுவோம். எஸ், லெட்ஸ் பி சீரியஸ். விளையாட்டுத்தனமாக இருந்தால் பத்தாது தம்பி. நீங்கள் கேம் விளையாடி போட்ட வீடியோ எங்கேயா காணும்? நீங்கள் கேம் விளையாடி போட்ட வீடியோ எங்கேயா காணும்? எந்த கேம் ப்ரோ? சொல்லுங்கள், எந்த கேம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம கேம் விளையாண்டுட்டு இருந்தோமே, அந்த காட் ஆஃப் வார் ராக்னராக், அதுவா? தெரில ப்ரோ, காணாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். 1 minute இருங்க, நான் கதவை பூட்டிக்கிறேன். ஓகே, ஆமாம் ப்ரோ, அன்றைக்கி லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம கேம் விளாண்டோம். எனக்கு தெரிஞ்சது இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ, காணாமலாம் போல இருக்கு. லெட் மீ ஜஸ்ட் செக். இருக்கே ப்ரோ. எதுக்குடா சும்மா சும்மா பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டு இருக்கு? இல்லை ப்ரோ, ப்ரைவேட் ஆயிடுச்சு அந்த வீடியோ, நான் ப்ரைவேட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு காமிக்காமல் இருக்கு. I have been following you since you were in 2K subs. That's ரொம்ப super bro. Thanks for following me since I had 2K subs. Really feels amazing, you know. இல்லை ப்ரோ, பைரேட்டட் கேம்ஸ்னால இல்லை, எனக்கு தெரில. லைக் மேபி அன்றைக்கி நான் ஏதாச்சும் ஒரு அளவுக்கு அதிகமாக பேசியிருப்பேன், தெரில. அது டிபெண்டிங் ஆன் வாட் ஐ ஸ்போக் இன் தட் வீடியோ. ஐ ஜஸ்ட் யூஸ்வலி ப்ரைவேட் வீடியோஸ், சரிங்களா? ஸோ அந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் மோசமாக பேசியிருப்பேன், இருக்கலாம். பை த வே கைஸ், ஃபேஸ் கேம் இன்றைக்கி நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் அஸ் யூ கேன் சி, இதுதான் என்னோட லூசுத்தனமான மூஞ்சி. எப்போ பார்த்தாலும் இப்படி தான், ஏதோ டயர்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னோட மூஞ்சி. பட் வி கான்ட் டூ எனி திங் கைஸ். அண்ட் அஸ் யூ கேன் சி, லைக் ஃபேஸ்லேயே அளவுக்கு அதிகமாக ஃபேட் இருக்குது, ரைட்? ஸோ உடம்புல எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு நினச்சி பார்த்துக்கோங்க. பட் நண்பர்களே, இன்றைக்கி இருங்க கைஸ், வெயிட் வந்து நான் பார்த்துருந்தேன், லைக் 98, 99, 100 இந்த ரேஞ்சில் நான் இருந்தேன், சரிங்களா? ஸோ நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். லைக் டேவிட் காகின்ஸ் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 300 பவுண்டு இருந்தார். 300 பவுண்டுனா கிட்டத்தட்ட 120 140 கிலோ வரைக்கும் வரும், சரிங்களா? ஸோ அங்கே இருந்து அந்த மனுஷன் குறைச்சி ஒரு 90 கேஜி 80 கேஜி வரைக்கும் கொண்டு வந்தேன், சரிங்களா? ஸோ நானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். நான் வந்து 100 கிலோ இருக்கேன். ஸோ 100 கிலோவிலேருந்து நான் ஒரு 75 கிலோ வரைக்கும் நான் குறைக்க போகிறேன் வித்தின் ஜஸ்ட் 3 months. அதாவது 25 கிலோ வெறும் 3 மாதத்தில் நான் குறைக்க போகிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா சொல்லுங்கள். நான் வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போடுறதில்ல, நான் போட மாட்டேன். பட் யா, லைக் வி கேன் ட்ரை. ஓகே, ஸோ யா கைஸ், டுடே நம்ம நான் ஒன்று ஐடியா யோசிச்சிருக்கேன் கைஸ். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் கோடே பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக லைவ் ஸ்ட்ரீமில். அதனால் நான் என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக கோட் பண்ணுறதை நான் பேசிக்கிட்டே பண்ணுறது. ஐ திங்க் தட் கேன் பி த மோஸ்ட் பெஸ்ட் திங் விச் வி கேன் டூ, ரைட்? ஸோ கைஸ், ஓடன் ப்ராஜெக்ட் அப்படின்ற வெப்சைட்டில் இருந்து தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் பேசிக்கலி வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆர்கனைசிங் யோர் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட், அதை பற்றி என்னமோ போட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் daunting டாபிக்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஹவு டு ஆர்கனைஸ் யோர் கோட். த ரீசன் திஸ் சப்ஜெக்ட் கேன் பி somewhat overwhelming is not because JavaScript is so much complex than other languages, but because it is incredibly forgiving, right? ஆமாம், கரெக்டு தான்.
Many languages force you to use specific patterns and data structures in your code, but that's not true in JavaScript. Definitely கரெக்ட் தான். எந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோ வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறீங்க? நான் வந்து ஓடின் ப்ராஜெக்ட்ன்ற வெப்சைட்டில். யா ப்ரோ. ஸோ can be hard to maintain unless you take care of code, and because JavaScript is such a flexible language. Yeah. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து மோர் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதால நம்ம கோடை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஒரு பட்டன் உருவாக்குறதா கூட இருக்கட்டும், இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் விஷயமாக கூட இருக்கட்டும், ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ஈஸி அண்ட் ஃப்ளெக்சிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கிறதால அது ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் கோடு எழுதிக்கலாம். பட் ஆர்கனைசிங் யுவர் கோட் கேன் பி அ வெரி குட் திங். ஸோ தட் அதே இதை வேற ஒரு ப்ரோக்ராமர்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். ரைட்? நீங்கள் வாட்டுக்கு நான் எப்படி வேணாலும் கோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சிம்பிள் விஷயத்த ரொம்ப அளவுக்கு அதிகமாக காம்ப்ளெக்ஸாக நீங்கள் கோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வேற ஒரு ப்ரோக்ராமர் அந்த கோடை பார்க்கும்போது அந்த லூஸு என்ன அவன் வந்து உங்களை ஒரு லூஸாக நினச்சிருவான். ஸோ அதனால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆர்கனைஸ் யுவர் கோட், அண்ட் மேபி வி ஆர் ஜஸ்ட் லேர்னிங் அபவுட் தேட் ரைட் நவ். அதான் ஃபார் மெனி கோடர்ஸ் மேக்கிங் டிசிஷன்ஸ் அபவுட் டிசைன் பேட்டர்ன் ஸ்கிரிப்ட். ஓகே, இது வேற என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. டிசைன் பேட்டர்ன் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நான் வேற என்னமோ நினச்சேன், பட் இங்கே வேற என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சாரி. ஓகே. This lesson is series going to cover a few most common design patterns that occur in most JavaScript code. We will discuss about pros and cons. Okay. Plain old JavaScript objects and object constructors, factory functions and module pattern, classes, ES6 modules. இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். Going through these will give a chance to learn about few important concepts like closure, prototypes, IIFEs and more. This series covers some. சரி, ஓகே கைஸ், இதெல்லாம் கவர் பண்ண போகிறாங்கன்னு போட்டிருக்காங்க. பார்ப்போம். சரிங்களா? மார்க் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் லெசன் போவோம், என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே ஆப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சி. ஹாய் ப்ரோ, 11:40 அபோவ் டைம்லலாம் லைவ் வருவீங்க. இன்றைக்கி முன்னாடியே மிட் நைட்டில் வரல. ஒய் ப்ரோ? ஐ மீன் நேற்று நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் 11:40க்கு வந்திருக்கணும். பட் இட்ஸ் ஃபைன். லைக் ஓகே, இது மிட் நைட் இல்லை, ஆனால் நைட்டு தானே. சரிங்களா? தூங்குற நேரம் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் பட் யா, ஐ வில் ஸ்ட்ரீம் டில் மேபி 2. ஹூ நோஸ்? தெரில, பார்ப்போம். ஆக்சுவலாக நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், நீங்கள் சொல்லுங்கள் நம்ம எப்படி ஸ்ட்ரீம் பண்ணலாம்னு. ப்ரோ பிளர்ராக இருக்குது. பிளர்ராலாம் இல்லை ப்ரோ, கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட செட்டிங்ஸை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்ராக தெரியாது. எஸ், 1080pல வச்சு பாருங்கள், பிளர்ராலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. Guys, yes, please let me know which is the time when you guys are active, and I mean around midnight சொல்லுங்க. எப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கெட்யூல் போடலாம். ரைட்? சொல்லுங்க. which is the time when you are alive. ஏன்னா நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, நம்ம லைவ் ஸ்ட்ரீம்லேயே நம்ம கோடிங் நான் லேர்ன் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் சேட்ஸ் தாங்க எனக்கு சம்டைம்ஸ் டிஸ்டர்பிங்காக இருக்கும். லைக் நம்ம ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக க்ரேஸியாக நம்ம பண்ணிகிட்டு இருப்போம், லேர்ன் பண்ணிகிட்டு இருப்போம், அண்ட் அப்படியே சேட் வந்துடும். ப்ரோ இது எப்படி பண்ணுறது சொல்லுங்கள், ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு. இட்ஸ் ரியலி தலைவலிக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது. 10 PM ஐ திங்க் யா கரெக்டாக இருக்கும். இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்கிற கௌதம் ப்ரோ, நீங்கள் சொல்கிற ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ப்ரோ. சரிங்களா? உங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னா லேர்ன் பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
இது கோர்ஸ் டீடைல்ஸ் இல்லை ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, நான் வந்து இந்த இப்போ எப்படி சொல்கிறது ப்ரோ, உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஒரு கோர்ஸாக இருக்காது ப்ரோ. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் அப்படியே உங்களுக்கு வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கோர்ஸு ஃபீஸு கட்டுங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்க, இதுதான் உலகத்தில் இருக்கிற இப்படி தான் படிக்கணும் என்று இல்லை. படிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை உடச்சி நீங்கள் திரும்பி செஞ்சீங்கன்னா அது பேரும் படிக்கிறது தான். சரிங்களா? அதனால ப்ரோ இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றுங்க ப்ரோ. கௌதம் ப்ரோ, நீங்கள் மாற்றியே ஆகணும். எனக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் ஓல்டர் பர்சன் என்னையோட. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் இருக்கும். நீங்கள் இப்படி தான் படிக்க முடியும், இப்படி தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. உலகத்தில் லேர்னிங் வந்து மாறிடுச்சு. உலகத்தில் நீங்கள் சும்மா இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த ஓரத்தில் இருந்து வேணாலும் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு கோர்ஸு, ஃபீஸு, சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒன்றும் இருக்கா. சர்டிஃபிகேட் யார் ப்ரோ கேட்டுக்கிட்டு இருக்கா சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம். யார் சர்டிஃபிகேட் கேட்டுக்கிட்டு இருக்கா? சர்டிஃபிகேட் கேட்குற கம்பெனி ஒரு லூஸு கம்பெனியாக தான் இருக்கும். அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணாமே இருக்கலாம். சர்டிஃபிகேட் கேட்குறாங்க லூசுத்தனமாக. சீரியஸாக தான் ப்ரோ சொல்கிறேன். ஒரு கம்பெனி உங்ககிட்ட சர்டிஃபிகேட் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமாக இந்த ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி ரிலேட்டட் விஷயங்களில், வேணாம்ப்பா எனக்கு நீ இருக்கிற இடத்துல நான் ஒர்க்கே பண்ண மாட்டேன், நான் வேறு ஜாப் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதே பெஸ்ட்டு கைஸ். I mean, yeah, there are things where you must do some certification such as cyber security, அப்புறம் இந்த லினக்ஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், AWS cloud இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். பட் சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்காது. சர்டிஃபிகேஷன் பின்னாடி போகாதீங்க. சர்டிஃபிகேட் ஒன்றுமே ஒரு டேஷ் வேல்யூ இல்லை. காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்க டைமை. அவ்வளோதாங்க கைஸ், முடிஞ்சு. வணக்கம் CEO ஆஃப் இந்தியா, எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ராக்கி பாய்? சரி கைஸ், இன்னைக்கு வந்து நம்மளுக்கு என்ன டாபிக் இருக்குன்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ். சரிங்களா? ஸோ சம்திங் டிசைன் பேட்டர்ன்ஸ்னு ஏதோ போட்டிருந்தாங்க. பார்ப்போம், ரீட் பண்ணி பார்ப்போம் என்ன போட்டிருக்காங்கன்னு. நானும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அடுத்து மேபி இஃப் ஐ கேன் எக்ஸ்பிளைன் டு யூ. எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது நல்லா இருக்கும். Maybe that can be a good way for me to learn, right? So let's just read this. In a JavaScript fundamental course you should have been learning. Yeah guys, in the Odin project websiteல JavaScript introduction ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. and அதில் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்ஸோட பேசிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. struct தெரியுமா guys? if you guys have like idea about struct data structure, Cல படிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இட்ஸ் லைக் கிளாஸஸ். ஐ மீன் இதுக்குள்ளே நீங்கள் எப்படி சொல்கிறது, ஆப்ஜெக்ட்ன்றதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் டேட்டா வச்சுக்கலாம். டிக்ஷனரி கைஸ், டிக்ஷனரி வேலை முடிஞ்சு. திஸ் இஸ் டிக்ஷனரி. என்ன ப்ரோ படிக்கிறீங்க? ஸ்ட்ரக்சர், ஐ மீன் இல்லை, திஸ் இஸ் லைக் ஐ எம் லேர்னிங் வெப் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தி Odin ப்ராஜெக்ட். யா ப்ரோ. and I'm just streaming it online so that I don't get distracted and yeah. In our JavaScript fundamentals course, there are multiple ways to define an object. In most cases, it is the best. Use object literal syntax as follows. Okay. My object property value function. Okay. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா? டோன்ட் மிஸ்டேக் மீ பிகாஸ் ஐ டு ஹேவ். ஹேர் ஃபால் இருந்தால் என்ன, உங்கள் முடி அப்படியே பெரிய பெரிய விஷயமா? நான் காமிக்கவா என்னோட ஹேர் ஃபாலு? இருங்க பாருங்க. ஹேர் ஃபால், ஹேர் ஃபால், ஹேர் ஃபால், ஹேர் ஃபால். முடிய பெரிய விஷயமா நீங்கள் வச்சுக்காதீங்க கைஸ். ஆமாம், எதுக்கு எடுத்தாலும் உங்கள் அழகு, பெரிய உருவம்
நீ ஒன்றுமே இல்லை தம்பி, சரியா? நீ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உருவம் தான். அந்த உருவம் நீ இல்லை. நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் யூ ஆர் நாட் திஸ் பாடி, யூ ஆர் சம்படி எல்ஸ். ஜஸ்ட் யூஸ் திஸ் பாடி எஃபிஷியன்ட்லி அண்ட் டோன்ட் திங்க் அபவுட் ஓ ஹவு ஐ லுக், என் தாடி வரல, என் மீசை வரல, அப்படிலாம் இல்லை. நீங்கள் கேர்ள் இல்லை இருக்கலாம், நீங்கள் கேர்ளாக இருக்கலாம், தெரில. உங்கள் பேர் கூட கலை செல்வின்னு போட்டிருக்கீங்க. சாரி சாரி சாரி. கேர்ளாக இருந்தால் ஓகே, அழகு முக்கியம்தான். சாரி, மை பேட். ஆனால் இஃப் யூ ஆர் அ பாய், நீங்கள் உட்காந்தெல்லாம் யோசிக்கக்கூடாது, மொட்டையை போட்டுட்டு போயிட்டே இரு ப்ரோ. நான்லாம் போட்டுருவேன். இந்தா இப்போ பாரு, இப்போ நான் என்னோட வெயிட் லாஸ் பயங்கரமாக பண்ண போகிறேன். 25 கிலோ 30 கிலோ 3 மாதத்தில் நான் குறைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி அக்ரெசிவாக பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக முடியும் கொட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தால் இருக்கட்டும், எனக்கு என்னன்னு நான் வாட்டுக்கு இருக்க போகிறேன், சரிங்களா? அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. என்றைக்குமே எந்த யூடியூபர் உன்னோட முடி ரொம்ப முக்கியம், உன் முடியில் வேக்ஸ் போடு, உன் முடியில் இது போடு அது போடுதுன்னு சொல்கிறானோ அந்த யூடியூபரை அன்றைக்கே நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஐ மீன், உங்களுக்கு தான் கேன்சல் பண்ணுறது தெரியுமில்ல, நீங்கள் தானே கேன்சல் கல்ச்சரே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே விடுங்க, இதெல்லாம் பற்றி பேச வேணாம், பிரச்சனையாயிரும். Which method you will use to depend on a contact. Dot notation is cleaner and is usually preferred, but there are plenty of circumstances when the property is string with a space in it. What? Okay, ஆமா, you cannot use variables in notation. புரியல. ஓகே ஓகே ஓகே. டேட் மாதிரி பால்டு. ஓகே, டேட்டுன்னு இல்லை ப்ரோ. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் மொட்டைனா அப்படியே டேட்டை மோட்டிவேஷனாக வச்சுக்கிறீங்க. அந்த மனுஷன் ஒன்றும் பெரிய நல்ல மனுஷன்லாம் இல்லை, சரிங்களா? இருக்கிற எல்லா காசையும் தப்பான விஷயங்கள் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவனை போய் நீங்கள் இன்ஸ்பிரேஷன்லாம் சொல்லவே கூடாது. டேவிட் காகின்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த மனுஷன் பண்ண ஒர்க் அவுட்டில் முடியே காணாமல் போயிடுச்சு. ஆர்மியில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பண்ணுற விஷயங்களால் முடியே காணாமல் போயிடும். இவங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க கைஸ், சரிங்களா? இன்ஃப்ளூயன்சர்ஸை முக்கியமாக இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் வந்து விதவிதமாக கலராக முடி வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இன்ஸ்பிரேஷனே வேணாம். சரி கைஸ், இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, பேசிக்கலி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறீங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ்வலாக நம்ம இப்படி தான் உருவாக்குவோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதாச்சும் பேர் கொடுத்துக்குவோம், ப்ராப்பர்ட்டி அண்ட் அந்த வேல்யூ அந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கும். அண்ட் அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. நம்ம யூஸ்வலாக அந்த ஆப்ஜெக்டை டாட் போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம இப்படி கூட ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கரெக்டாக? பட் அந்த விஷயத்த நீங்கள் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் டாட் போட்டுட்டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் போட்டுட்டெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது, ரைட்? லைக் டாட் போட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் டாட் போட்டுட்டு அந்த அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே இது ஸ்ட்ரிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, ரைட்? இந்த ப்ராப்பர்ட்டியே ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியோட நேமே. ஸோ இதை வந்து நீங்கள் டாட் போட்டு ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல வராங்க. அதாவது சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பட் மிச்சப்படி கீழே வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டு அண்ட் அது சம்திங் டிசைன் பேட்டர்ன்ஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாங்க ரீட் பண்ணி பார்ப்போம். இந்த லெசனோட ஓவர்வியூ என்னன்னா, ஹவு டு ரைட் அன் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இன்ஸ்டான்ஷியேட் த ஆப்ஜெக்ட், டிஸ்கிரைப் வாட் அ ப்ரோட்டோடைப் இஸ், how it can be used, prototypical inheritance, understand the basics of okay, explain what this keyword is. சரி கைஸ், என்னமோ சொல்கிறாங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் as a design pattern. One of the simplest ways you can begin to organize your code is by grouping things into objects. எஸ், கரெக்டு தான். நம்ம நார்மலாக சும்மா லைக் இந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம், கரெக்டாக? இந்த மாதிரி நம்ம ஒரு கோடு எழுதுறதுக்கு நம்ம லைக் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். player 1 நேம், player 2 ஓட நேம், player 1 ஓட மார்க்கர், player 2 ஓட மார்க்கர். அதாவது இந்த எக்ஸ்ஓ விளாடுவோம்ல கைஸ், அப்போ player 1 எக்ஸாக இருப்பான், இன்னொருத்தவன் ஓவாக இருப்பான்.
ஸோ அந்த மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணுறதுக்கு நம்ம பிளேயர் ஒன்றுக்கு ஒரு ஆப்ஜெக்டே உருவாக்கிடலாம். அண்ட் அவங்களுக்கு ஒரு நேமு அண்ட் அவங்களோட மார்க்கரை அந்த பிளேயர் ஒன்றுன்ற ஆப்ஜெக்டுக்குள்ளேயே இப்படி வச்சுக்கலாம். திஸ் இஸ் மச் பெட்டர். லைக் சும்மா ஆர்கனைசிங் கோடை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் வே அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஐ அக்ரி வித் திஸ். டெஃபினெட்லி இப்படி பண்ணலாம். அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் த ஃபர்ஸ்ட் doesn't seem so bad, and it actually takes fewer lines to write than the example using objects, but benefits of the second approach are huge. Let's see என்ன சொல்கிறாங்கன்னு. 1 minute guys. மைக்கை நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன், நகண்டுக்கிட்டே இருக்கு. ப்ரோ JS பேசிக் அண்ட் DOM மேனுப்புலேஷன் தெரியும். கேன் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரேம்ஒர்க்? Yeah, but like do some projects using நீங்கள் சொன்ன JS basic and DOM manipulation. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், இருங்க 1 minute இருங்க. Where is that? La. இருங்க ப்ரோ, போயிடாதீங்க. ஓகே, நான் சொல்கிறேன். டிக்டாக்டோ கேம் உருவாக்குங்க, சரிங்களா? அடுத்து டுடோ லிஸ்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பண்ணிடுவீங்க. வெதர் ஆப் வேணால் உருவாக்குங்க. வெறும் ஜாவா ஸ்கிரிப்ட், நம்ம இன்னும் ரியாக்ட் இதெல்லாம் இறங்கவே இல்லை, ஓகேங்களா? அடுத்து செஸ்ஸு கேம் உருவாக்குங்க ப்ரோ, சரிங்களா? செஸ்ஸு கேம் உருவாக்குங்க. ஓகே, then if you feel like you are doing great, you are doing better அப்படின்னா அடுத்து நீங்கள் போய்க்கோங்க அவங்களோட என்ன சொல்கிறது, ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு. நீங்கள் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன், ஓகேங்களா? நீங்கள் இப்போ பண்ணியே தீரணும். பண்ணி நீங்கள் யூடியூப்பில் நான் இதை முடிச்சிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு என்னை டேக் பண்ணிடுங்க, சரிங்களா? ஆமாம், கொஞ்சம் சீரியஸாக இருப்போம் கைஸ். சேலஞ்ச் இந்த மாதிரி பண்ணுவோம், சீரியஸ் சேலஞ்சஸ், ரைட்? just do it bro. life is short bro. linuxல problem solve பண்ணவா டைம் ஆகுது. ஸோ life is short bro. linuxல problem solve பண்ண டைம் ஆகுது. and I also use Debian and Arch. லைஃப் இஸ் ஷார்ட்லாம் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு அது ஒரு மிகப்பெரிய போய். அது நீங்கள் உங்கள் லைஃப்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் இஸ் ஷார்ட்லாம் இல்லை. உட்காந்து நீங்கள் லூஸ்தனமாக திண்டுக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டுங்க. லைஃப் இஸ் வெரி லாங். நான் ஜோக் பண்ணல ப்ரோ, திங்கிறத நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் உங்களோட லைஃப்பில் இயர்ஸ் ஆட் ஆகும். ஃபாஸ்டிங் பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்து லினக்ஸில் ப்ரோ, லினக்ஸ் வந்து மிச்சப்படி நீங்கள் ஸ்பீடாக இருக்கலாம்ல ப்ரோ. ஐ மீன், அப்படி என்ன பண்ணுறீங்க? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கான்ஃபிகர்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம். ஐ மீன், அப்படி இருக்குன்னா நான் இந்நேரம் என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் ஏதாச்சும் கான்ஃபிகர் பண்ணியிருப்பேன். இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல, நான் பறந்துக்கிட்டு இருப்பேன். அப்படியே 3-4 ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி இப்படின்னு பறந்துக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி உங்களால் பறக்க முடியுமா? யூ கான் டூ இட் இன் விண்டோஸ். ஐ மீன், யூ கேன் டூ, பட் இட் ரெக்வயர்ஸ் மோர் கான்ஃபிகரேஷன். நீங்கள் லேர்ன் பண்ண வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சிலபஸ் சொல்ல முடியாது ப்ரோ, நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஐ மீன், ஐம் சாரி ப்ரோ நான் இப்படி சொல்கிறதுக்கு, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் லைக் நான் சும்மா நெட்டில் இருந்து எடுத்து தேடி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் சிலபஸ் ப்ரோ, எதுக்கு ப்ரோ எல்லாத்தையும் ஒரு ட்ரெடிஷ்னல் படிப்பு இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க? ஸ்கூலில் படிக்கிற மாதிரி சிலபஸ், சப்ஜெக்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க ப்ரோ. எல்லாமே அப்படி கிடையாது ப்ரோ, ப்ளீஸ், சரிங்களா? ப்ளீஸ் அது பண்ணாதீங்க. கொஞ்சம் அது நல்லா இல்லை ப்ரோ, கொஞ்சம் கடுப்பாகுது ப்ரோ. தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லாரும் லைஃப்பில் கடுப்பாவாங்க, சரிங்களா? அதனால் நான் உங்களோட கமெண்ட் பார்த்து கடுப்பாகிட்டு இருக்கேன், ஓகேவா? நான் அடுத்த கமெண்ட்டும் நான் பார்த்துட்டேன், அதனால தான் கடுப்பாகிட்டு இருக்கேன். அதாவது என்னன்னா, வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கணுமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. எல்லாருமே உங்கள் வாயில் வந்து சாப்பாடு ஊட்டி விட மாட்டாங்களா ப்ரோ? நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படணும், நீங்களாக எடுத்து சாப்பிட கற்றுக்கணும். அந்த மாதிரி தான் ப்ரோ, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் இருக்காது ப்ரோ. வீடியோ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா எல்லாராலையும் கற்றுக்க முடியும்ல ப்ரோ, எல்லாரும் ஈஸியாக பார்த்துருவாங்களே ப்ரோ, ரைட்? அதனால தான் ப்ரோ வீடியோ ஃபார்மேட்லலாம் இருக்காது ப்ரோ. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வீடியோ ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அவசியமே இல்லை ப்ரோ.
சும்மா ரீட் பண்ணால் புரிஞ்சுக்க முடியும். கோடிங்கும் முக்கியமாக வீடியோ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா ஐ திங்க் இட் டேக்ஸ் மோர் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அ வீடியோ தென் அதர் தென் ஜஸ்ட் வாட்சிங் த கோட் அண்ட் ரீடிங் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இட். இதை இப்படி ஒரு கண்ணு பார்த்தா புரிஞ்சிடும். ஓகே, இது எக்ஸாம்பிள் 1, இது எக்ஸாம்பிள் 2, இந்த மாதிரி புரிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் உட்காந்து ஒரு வீடியோ வேணாம் ப்ரோ, சாரி, நான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். சாரி கைஸ், சாரி கடுப்பானதுக்கு சாரி. சரிங்களா? என்னோட அந்த ஹேண்ட் கிரிப்பர் நான் கொண்டு வந்துடணும். கோவம் வந்துச்சுன்னா நான் ஹேண்ட் கிரிப்பிங் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் கிரிப்பர் கைஸ் 40 kgல நம்ம செட் பண்ணிக்குவோம். எஸ் கைஸ் 40 kgல செட் பண்ணியாச்சு. அண்ட் கோவம் வந்துச்சுன்னா இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் கைஸ். டோயிங் 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 டோயிங். எஸ், கொஞ்சம் அப்படியே கிரிப் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும். புல்லப்ஸே பண்ண முடியல கைஸ், கிரிப் ஸ்ட்ரென்த் இல்லை. 100 கிலோ மனுஷன் அவன் கையால் அவனையே தூக்க முடியல. அதுதான் கைஸ் ப்ராப்ளம். சரி, you are a brilliant person who started coding in 11th standard itself. No bro, I didn't start coding in 11th standard. I started coding in, still now I didn't start. ஓகேங்களா? பேசிக்கலி நான் இன்னும் பிகினர் தான் ப்ரோ. I was your student when I was studying in 8th standard. You are my inspiration. Let's go brother. இன்ஸ்பிரேஷன்லாம் என்னைய மாதிரி ஆட்களை ஆக்கக்கூடாது, அப்துல் கலாம் மாதிரி ஆட்களை ஆக்கணும். அதனால் உங்களோட யோசனையை மாற்றினா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். I am studying 12th standard. வெரி கிரேட், சூப்பர். நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றதெல்லாம் மேட்டரே பண்ணாது. கைஸ், நான் எதுக்கு ரொம்ப ஸ்பீடாக கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 10 minutes நம்ம கோடிங் பண்ணுவோம், ஒரு 5 minutes கமெண்ட்ஸ் ரீட் பண்ணுவோம், அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கமெண்ட்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணாமல் இருங்க கைஸ். நீங்களும் லிசன் பண்ணுங்கள் நான் என்ன கோடிங் பண்ணுறேன்னு. சரிங்களா? அதனால் இப்போ கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சீக்கிரம் கமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க. ஓகே, கரண்ட்லி HTML CSS JS நெக்ஸ்ட் என்ன பண்ண நான் சொன்னேன் ப்ரோ கொஞ்ச நேரம் முன்னாடி, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கன்னு. அதை பண்ணுங்க. அடுத்து நீங்கள் ரியாக்ட் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான் படிக்க ஆரம்பிச்சிருங்க. MERN stack versus DSA depends on what you want to do. I will suggest you to do both, but not at the same time. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆக்சுவலாக டிஎஸ்ஏ கூட பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிஎஸ்ஏல சும்மா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்கோரிதம்ஸ் ஒரு 15 நாளில் நீங்கள் ஒரு எனஃப் நாலேஜ், பேசிக் நாலேஜ், அட்வான்ஸ் நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. அடுத்து டெய்லி ஒரு 2 hours மட்டும் டிஎஸ்ஏ காலையில் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி டெவலப்மெண்ட் ஈவினிங் 4 hours 5 hours பண்ணுங்கள். சிம்பிள் as that. பட் நான் டிஎஸ்ஏ பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இட் இஸ் ஃப்ரீ இன் Odin ப்ராஜெக்ட். எஸ், you are goddamn right. Yes. ஆடியோ டிலே ஆகுது. ஆடியோ டிலே ஆகுது. சீரியஸ்லி? நிஜமாலே? ஆர் யூ கைஸ் சீரியஸ்லி சீரியஸ்? எனக்கு தெரிஞ்சு ஆமாம், டிலே ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் டிலே செட் பண்ணி இந்தா பார்த்தீங்களா, 1 second டிலே ஆக தானே செய்யும். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. Is my audio still delaying? இப்பயும் டிலே ஆகுது. என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்பயும் டிலே ஆயிட்டு இருக்கா? ஓகே, இப்போ இல்லை. குட். ஓகே ப்ரோ, எனக்கு தெரியாதுன்னு தான், அதனால தான் டவுட் கிளாரிஃபை. ஐம் சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ. சாரி, என்னோட தப்பு தான் ப்ரோஸ். பார்த்தீங்களா, இப்போ திரும்பியும் நீங்கள் கடுப்பேற்றுறீங்க ப்ரோ. பாருங்க, யார்கிட்டையும் தேவையில்லாமல் சாரின்னு கேட்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களையே டவுன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரோ. நார்மல் கான்வர்சேஷனில் உங்கள் ஃப்ரெண்டு சும்மா நீங்கள் ஒரே விஷயத்த திரும்ப கேட்டுட்டு இருந்தா, உங்கள் பிரதர், உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் சும்மா அவனை நீங்கள் வெறுப்பேற்றுற மாதிரி நீங்கள் ஒரே விஷயத்த திரும்ப கேட்டுட்டு இருந்தா அவன் லைட்டாக கடுப்பான் ஆவான்ல. அந்த மாதிரி நான் லைட்டாக கடுப்பானேன் ப்ரோ. சரிங்களா? வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ப்ரோ. அதனால் நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி சாரிலாம் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சாரி சொல்லுவீங்களா? மை டியர் கௌதம், சொல்லு கௌதம். என்ன ஃப்ரெண்டு, என்னைய ஃப்ரெண்டுன்னு நீ நினச்சியா இல்லை யூடியூபர்னு நினச்சியா? நான் யூடியூபர்லாம் இல்லை. ஓகேவா? எனக்கு சேனல்ல இருந்து ஒரு டேஷும் வராது காசு. சரியா? அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அதனால சாரிலாம் கேட்கக்கூடாது, அடிச்சிருவேன். வீட்டில் வந்து அடிப்பேன். சரியா? ஆமாங்க, இனிமேல் ப்ரோன்னு சொல்லிட்டு பழகவே கூடாது. டெய்ன்னு சொல்லிட்டு தான் பழகணும். சரியாடா? கௌதம், சாரி.
ஓகே கைஸ், ஸோ இவங்க இங்கே சும்மா பேசிக்கலாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்டில் இந்த மாதிரி கூட பண்ணி வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். பட் யூ மைட் திங்க் தட் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஃபியூ லைன்ஸ் தான் கோடு எழுதணும். பட் இட் ஹேஸ் மச் மோர் பெனிஃபிட்ஸ். அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் print name player player.name. This is something that you just could not do with the example one setup. Instead, every time you have to print a specific player name. Not to yes. ஆமாம், இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நார்மலாக நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம இந்த மாதிரி வேரியபிள் அசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்படியே அசைன் பண்ணிட்டு போயிடலாம். இந்த மாதிரி அசைன் பண்ணோம்னா அதிகம் லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதுகிற மாதிரி இருக்குது, ரைட்? அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இங்கே 4 லைனில் நம்ம அசைன் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே ஆனால் நம்ம 8 லைன் எழுத வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு. அண்ட் இட் மைட் சீம் லைக் இட் இஸ் லாட் ஆஃப் கோட், பட் நோ, இட்ஸ் ஆக்சுவலி நாட். அண்ட் நம்ம யூஸ் கேசஸ்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுகிற கோடு வந்து மச் மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிளேயர் 1 அண்ட் பிளேயர் 2ஓட நேம் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் 1ல் கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, you have to write console.log player 1 name and you have to write player அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு இதுவாக நீங்கள் எழுதணும். பட் இது நீங்கள் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே உருவாக்கிடலாம் பிரிண்ட் நேம்னு சொல்லிட்டு. அண்ட் அது ஜஸ்ட் பிளேயர் வாங்கும், ஓகேங்களா? அண்ட் பிளேயருக்குள்ளே நம்ம பிளேயர் 1 அல்லது பிளேயர் 2 ஜஸ்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் அது பிளேயர் டாட் நேமாக பிரிண்ட் பண்ணிடும், ரைட்? சிம்பிளாக நம்ம அதை ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை பண்ணி யூஸ் பண்ணுறோம், இல்லை அதை ஃபர்தராக வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது we better use objects for things like this. அதுதான் சொல்ல வராங்க, சரிங்களா? Again, this isn't bad, but what if you don't know which player's name you want to print? Yeah. What if you don't know which player name you want to print? எந்த பிளேயரோட நேம் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி நீங்கள் ரன் டைமில் எப்படி கண்டுபிடிப்பீங்க பிளேயர் 1 தானா இல்லை பிளேயர் 2 தானா பிரிண்ட் பண்ணணும்னு, ரைட்? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் கேம் ஓவர் ஆகும்போது வின்னிங் பிளேயர் இருப்பான், யார் வின்னர் அப்படின்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளேயர் 1 பிளேயர் 2 இந்த மாதிரி வச்சிங்கன்னா இட்ஸ் நாட் கிரேட். இன்ஸ்டெட் வாட் யூ கேன் டூ இஸ் இந்த மாதிரி லைக் நீங்கள் வின்னிங் பிளேயர் அப்படின்னு நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வின்னிங் பிளேயர் டாட் நேம் அந்த மாதிரி வச்சு அவனோட நேமை நம்ம ஆக்சஸ் பண்ணி அவன் தான் வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், ரைட்? அதுதான் சொல்ல வராங்க. ப்ளீஸ் ரிப்ளேஸ் ஸ்பைடரா ப்ரோ? ஆனால் ஆடு வருது வீடியோ ஸ்டார்டிங்கில், தெரில ப்ரோ. அது எனக்கு தெரிஞ்ச ஆடு வரதான் செய்யும். ஓ, நீங்கள் இப்படி யூடியூப்பில் இருந்து சம்பாதிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதுக்கு சொல்கிறீங்களா ப்ரோ? அது வந்து பார்த்தீங்கன்னா அது நான் சம்பாதிக்கிறது நான் காமிச்சிட்டேன்னா நீங்கள் சிரித்து செத்து போயிடுவீங்க ப்ரோ. அதனால் வேணாம், சரிங்களா? 50 ரூபா 100 ரூபா சம்பாதிப்பேன் ப்ரோ மாதத்துக்கு யூடியூப்ல இருந்து. ஸோ 50,000 இல்லை, ஐயோ, 50 ரூபாய் மட்டுமே. ப்ரோ, how can you save lear? What? How can you say that 2 week how to cover it, that 1 week what topic and how much knowledge to gain each topics and what? நீங்கள் சொல்கிறது புரியல ப்ரோ. நீங்கள் சொன்னதை திரும்பியும் நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள். நீங்கள் எழுதுனது எனக்கு சத்தியமாக புரியல. கோடிகளில் புரளும் கிஷன் அப்படின்னா என்ன ப்ரோ? எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியாது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐ ஹேட் அ ஸ்ட்ரோக் வைல் ரீடிங் திஸ். நடக்கும் ப்ரோ, என்னோட சாட்ஸ் யூ கான்ட் ரீட் இட். கிஷன் ப்ரோ, டெட்புல் ப்ரோ எப்படி இருக்கீங்க?
It's been a long time since I have seen your profile picture. நேற்று தான் பார்த்தேன், ஆனால் டெட்பூல் அப்படின்னு போடலை உங்களோட ப்ரொஃபைலில். ஸோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பிகினராக தான் இருக்கும் இன்னி வரைக்கும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுக்கு தெரியுமா, நம்ம சேட்டில் டெட்பூல்னு சொல்லிட்டு ஒரு தவிர வந்திருக்காருல பையன், வந்து ஜாபுக்கு பிளேஸ்மெண்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐ மீன் லைக் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த மனுஷன்ட்ட நீங்கள் கேளுங்க சரிங்களா. அந்த மனுஷன்ட்ட யூ ஷுட் ஆஸ்க் அபவுட் ஜாப்ஸ், டிஎஸ்ஏ பண்ணணுமா, என்ன பண்ணணும்னு. அந்த மனுஷன் பைத்தானில் ஜாங்கோ என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேளுங்க கைஸ். என்னைய எதுக்கு கைஸ் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? நான் பிகினர் கைஸ். டெட்பூல் ப்ரோ மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. உங்களுக்கு இனிமேல் அப்படியே மெசேஜாக வந்து கொட்ட போகுது, உங்களை தான் டேக் பண்ண போகிறாங்க. How can you say learn as within 2 weeks how to cover? Bro, how can you say learn DSA? ASN போட்டிருக்கீங்க ப்ரோ, DSA ப்ரோ. within 2 weeks how to cover? ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா, பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறது. அதாவது இருக்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு நாளில் அல்லது 2 டேஸில் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை நல்லா லேர்ன் பண்ணி, அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டைம் ப்ரோ. ஓகேங்களா? இஃப் ஐ ஹாவ் டைம் மீன்ஸ் ஐ கேன் கவர் டிஎஸ்ஏ இன் லைக் 2 weeks. குட் எனஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி 6 to 8 hours பர் டே ஸ்பெண்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுச்சு, ரைட்? 2 to 3 weeks I think we can have good enough knowledge. And then what I said is solve problems daily after that or even during that. சரிங்களா? 1 minute இருங்க, எங்கள் வீட்டில் கூப்பிடுறாங்க. I will be back in just a second. Hi, I'm back guys, I'm back. காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணுங்க கிஷன் ப்ரோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ப்ரோ, பட் நம்ம பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ என்னன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த வெப்சைட்டில், ஓடின் ப்ராஜெக்ட் வெப்சைட்டில் as you can see, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லைக் நம்ம இப்படியே லேர்ன் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம்னா we can actually get to DSA topics like recursion, time complexity, linked list, data structure, hash map, blah blah blah. இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா செஸ் கேம் உருவாக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப தான்ப்பா ஆக்சுவலாக கற்றுக்க முடியும். நீங்கள் உட்காந்து உருவாக்கிட்டு இருங்க அப்படியே. என்னது ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ் நாங்கள் உருவாக்குறோம், ஃபார்ம்ஸ். இதெல்லாம் பண்ணுறதால ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியாது. செஸ் கேம் உருவாக்கணும் நண்பர்களே, உருவாக்குங்க செஸ் கேம் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் சி ஹவு குட் ஆர் யூ அட் என்ன சொல்கிறது அட் ப்ரோக்ராமிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது, I mean, I would have learned a lot, right? இந்த இது நம்ம ரீச் ஆகிறப்ப. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், லைக் டைம் கிடச்சிச்சுன்னா காலையில் 3 மணிக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்விங் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. காலேஜ் முடிச்சு என்ன பண்ண? ஜாபுக்கு போங்க, வேலை முடிஞ்சு. சர்வர் நேம் மாற்றிருக்காங்க ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, புரியுது. நானே உங்கள் வீடியோ பார்த்து பைத்தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் என்னைய பார்த்து ஸ்டார்ட் பண்ணவங்க என்னைய முந்திட்டு போயிட்டாங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஸ்டார்ட்ல இருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஸ்மால் ரீகேப் காட்ட முடியுமா? ஓகே ப்ரோ, உங்களுக்காக ஒரு வாட்டி தி ஓடின் ப்ராஜெக்ட்ன்ற வெப்சைட்டில் போக வேண்டும். போன உடனே நீங்கள் வந்து சைன் அப் பண்ண சொல்லுவாங்க, ஏதாச்சும் இருக்கும், அதை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனை நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு லெசனாக உட்காந்து பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். ஆனால் ப்ரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹோல் டெக்கு இருக்கிற எல்லாத்துலேயும் நீங்கள் புதுசுன்னு சொல்லியிருக்கீங்க.
எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதுவே ரொம்ப கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. சரிங்களா? அதனால நீங்கள் இது பண்ணாதீங்க. நீங்கள் யூடியூப்லேயே போய் நீங்கள் வீடியோவே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் டெக்கில் வந்துக்கோங்க. அடுத்து நீங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ரோ. சரிங்களா? நீங்கள் யூடியூப் வீடியோவே பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அதுவே நல்லது. புதுசாக டெக்கில் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியாது. யூடியூப்பில் நீங்கள் சும்மா போடுங்க, வெப் டெவலப்மெண்ட் தமிழ் அப்படின்னு போடுங்க. இந்தா பாருங்க, யாரோ சொல்லி தந்திருக்கார். என்ன 13 வீடியோ தான் இருக்கா? சரி. இந்த இல்லை, எவனுமே போடலையாடா? பார்த்தீங்களா? சரி, இது கூட பார்த்துக்கோங்க. இவர் நல்ல சொல்லி தந்திருப்பாரு. மர்ன் ஸ்டாக், இந்த ஃப்ரீ கோட் கேம்ப், இந்த இது பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் தமிழில் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐ டோன்ட் திங்க் என்னடா சீரியஸாக தமிழில் யாரும் வெப் டெவலப்மெண்ட்டே சொல்லி தரலையாடா? ஓகே, இந்தா இருக்குது பாருங்க. யாரும் மெஹுல் கோட் டேம். ஓகே, இது தமிழில் இல்லை, சாரி, மை பேட். கைஸ், சீரியஸாவா தமிழில் யாரும் சொல்லி தரல? இது முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டினியூ பண்ணியிருப்பேனேப்பா. ஐயோ. ஓகே ப்ரோ, இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம எரர் மேக்ஸ் கிளவர் அப்படின்ற மனுஷன் வந்து போட்டிருக்காரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இதை கூட நீங்கள் பார்த்து இதை கூட மாஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு ஜாப் கூட எடுத்துக்கலாம். அதை கூட பண்ணுங்க. த்ரீ AM லைவ் பண்ணிடுவோம் ப்ரோ, பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் முடிப்போம். சரிங்களா? இதை கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி கொஞ்சம் அந்த சொன்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நாலேஜ்லாம் வாங்கிட்டு அடுத்து நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ அடுத்த ஒரு எவ்வளோ டைமர் மாதிரி செட்டப் பண்ண முடியுமா கைஸ்? லைக் ஓபிஎஸ்ல லைக் மேலே ஏதாச்சும் ஐ வில் பி நாட் டாக்கிங், ஐ வில் பி ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங், அந்த மாதிரி சம்திங், ரைட்? அந்த மாதிரி பண்ணோம்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் சேட்டும் பண்ணாமல் நம்ம லைக் ஆமாம் பண்ணிடலாம். ஓகேவா? இருங்க, அதை ஃபஸ்ட்டு நம்ம செட்டப் பண்ணிடுவோம். ஐயோ இருங்க, ஹவு டு செட்டப் டைமர் இன் ஓபிஎஸ். இருங்க, டூல்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டூல்ஸ், அவுட்புட் டைமர். இல்லை, இது இல்லை. ஓகே, இதுதானா? ஒன் மினிட் இருங்க கைஸ். டெக்ஸ்ட்டு டைமர் tells users that it can add action. ஒன் மினிட் இருங்க கைஸ், நம்ம இந்த டைமர் செட்டப் பண்ணுற வேலையை இப்போயே பார்த்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போயே பண்ணிட்டோம்னா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட்டு வைக்கணும். சரி, வச்சுருவோம். டைப்பே பண்ண முடியல. ஓகே, இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம். ஃபாண்ட்டு சான்ஸ் செரிஃபாகவே இருக்கட்டும். இல்லை ஏதாச்சும் நல்ல ஃபாண்ட் என்கிட்ட இருக்கா? என்கிட்ட நல்ல ஃபாண்ட் இருக்குது நண்பர்களே. ஜெட் பிரெயின்ஸ் மோனோ எக்ஸ்ட்ரா போல்டு வச்சுக்குவோம். 72 சைஸ், பர்ஃபெக்ட். 0000 இல்லை 0001. ஓகே, எங்கே போச்சு?
இந்தா இருக்கா? இங்கே வச்சுருவோமா கைஸ்? இப்படி பர்ஃபெக்டாக இருக்கா? இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் லேயர் வச்சுக்குவோம். சும்மா ஒரு டார்க் லேயர் எதுவும் கிடைக்காதா? தெரிஞ்சு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லைக் இதுக்கு நம்ம ஃபில்டர்ஸில் போய் ஆல்ஃபா ஏதாச்சும் இல்லைனா சரி இருங்க ப்ரோ. ஃப்ரீ டைமில் லைவ் பிஃபோர் லைவ் பார்த்துக்கோ ப்ரோ. இப்போ இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் இல்லை ப்ரோ. இந்த பண்ணி முடிச்சிருவோம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஃபோக்கஸ் சேலஞ்ச் ஃபோக்கஸ் சேலஞ்சுன்னு இல்லை ப்ரோ. நான் வந்து லைக் இப்போ 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 எப்படின்னா நிறைய பேர் புதுசாக வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் ஓப்பன் பண்ணி வந்துடுறாங்க. தப்பு இல்லை, டெஃபினெட்லி நல்லது தான். பட் ப்ராப்ளம் என்ன ஆயிடுதுன்னா அந்த நேரத்தில் லைக் அவங்களோட சேட்ஸை நான் பார்க்க முடியாதுல்ல, அது நல்லா இருக்காது. லைக் அவங்க அப்புறம் தப்பாக நினச்சிருவாங்க, என்னடா இவன் சேட்ஸே பார்க்க மாட்டேறியா, இப்படிலாம் இருக்கானே, நல்லதே இல்லை இது இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அப்புறம் நானும் கடுப்பாயிருவேன், அப்புறம் ஏதாச்சும் நடந்துடும், சண்டை. ஸோ அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஐ வில் ஜஸ்ட் செட் அப் திஸ் திங் ஓவர் ஹியர். இருங்க, இங்கே டைம்னு பேர் மாற்றிக்கிறேன். ரீநேம் எங்கே போச்சு? டைம். அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் லேயர் ஐ வாண்ட். அதில் வந்து ஆட் கிரியேட் நியூ டெக்ஸ்ட்னு வச்சுக்குவோம். ஓகே கொடுப்போம். இங்கே நான் என்ன எழுதிருவேன்னா, I will read your chats in after அப்படின்னு போட்டுட்டு ஓகே பர்ஃபெக்ட். அவுட்லைன், ட்ராப் ஷேடோ, டெக்ஸ்ட்டை மாற்றிடுவோம் கைஸ். டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னவா வைக்கலாம்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஜெட் பிரைன்ஸ் மோனோ, எக்ஸ்ட்ரா போல்ட் as I said earlier. ஓகே அண்ட் பர்ஃபெக்ட். இவ்வளோ பெருசாகிடுச்சு நண்பர்களே. இதுதான் நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளோ பெருசாலாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சின்னதாலாண்டா வேணும். வேர்ட் ரேப் ஆன் பண்ணிடணும். செலக்ட் கலர். ஸோ வேர்ட் ரேப் பண்ணிடுவோம். நான் வேர்ட் ரேப் ஆனில் இருக்குது, இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. இது என்னப்பா புதுசாக இருக்குது? இது ஓகேன்னு நினைக்கிறேன் கைஸ். இது பர்ஃபெக்டான இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. மேலே இங்கே நான் வச்சிருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் குட். நீங்கள் உங்களோட கருத்துகள் சொல்லிடுங்க. நான் இந்த மூணையும் குரூப் பண்ணிவிட்டு ஒரு லேயராக வச்சுக்கிறேன். குரூப் ஆப்ஷனே தான் இருக்கு. குரூப்பு, இதுக்கு பேர் டைமர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஐயோ, நம்ம கவுண்ட் டவுன் போடணுன்றதே மறந்துட்டோம், சாரி. இப்போ யூனிட்டி டவுன்லோட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. என்னமோ விழுந்துச்சு, என்னதா?
என்னடா விழுந்துச்சு தெரில கைஸ், என்னமோ விழுந்துருச்சு. பள்ளியான்னு தெரில, இருக்கலாம். I run dual boot on my PC. In my Windows headset mic quality is good, but Pop OS it doesn't. அதுவா ப்ரோ, அது லினக்ஸில் மேபி பைப் ஒயர் ப்ராப்ளம் சம்திங் இருக்கலாம். ப்ரோ எக்ஸிட் ஃப்ரம் ஸ்பிளிட் ஸ்க்ரீன், தென் only we can say how it is like. ஓகே, நான் இதை எடுத்துட்டு ஃபைக்கு கொண்டு போய்க்கிறேன். இப்போ சொல்லுங்கள் ப்ரோ. யூஸ்வலாக நான் இந்த வெப்சைட்டில் இருப்பேன் அல்லது இதுக்குள்ளே இருப்பேன். எப்படி இருக்கு சொல்லுங்கள். தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா, இந்த டைமர் ஓட வைக்கணும். ஓட வைக்கிறதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். அட பாவிகளா, இவங்க ஃபில்மோரால போய் பண்ணணுன்றத மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா, இல்லை வேற என்னமோவா? ஓகே ஓகே, நான் இவ்வளோ நேரமாக நான் தப்பாக ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸ்டெப் ஒன்னுன்றது தான் வந்து இதுதான் ஸ்டெப் 2, இதுதான் ஸ்டெப் 3. மை பேட். Tools tab and then tab scripts. Okay. Tools tab and scripts. சரி, இதில் என்ன பண்ணணுமா? இதில் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் ப்ளஸில் கிளிக் பண்ணணும். countdown.lua இருக்கு. ஓகே, ஓப்பன். பர்ஃபெக்ட். டெக்ஸ்ட் சோர்ஸ் வந்து டைமு அண்ட் ஃபைனல் டெக்ஸ்ட்லாம் எதுவும் போட. ஃபைனல் டெக்ஸ்ட் ஏதாச்சும் தெரியுதா நண்பர்களே? இல்லைல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தேவையில்லை ஃபைனல் டெக்ஸ்ட்லாம். ஐ திங்க் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அண்ட் டியூரேஷன் எவ்வளோ கைஸ் வச்சுக்கோம்? எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு உங்கள் சேட் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். டவுன் ரைட் கார்னர் வில் பி மோர் விசிபிள் அண்ட் ரெடியூஸ் த சைஸ், டைம் சைஸ். ஓகே, டைம் சைஸ் குறைச்சிருவோம். மினிட்ஸில் தான் வச்சுருக்கோம், ஹார்ஸில் வைக்கல, அதனால் இப்படி குறைச்சிருவோம். டைமரோட சைஸையும் இப்படி குறைச்சிட்டு கீழே வச்சுருவோம். 5 minutes will be perfect, no guys. For every 5 minutes I can read your chats. Or 10 minutes வச்சுக்கோமா. எனக்கு தெரிஞ்சு 10 minutes நல்லா இருக்கும். ஏன்னா 10 minutes ஐ திங்க் உங்களுக்கும் உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் சரி பண்ணணும். ஆமாம், நீங்களும் ரொம்ப அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியான மனிதனாக மாறிட்டீங்க நண்பர்களே. அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு 15 minutes படிப்பு, 5 minutes கலாட்டாவா? ஓகே கைஸ், பர்ஃபெக்டாக சொன்னீங்க. நம்ம பிரதர் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிட்டார். அதனால் நம்ம ஸ்கிரிப்ட்ஸில் போய் countdown.luaவை போய் 15 மினிட்ஸாக ஆக்கிக்குவோம். பர்ஃபெக்ட், சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. சரிங்களா, சூப்பர். எனக்கும் சந்தோஷம்தான், கொஞ்ச நேரம் நம்மளுக்கும் ஃப்ரீடம் கிடைக்கும். பொமோடோரோ வித் கொடுங்கண்ணா. எஸ், இங்கே வச்சிருவா ப்ரோ. இங்கே இது பர்ஃபெக்டாக இருக்கா? இப்படி வச்சுருவோமா? இங்கே வச்சுருவோம். ஐயோ, நான் குரூப் பண்ணது தப்பாக போச்சு. வீடியோ கேப்சர் கொஞ்சம் மேலே.
தெரிஞ்சு இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, லெஃப்ட் சைடு இதுதானே ப்ரோ லெஃப்ட் சைடு? ஓகே, இல்லை ஆனால் உங்களுக்கும் இதுதான் லெஃப்ட் சைடு. டாப் ரைட் கார்னர் இஸ் பெட்டர், அதான் நானும் நினச்சேன். டாப் ரைட்டில் இந்த பக்கம் ஐ வில் ரீட் யுவர் சேட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தேன். இதுக்கு பேக்ரவுண்ட்லாம் கொடுக்க முடியாதா கைஸ்? லைக் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துட்டோம்னா, பேடிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். கலர் 2 2 கலர்லாம் ஆட் பண்ணலாமா? ஓ, கிரேடியன்ட் வேணாம், நல்ல நல்லவே இல்லை, கேவலம், ரொம்ப கேவலம். அட பாவிகளா. எஸ், நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட். எனக்கு அந்த ஷேடோ மாதிரி கொஞ்சம் வேணும். ட்ராப் ஷேடோ ஓகே, பட் ஐ நீட் லைக் மோர் ஷேடோ. ஓகே, இருக்கா ஏதாச்சும் ஷேடோ? இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி அங்கே ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏதாச்சும் ரைட் பாட்டம் இஸ் பர்ஃபெக்ட். கைஸ் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சொல்கிறீங்க கைஸ், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு போங்க. ஆமாம், ரைட் பாட்டமில் நம்ம வச்சுட்டோம்னா மக்கள் வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம இங்கேயே வச்சுருவோம். லைக் மோஸ்ட் ஆஃப் த அன்வான்ட் ஸ்டஃப் லைக் இங்கே தான் இருக்கும் கரெக்டாக ஒரு வெப்சைட்டில். அதனால் இப்படியே வச்சுக்குவோம். அடுத்து நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சோண்டு மட்டும் இதில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுவோம் கைஸ். நெட்டில் இருந்து ஒரு டார்க் பேக்ரவுண்ட். பிளாக் பேக்ரவுண்ட். டவுன்லோட்ஸ், சேவ். இங்கே வந்து பேக்ரவுண்டை கொண்டு வரணும். ப்ளஸ் பட்டன், இமேஜ், டார்க், ப்ரௌஸ், டவுன்லோட்ஸ், இமேஜஸ், ஓப்பன். ஓகே, இது என்ன இங்கே போயிடுச்சு? இதுக்குள்ள போட்டேன். சொதப்பிக்கிட்டு இருக்கா? கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த இந்த இதை நம்ம அப்படி கரெக்டாக வச்சுக்குவோம். அடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு, அதுதான். பர்ஃபெக்டாக இருக்கு. அண்ட் வி ஜஸ்ட் வாண்ட் இட் டவுன்.
என்னையா காணாம போச்சு? இருக்கா இது? ஸோ இது தாங்க சம்டைம்ஸ் கடுப்பாக வரும். பிகாஸ் you will try to align things, make it perfect, but it will not be perfect. நான் பார்த்தீங்களா லூசுத்தனமாக ஆயிட்டுருக்கு. ஓகே 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 ஓகே, now it's perfect, ரைட்? இந்த பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டி மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் குறைச்சி விட்டுருவோம். இப்போ அதை எப்படி குறைக்கணும்னு எனக்கு தெரியவில்லை. ஃபில்டர்ஸ், opacity, where is the opacity? என்ன கைஸ் ஒப்பாசிட்டியே காணா? ஒப்பாசிட்டி இல்லைன்னா என்ன, நான் ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிடுவேன். இல்லை வேணாம். எப்படி கைஸ் ட்ரிக்கு நல்லா இருந்துச்சா? நம்ம எதை வச்சு எதை பிடிச்சிட்டோன்னு பார்த்தீங்களா? கீயிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீயிங் எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு டார்க்காக இருந்ததே நல்லா தான் இருந்துச்சு. சிம்பிளாக நீட்டாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஓரமாக பர்ஃபெக்டாக இருக்குது. பேசாமல் வெப்கேமை இந்த ஓரத்தில் ஆக்கிடுவோம். இது கரெக்டாக இருக்குது கைஸ், பர்ஃபெக்ட். எல்லாம் ஒரு ஓரமாக இருக்குது, ரைட்? ஆமாம் கரெக்டு தான், ரைட்டு தான். நம்ம இப்படி நான் எவ்ரி டைம் when I read chat I can just disable this and enable this. But as you guys know, when I am disabling and enabling, every time it starts from 15 minutes. Yeah, அதுதான். அதனால் இப்போ நம்ம உங்களோட சேட்ஸ் ஏதாச்சும் ரீட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா சொல்லிக்கோங்க, நான் ரீட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஆரம்பிச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பிரச்சனையாயிரும். அதனால் போமோடோரோ டைமர். இதுக்கெல்லாமாடா ஆப்? கூகுள்கிட்ட இல்லையாடா டைமர் இருக்கு கைஸ், இருக்கு. 0 எஸ், நம்ம ஆன் பண்ணி விட்டுருவோம் கைஸ். தேவைப்படுறப்ப சவுண்டும் கேட்க ஆரம்பிச்சிடும், கரெக்டாக இருக்கும். இதையும் நான் எடுத்து என்னோட ஓபிஎஸ் இருக்கிற இடத்துலையே வச்சுக்கிறேன். ஆமாம், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரி, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வருவோம். க்ளோஸ். இதை ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்க்ரீனாக உருவாக்கிக்கிறேன். யா, பர்ஃபெக்ட். சரி கைஸ், இப்போ சொல்லுங்கள், என்ன சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பார்ப்போம்.
நான் இப்போதைக்கு டைமர் ஓடலை. ப்ரோ நான் யூடியூப் சேனலில் லேர்ன் பண்ணுறேன். பிகினருக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, டாபிக் என்ன கவர் ஆகும், அந்த டாட்ஸ் கனெக்ட் பண்ணுறது தெரியாது. ஸோ டாபிக் பிகினருக்கு சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போய் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக புரியும். சிம்பிள். 13 படிப்பு ஆர் 2 minute ஃபார் யுவர் புலம்பல். ஓகே இல்லை ப்ரோ, 15 நீங்கள் சொன்ன மாதிரி 15 minutes படிப்பு, 5 minutes கலாட்டா அப்படின்னு வச்சுக்குவோம். ரைட், அதுவே கரெக்டு தான். ஆனால் இன்னொன்று, அதாவது அந்த 15 minutesல நம்ம படிப்பு சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னா தப்பே கிடையாது. சரிங்களா? லைக் இப்போ நானே கேட்பேன், கைஸ் இந்த இது என்னது அந்த மாதிரி, லைக் நான் ஏதாச்சும் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம வச்சுக்குவோம், கரெக்டாக இருக்கும். அண்ட் லைக் அஸ் ஐ செட், நம்மளுக்கு ஃபிட்னஸ் வேறு இம்பார்ட்டண்ட், ரைட்டா? அதனால் ஒரு 5 minutes அந்த பிரேக்லலாம் ஒரு ஒரு 10 ஸ்குவாட்ஸ் இந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். ஓ நோ வாட் கிளாஸ் கோயிங் ஆன் சார்? ப்ரோ நான் சார்லாம் இல்லை ப்ரோ, நான் சும்மா ஒரு தம்பி ப்ரோ. சரிங்களா? ஸோ நான் கிளாஸ்லாம் எடுக்கலை. ஹாய் ப்ரோ, லினக்ஸ்க்கு வீடியோ ரெடி பண்ணிட்டீங்களா? இல்லை ப்ரோ, நான் இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ்லாம் போட வேணான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அது எப்படி சொல்கிறது ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் பார்க்க மாட்டாங்க ப்ரோ. ஆக்சுவலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் லேட்டாக. இன்ஸ்டாகிராமில் உட்காந்து அவங்கெல்லாம் சும்மா பேருக்கு மட்டும்தான் உட்காந்துருப்பாங்க. அதனால் நான் அதுக்கு தான் நான் அந்த வீடியோவும் நான் டெலீட் பண்ணிட்டேன். கூகுளில் இருந்து ஜெமினி ஏபிஐ டெவலப்பர் காம்படிஷன் பற்றி சொல்லுங்கள், எப்படி ப்ராக்டிஸ் ப்ரோ? அதுக்கு ப்ராக்டிஸ்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட் உருவாக்கணும். ஆமாம், அவ்வளோதான். அந்த காம்படிஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அது வராது. அது தெரில, அது 2 வருஷம் 3 வருஷங்க அப்புறம் வருமா? அது எப்பயும் நடக்கிற காம்படிஷன் இல்லை ப்ரோ, இப்போ தான் ஒரு வாட்டி நடந்திருக்கு, அவ்வளோதான். கருடா லினக்ஸ் ப்ளஸ் ஹைப்பர்லேண்ட் யூஸ் பண்ணுறியா ப்ரோ ஃபார் விண்டோஸ் மேனேஜர்? இல்லை ப்ரோ, கருடா லினக்ஸ் ப்ளஸ் i3 யூஸ் பண்ணுறேன். எனக்கு வேலாண்ட் பிடிக்கவில்லை, எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிக்கவில்லை. சிம்பிள் அஸ் தேட். ஐ மீன் ஹைப்பர்லேண்ட் சொல்லலாம், எனக்கு பிடிக்காது. ஐ டோன்ட் வாண்ட் டூ மச் ப்ரோ. லைக் அது என்ன ப்ரோ, லைட்டாக ஏதோ ஃப்ளூயிட் மாதிரி ஃபீல் இருக்கும், அதுக்காக போய் ஹைப்பர்லேண்ட் இது அதுன்னு பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் வேணாம். எனக்கெல்லாம் சிம்பிளாக நீட்டாக லைக் இப்படி இருந்தாலே ஓகே தான். எனக்கு அந்த ஸ்மூத்னஸ் மாதிரியான விஷயங்கள் வேணாம். And as I said, I don't like Wayland. That's the one of the main reason. I don't know about this, but I think Xorgல X சர்வரில் வேலை செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற ஹைப்பர்லேண்ட் கரெக்டா? எனக்கு தெரிஞ்சு கரெக்டு தான். வேலாண்ட் பேஸ் பண்ணி தானே இருக்குது. அதான் நான் நினச்சா ஸ்வே கூட யூஸ் பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் நான் யூஸ் பண்ணல, i3 தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நான் ஆக்சுவலாக i3யும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நான் Qtile தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், பைத்தானில் இருக்கும் அதனால். அப்புறம் நான் HTML CSS JS படிச்சுட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ண, அப்புறம் C#.NET 8 API படித்து எல்லாம் கம்பைல் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணுறேன். இப்போது ஆங்குலர் கற்றுக்கிட்டு இருக்கேன். வாட் டூ யூ திங்க்? ஐ மீன் உங்களுக்கு அது பிடிச்சி நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சதை பண்ணுங்கள், தப்பே இல்லை. பட் ஏதாச்சும் ஒரு டெக் ஸ்டாக் படிச்சுக்கோங்க ப்ரோ. இப்போ டாட் நெட்டில் ஃபுல் ஸ்டாக் கூட பண்ணலாம். லைக் நீங்கள் போட்டு பாருங்களேன், .NET ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு. ஸோ அதுக்கான விஷயங்கள் லைக் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணி அப்படி பண்ணுறீங்கன்னா ஓகே. அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்குலர் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஸோ லைக் ஜாவா ஸ்கிரிப்டில் வெப் டெவலப்மெண்ட்டில் ஃபுல் ஸ்டாக் அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு லைக் ஃபுல் ஸ்டாக்காக லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ரோ. சரிங்களா? அதாவது இப்போ நீங்கள் ஆங்குலர் படிச்சுட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் மீன் ஸ்டாக் தானே படிச்சுட்டு இருக்கீங்க, MEAN, ரைட்? MERN வந்து நம்மளுக்கு ரியாக்ட் வந்துடும், அதுக்கு பதிலாக ஆங்குலர் நீங்கள் படிக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் மீன் ஸ்டாக் லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக்காக நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ப்ரோ. சும்மா நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் உட்காந்துக்காதீங்க, இங்கிட்டிருந்து அங்கிட்டு பறந்துட்டு இருக்காதீங்க, ஒரு இடத்துல இருங்க, அந்த இதை முடிச்சிருங்க.
ப்ரோ நீங்கள் எங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஒர்க் ஆர் காலேஜ்? நான் காலேஜ் தான் ப்ரோ படிக்கிறேன். என்ன பண்ண முடியும், காலேஜ் தான் படிக்கிறேன். சரி கைஸ், ஓகே. நான் வந்து பேசாமல் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு இருக்கேன். கொஞ்சம் நான் பேசிக்கிட்டே இருக்க போகிறேன், ரைட்? பேசிகிட்டே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். அதனால் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். ஆமாம், இருங்க கைஸ், நான் தண்ணி கேன் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் படித்தா மைண்டு ஃபாஸ்ட் அண்ட் ஆக்டிவாக இருக்கும். இஸ் இட் ட்ரூ? ஐ மீன் மைண்டு ஃபாஸ்ட் அண்ட் ஆக்டிவாக சும்மாவே இருக்கும். அது நீங்கள் ஆப்டிடியூட் கொஸ்டின் படித்தா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஐ மீன் அந்த செயலுக்கு அப்படி இருக்கும். அதாவது நீங்கள் ஆப்டிடியூட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதில் பெஸ்ட் ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி செயல் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் உங்கள் மைண்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ப்ரோ, உங்கள் மைண்டு எப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா உங்கள் ஃபிசிக்கல் பாடி லைக் நீங்கள் நல்லா மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பிளட் ஃப்ளோ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கும். உங்கள் மைண்டுக்கு முக்கியமாக போயிட்டுருக்கும். அதனால உங்களுக்கு நல்லாவே சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து டெய்லி மெடிடேஷன் அல்லது எனி ஃபார்ம் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி விஷயம் ஃபார் 15 to 30 minutes எவ்ரிடே, இது நீங்கள் பண்ணணும். அடுத்து வந்து மிச்சபடி நீங்கள் எந்த செயலில் மாஸ்டர் பண்ணணுமோ அதை பண்ணணும். இது பண்ணிங்கனாலே உங்களோட மைண்ட் ஆவரேஜ் பீப்புளோட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் நான் சொல்லுவேன். லினக்ஸ் ஓஎஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது லேப்டாப்பில்? ப்ரோ நம்ம இப்போ லினக்ஸ் பற்றி பேசலைல்ல ப்ரோ, அதனால் நம்ம லைக் ப்ரோ கௌதம் ப்ரோ, நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேங்களா? ஆனால் லைக் நீங்கள் கேட்குற கேள்விகள் எப்படி இருக்குது தெரியுமா? லைக் ஒரே நேரத்தில் 1000 விஷயங்கள் கேட்குறீங்க ப்ரோ. லைக் ஒரே நேரத்தில் நீங்கள் இதையும் கேட்குறீங்க, லினக்ஸும் கேட்குறீங்க, டவுன்லோட் பண்ணுறதும் கேட்குறீங்க, கமெண்ட்ஸும் கேட்குறீங்க, திடீர்னு கூகுள் ஏபிஐ ஜெமினி டெவலப்பர்னு கேட்குறீங்க, திடீர்னு நீங்கள் எப்படி சொல்கிறது அந்த ஃபுல் ஸ்டாக் எஃப்எஸ்டி அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ லைக் எப்படி ப்ரோ, லைக் எப்படி நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ரோ? நான் MERN ஸ்டாக் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரியாக்ட் ப்ளஸ் பிஹெச்பிக்கு இன்டர்ன் போகலாம், ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. போங்க ப்ரோ, சூப்பர், போங்க, நல்லா இருக்கு, நல்லா கலக்குங்க. பிஹெச்பியெல்லாம் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க ப்ரோ, நல்லா தான் போயிட்டுருக்கு பிஹெச்பியில் தானே அந்த லாராவெல்லாம் சம்திங் அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் ஏதோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ரிவ்யூஸ் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் மிஷின் லேர்னிங் படிச்சிங்களா? அது உங்கள் பெனிஃபிட்டாக இருந்துச்சு? இல்லை ப்ரோ, நான் படிக்கலை, மிஷின் லேர்னிங் படிக்கலை. நான் சொல்லி தந்திருக்கேன், அது அரைக்குறையாக நான் அப்போ ஒரு காலத்தில் லேர்ன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பாதியிலே விட்டுட்டேன். எந்த இயர்? நான் செகண்ட் இயர். நான் இன்ஜினியரிங்லாம் பண்ணலாம், நான் பிசிஏ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஹவு டு கெட் ஆஃபர் லெட்டர் ப்ளீஸ் டெல். அந்த அவர்கிட்ட அவர் தானே வாங்கியிருக்காரு, அவர்கிட்ட சொல்லுவார். பேக்எண்ட்காக .NET கற்றுக்கிட்டேன். ஸோ கேன் யூ கிவ் குட் சஜஷன் ஃபார் பேக்எண்ட்? ஐ மீன் யா, லைக் நான் என்ன சொல்லுவேன்னா ப்ரோ, நான் .NETலாம் கற்றுக்கிட்டது இல்லை, எனக்கு அதனால எனக்கு தெரியாது ப்ரோ. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் யுவர் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர். இல்லை ப்ரோ, நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவராக இருக்கீங்க. சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்புறம் ரிப்ளை பண்ணுறேன், அந்த .NET அவருக்கு சொல்லிடுறேன். ஸோ ப்ரோ பாருங்கள், நான் .NET கற்றுக்கிட்டது இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. பட் மிச்சபடி நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாக் லைக் இந்த மாதிரி MERN ஸ்டாக், மீன் ஸ்டாக், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றை முடிங்க. அதில் உங்களுக்கு எல்லாமே எதுக்கு எந்த பேக் எண்ட் கம்பேட்டபிளாக இருக்குன்னு அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அதை வச்சு நீங்கள் நல்லா பண்ணிக்கலாம். MongoDB, எக்ஸ்பிரஸ், ஆங்குலர், Node.js கற்றுக்கோங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். யா, MongoDB, ஆங்குலர், எக்ஸ்பிரஸ், Node.js. சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள். இது சும்மா ஒரு டுபாக்கூர் சிஸ்டம்.
பெஸ்ட்டெல்லாம் இல்லை, வேஸ்ட்டு தான். லைக் இதை தெரிஞ்சு உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. மிச்சபடி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நவ் ஐ எம் டூயிங் ஏ கோர்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். இட்ஸ் இட் ஒர்த் ஃபார் அது ஒர்த்து தான். ஆனால் நீங்கள் கோர்ஸ் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அது நான் தெரியலன்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் கோர்ஸ் மேலே யோசிக்கக்கூடாது, நீங்கள் பண்ணணும், அவ்வளோதான். யூசர் நேம் ஹவு இட் இஸ் பாசிபிள் இண்டீட் ஆப்பில் ட்ரை பண்ணுங்க. ஓகே சரி கைஸ், நீங்கள் கேட்குற கேள்விகள்லாம் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைமர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால் நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? நான் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன், அல்லது எடுத்துகிட்டு வந்துடுறேன். குடிச்சிட்டே பேசாமல் வந்துடுறேன். ஆமாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். நான் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐ வில் பி பேக் இன் ஃபியூ மினிட்ஸ். இல்லை மினிட்ஸ்லாம் இல்லை, ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வந்துடுவேன். ஸோ ஐ எம் பேக் கைஸ். அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன் நண்பர்களே, டிஸ்டர்ப்லாம் பண்ணிடாதீங்க, கடுப்பாயிருவேன். சரிங்களா? டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க நண்பர்களே. ஐ மீன் ஃபார் 15 minutes we will be focused, so called focused. let's see நம்மளால் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு. சரிங்களா? ஸோ the time starts now. Okay, perfect. What if we are making a 2-player game but something more complicated, such as online shopping site, guess using objects to keep track of. Unfortunately, in that type of typing out the contents of our, we need a cleaner way to create our objects, which brings us to objects constructors. Okay. When you have a specific type of object that you need to duplicate, like player or inventory items, to create them as using object constructor. கன்ஸ்ட்ரக்டர் தானப்பா, இதெல்லாம் தெரிஞ்சது தான், பெரிய விஷயம் இல்லை. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம பண்ணுற விளையாட்டு தான் கைஸ். யா, திஸ் இஸ் ஆப்ஜெக்ட். இட்ஸ் நாட் அ பிக் திங். ஐ வில் நாட் ரீட் யுவர் சேட்ஸ். என் கண்ணு என்னோட செகண்ட் மானிட்டரில் போகாது. நீங்கள் என்னமோ டைப் பண்ணுறீங்க, ஏதோ நகண்டுட்டு இருக்குன்னு எனக்கு அது சரி பேச வேணாம், விடுங்க. which you use by calling function new. okay. ஸோ அதாவது நம்ம நார்மலாக வந்து சரி, நான் ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கிறேன், அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ஏதோ டீச் பண்ண மாதிரியும் ஆயிரும். இது கூட நம்ம பண்ணலாம் டீச் பண்ணுறதுக்கு. ஆமாம். just like the objects created using object literal method, you can add functions to the object. well, that's something amazing. let's start cnml function.
ஃபஸ்ட்டு இவங்க சொல்லிட்டாங்க ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி. அடுத்து இவங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்த்துக்குவோம், ரீட் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ டியர் நண்பர்களே, இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ வாட் அ ஆப்ஜெக்ட் இஸ், யூ ஷுட் ஜஸ்ட் விசிட் திஸ் லிங்க். பட் நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட்டு சில லைக் மல்டிபிள் வேல்யூஸ் லைக் ஒரே இதுக்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இருக்கான், அவனோட இன்ஃபர்மேஷனை நம்ம தனித்தனியாக சேவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னன்னா கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கிக்கலாம். அண்ட் கிஷனோட நேம் அப்படின்னு போட்டுட்டு கிஷனோட இஸ் மேரிட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். கிஷன் வந்து என்ன சொல்கிறது, காலேஜ் போகிறான் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, காலேஜ் நேம் இஸ் ஈக்குவல் டு தி அமெரிக்கன் காலேஜ். இந்த மாதிரி நம்ம லைக் ஒவ்வொன்றா நிறைய விஷயங்கள் நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த 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 மாதிரி லைக் ஒரே விஷயத்துக்குள்ளே மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுக்கிறத தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். யாரோ ஸ்பேம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், தெரில. என் கண்ணு அங்கிட்டு ஏதோ எமோஜியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஆனால் நான் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ், as I said, this is what objects is. அண்ட் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம். லைக் மை ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி. அதாவது இப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி இருங்க, நான் உங்களுக்கு ஆப்ஜெக்டை உருவாக்கி காமிக்கிறேன். அதுக்கு நம்ம டைம் பாஸ் பண்ணணும். நான் ஒரு JS ஃபைல், ஐ டோன்ட் ஹாவ் அ JS ஃபைல், தட்ஸ் கிரேட். வாழ்க்கையில் நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸ்கிரிப்ட்ஸ் டாட் JS. சரி நண்பர்களே, கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்குவோம், ஜூம் இன். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கிரியேட் அ ஆப்ஜெக்ட் கால்டு மனிதன். சரிங்களா? ஸோ மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கிட்டு ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கும், நேம் இருக்கும். ஸோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அந்த மனிதனுக்கு பேர் வந்து கிஷன். சரிங்களா? கமா போடணுமா? ஆமாம் போடணும், கமா போடணும். அந்த மனிதனுக்கு ஏஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 2 நாளில் நான் 20 வயசு ஆக போகிறேன். 20 years fucking old கைஸ். இப்போதைக்கு நான் 19 தான், அதனால் 19 வச்சுக்குவோம். அடுத்து இஸ் மேரிட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபால்ஸ் ஆல் த டைம் கைஸ். நம்ம மேரேஜே பண்ண போகிறதில்ல. ஆமாம் கைஸ், வாழ்க்கை ஃபுல்லாக பிரம்மச்சாரியாக இருக்கணும். இந்த ஜோக்கு வந்து எங்கள் கிளாஸில் ரொம்ப ஃபேமஸ். வேற கைஸ், வேற எனிதிங் எல்ஸ்? ஹாபீஸ், லைவ் ஸ்ட்ரீமிங். சரிங்களா? சரி கைஸ், ஸோ ஐயோ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ், ஸோ இப்போ அதாவது நீங்கள் கேட்பீங்க, எதுக்கு ப்ரோ நம்ம இப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மனுஷனோட விஷயங்கள் நம்ம இப்படி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதை ஆக்சஸ் பண்ணுறது அல்லது அது ஒரு இடத்துல நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லா இருக்கும். நீங்கள் நினச்சிங்கன்னா கிஷன் நேம் இஸ் ஈக்குவல் டு கிஷன் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு இது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக பண்ணிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம இப்படி கூட பண்ணிட்டோம்னா திஸ் இஸ் மச் பெட்டர், ரைட்? இப்படி பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறப்ப மனிதன் டாட் ஏஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா லெட் மீ ஜஸ்ட் ரன் இட். லைவ் சர்வரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வேறு என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. Control XB index.html. ஒன் மினிட் இருங்க.
ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, கன்சோல். என்னப்பா ஒன்றுமே பிரிண்ட் ஆகலை. ஓகே, ஆமாம், நான் கொஞ்சம் லூஸு தான். இங்கே நம்ம வந்து கன்சோல் டாட் லாக் போட்டுட்டு மனிதன் டாட் ஏஜ் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கரெக்டாக ஆகும். as you can see நம்மளுக்கு 19 அப்படின்னு வந்துருச்சு. I hope you guys are able to see here, right? இதுதான் கைஸ். இங்கே நான் மனிதன் டாட் நேம் அப்படின்னு போட்டேன்னா நம்மளுக்கு கிஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி ரீசனுக்காக தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அண்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஆக்சஸ் பை த வே ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன்ஸையும் வச்சுக்கலாம். சரிங்களா? லைக் இவங்க obnoxious let's learn English guys. What is the meaning of obnoxious? Extremely unpleasant. Okay. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் obnoxious unpleasant ப்ராப்பர்ட்டி ஏதோ சும்மா பேர் இங்கே வேறுக்குனே வச்சுருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா கூட நம்ம இப்படி நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். as you guys already know, right? அண்ட் நம்ம அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்கிற மனிதன் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே போட்டு நேம் அப்படின்னு போட்டு கூட நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஐ திங்க் நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம டபுள் கோட்ஸ் போட்டுட்டு தான் ஆக்சஸ் பண்ணணும். எஸ், சரியா? இந்த மாதிரி நம்ம பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதாவது இதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது எங்கே வந்து நம்ம டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணணும், எங்கே நம்ம ப்ராக்கெட் நோட்டேஷன் யூஸ் பண்ணணும், அதுக்கு சில இது கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இப்போயே பார்த்தீங்க, நம்ம இங்கே நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது நம்மளுக்கு அன்டிஃபைன்டுன்னு வந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பட் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். சரிங்களா? ஸோ நார்மலாக வந்து நம்ம இப்போ இங்கே வந்து பிளேயர் 1 பிளேயர் 2 அப்படின்ற எக்ஸாம்பிள் வச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக லைக் நீங்கள் ஒரு பிளேயர் 1 பிளேயர் 2 2 பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அவனுக்கு ஒரு நேம் இருக்கும், அவனுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கும். லைக் இது வந்து எக்ஸ்ஓ கேம் நம்ம விளாடுவோம்ல, அந்த இதை வச்சு இவங்க அந்த டிக்டாக்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த கேம் தான் எக்ஸ்ஓ அப்படின்னு நம்ம போட்டு விளாண்டுட்ருக்கோம்ல, அந்த கேம். ஸோ அந்த மாதிரி இதில் பிளேயர் 1 இருப்பான், பிளேயர் 2 இருப்பான், அவனோட நேம்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வேரியபிள்ஸ் போட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம்னா இது மச் மோர் ஈஸியராக இருக்கும்ல கைஸ். லைக் நீங்களே நினச்சி பாருங்கள், பிளேயர் 1 அவனோட இன்ஃபர்மேஷன் அவனோட ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் மோர் ஆர்கனைஸ்டாக இருக்கிற மாதிரி, அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. பிளேயர் 2 அவனுக்கான விஷயம் இதுவும் தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கி அது யூஸ் பண்ணும்போது லைக் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வேணால் ட்ரை பண்ணிடுவோம். ஓகேங்களா? லைக் நம்மளோட மனிதன் அப்படின்றத வெயிட் அ மினிட் நம்ம எப்படி கூட வச்சுக்குவோம், person 1 person 2ன்னு வச்சுக்குவோம். person 1 அதான் கரெக்டாக தான் இருந்துச்சு, மனிதனே நல்லா இருந்துச்சு. மனிதன் 1 அண்ட் கான்ஸ்ட் மனிதன் 2. இந்த மாதிரி நம்ம 2 இது உருவாக்கிக்கலாம். அவனுக்கு ஏதாச்சும் ஒரு இது கொடுப்போம். மனிதன் 2க்கு என்ன கைஸ் கொடுக்கலாம், அவருக்கு பேர் நான் கௌதம்னு கொடுக்க போகிறேன். சரிங்களா? அடுத்து ஏஜ் வந்து 25 போட்டுருவோம். அடுத்து இஸ் மேரிடு வந்து தெரில, ட்ரூ போட்டுருவோம், பாவம். சரிங்களா? ஹாபி வந்து வாட்சிங் லைவ் ஸ்ட்ரீம்ஸ்ன்னு போட்டுருவோம்.
ஸோ பர்ஃபெக்ட். இந்த மாதிரி 2 மனிதன் 1 மனிதன் 2ன்னு இருக்காங்க. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லெட்ஸ் சே பிரிண்ட் த நேம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே இது நான் வந்து இந்த மனிதன் 1 மனிதன் 2-வை நான் உட்காந்து இந்த மனிதன் 1 நேம் அப்படின்னு தனித்தனியாக வேரியபிள்ஸ் உருவாக்கி லைக் இங்கே உருவாக்கியிருக்காங்களே இந்த மாதிரி உருவாக்கியிருந்தேன்னா நான் தனித்தனியாக உட்காந்து ஒவ்வொரு பேரை பிரிண்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணி console.log பண்ணி. ஸோ அது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த மாதிரி பிரிண்ட் நேம்னு ஒரு ஃபங்க்ஷனே உருவாக்கிடலாம். அவன் அதுக்குள்ளே நம்ம யாரோட இன்ஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணணுமோ யாரோட விஷயங்களை பிரிண்ட் பண்ணணுமோ அந்த ஆப்ஜெக்டை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் print marriage information அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கிடலாம். அண்ட் அதுக்குள்ளே மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணிடுவோம். அண்ட் மனிதன் console.log மனிதன் மேரிடா இல்லையான்றது பிரிண்ட் பண்ணும். மனிதன் டாட் இஸ் மேரிட். சரிங்களா? ட்ரூ ஃபால்ஸ் நம்மளுக்கு பூலியன் வேல்யூஸ் தான் வரப்போகுது. சரிங்களா? நம்ம வந்து இங்கே பிரிண்ட் மேரேஜ் அப்படின்ற பிரிண்ட் மேரேஜ் இன்ஃபோ அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மனிதன் 1 அப்படின்றத பாஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம இப்படி போட்டுருவோமா? இல்லை இதுவே ஓகே தான். உங்களுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ரைட்? ஸோ as you can see நம்மளுக்கு வந்துருச்சு ஃபால்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் ஆப்ஜெக்ட்ஸ். லைக் ஆர்கனைஸும் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு மச் மோர் ஈஸியராகவும் இருக்கும். பட் திங்ஸ் கேன் கெட் காம்ப்ளெக்ஸ். இதை விட காம்ப்ளெக்ஸாக திங்ஸ் கேன் கெட். அதாவது லைக் நீங்கள் இங்கே போயிடுச்சு, டைம் முடிஞ்சா என்ன கைஸ் நம்ம ஆக்சுவலாக ஐயோ முடிஞ்சா கைஸ், டைமே முடிஞ்சு. ஷியோ விளங்கிரும், டைம் போனதே தெரில. அட பாவிகளா, என்னடா என்னென்னமோ ஸ்பேம் பண்ணியிருக்கீங்க. நாட் ஆடிபிள். அட இல்லை, நான்லாம் ஒன்றும் ரிப்பீட் பண்ண போகிறது இல்லை, போங்கடா. ஓகே, இதை முன்னாடியே நீங்கள் சொல்லியிருக்கணும் நண்பர்களே. போச்சு போச்சு, முடிஞ்சு. சரி, ஓகே. என்ன பெருசாக ஒன்றும் சேட் பண்ணலை, நீங்கள் அழுதுகிட்ருக்கீங்க, அவ்வளோதான். நம்ம முடிச்சு விட்டாங்க, போங்க. யாராச்சும் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன், ஓகே. பட் he will fix it after 8:50 am. Okay. Bro doesn't know, no one can hear him. இந்த அளவுக்கு நான் சொதப்புவேன்னு நினச்சி கூட பார்க்கல கைஸ். console.log no audio. ஆடியன்ஸே வந்து ரோஸ்ட் பண்ணுறாங்கப்பா என்னைய. போதும்பா போதும். Guys, do you think this timer chat read is stupid? Got some problems, no audio. என்ன ப்ரோ எதிரி ஜாவாஸ்கிரிப்ட் தட்டி இருக்கீங்க? ஆமாம் ப்ரோ, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, டைப் ஸ்கிரிப்டுக்கு போயிடுவோம். நான் அப்பயே நினச்சேன் எதுக்குடா ஸ்பேம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்பயே நான் பார்த்துருக்கணும். ஸோ இதிலேருந்து என்ன புரிஞ்சு, நான் கமெண்ட் செக்ஷனை பார்க்கல. ஸோ 15 minutes ஃபோக்கஸ்டாக இருந்தேன் கைஸ். இதுக்கு நீங்கள் ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். ஆமாம். இப்பயும் ஆடியோ லோவாக இருக்கா? இல்லைல. வீரன் வெள்ளத்தை உணர்த்த தருணம். தண்ணி குடிங்க ப்ரோ. தட் வைஸ் ஸ்பேமிங் பட் ஐ லைக் யுவர் நேர்மை.
யூ ஆர் யூஸிங் பைப் ஒயர் ஆர் பல்ஸ் ஆடியோ. எனக்கு தெரிஞ்சு பைப் ஒயர் தான் யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பைப் ஒயர் தான். எஸ், பைப் ஒயர் ப்ரோ. பைப் ஒயரா? எனக்கு டவுட்டாக இருக்குது. பல்ஸ் ஆடியோ ப்ரோ, பல்ஸ் ஆடியோ தான். ஆமாம். சரி கைஸ், நவ் நெக்ஸ்ட்டு 15 minutes ஆடியோ இல்லாமல் 15 minutes வாட்ச் பண்ணேன். எங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் கொடுங்க. எஸ் கைஸ், ஆடியோ இல்லாமல் நீங்கள் எல்லாரும் 15 நிமிடத்துக்கு நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீர்கள். அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. அண்ட் என்ன சொல்கிறது, உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஷவுட் அவுட். சரிங்களா? யார் யார்? யுவராஜ், பிரின்ஸ், ஃபவுசான், இளவரசு, எவங்லைன் ஷார்ட்ஸ், அப்புறம் வேற யார்? நிதிஷ், ஜான்சன், கௌதம், கவின்குமார், செயித், அப்புறம் அவ்வளோதான். இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஷவுட் அவுட். நீங்கள் எல்லாரும் 100 வருஷம் வாழ்வீங்க. ஏன்னா நீங்கள் வந்து 15 நிமிடம் ஆடியோவே இல்லாமல் ஒரு லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து கொண்டு இருந்தீர்கள். மிகவும் கிரேசியான விஷயம். மஸ்கிட்டோ ப்ராப்ளம் இருக்கா ப்ரோ? இல்லை, முன்னாடி இருந்துச்சு ப்ரோ. லைக் முன்னாடி எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் பர்சனலாக அவங்க கூட ஷேர் பண்ணணுமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் சரி சொல்கிறேன் கைஸ். அதாவது நான் 11th 12th படிக்கும்போது லைக் எங்கள் வீட்டில் நான் இப்போ நெட்டு போட்டு விட்டுருக்கேன். சரிங்களா? நெட்டுனா உங்களுக்கு தெரியும்ல, லைக் தெரியும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொசு வராது. பட் முன்னாடி இதெல்லாம் போடலை, ரொம்ப கொசு வந்துடும். ஆனால் நான் வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான மனுஷன் கைஸ். சொல்லவா? நான் கொஞ்சம் சேட் கூட ஓப்பன் ஆகிட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். அதனால் வேணாம், நான் சொல்ல வேணான்னு இருக்கேன். பட் சொல்லிடலான்னு இருக்கேன். அதாவது கைஸ், எனக்கு அப்போ நான் வந்து கொஞ்சம் குண்டு மனுஷனாக இருந்தேன். எனக்கு ஸ்டொமக்கில் கொஞ்சம் கேஷியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ நான் பேசிக்கலி ஃபார்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ப்ரோ, அந்த டைமில் நான் கொசு என்னோட ஃபார்ட்டை வந்து பார்த்து செத்து போயிடும் ப்ரோ. வீட்டு ஃபுல்லாக கொசுவாக ஒரு இடத்துல இருக்கும் ப்ரோ. நினச்சி பாருங்க ப்ரோ. அதாவது சிம்பிளாக சொன்னால், கொசுவை குசு போட்டு மயக்கிட்டு இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் விஷயங்கள் நான் வந்து ஒரு 2 years முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் ஆஃப் ஆல் டைம். இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருந்ததால எனக்கு கொசு கடிக்காது கைஸ். திஸ் இஸ் வாட் ஐ யூஸ் டு டூ. சரிங்களா? பட் இப்போ வந்து நம்ம நெட்டு போட்டாச்சு. இப்போ ஏன் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிக்கு வந்து இப்போ வேலை செய்யலை கைஸ். சரிங்களா? அதாவது நான் வந்து ஃபிட்னஸ் எல்லாம் ஃபேட் லாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கரெக்டான டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ ஸ்டொமக் வந்து ப்ளோட்டிங், கேஷியஸாக இருக்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நவ் ஐ ஆம் குட் ஃபைன். ஸோ அதனால் நம்ம நெட்டு போட்டுட்டு கொசுவை பறக்க விட்டுட்ருக்கோம். சரி கைஸ், time to get for another 15 minutes in 3 2 1 go. So நான் அதான் guys சொல்லிட்டு இருந்தேன் that we can just use objects like this. But I mean இங்க கூட நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ஆப்ஜெக்ட்ஸை டிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட்? லைக் மனிதன் 1, மனிதன் 2, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் வென் யூ ஆர் டூயிங் சம்திங் வெரி பிக். ரைட்? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படிலாம் நீங்கள் மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்க மாட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் we can use something called object constructors, my dear friends. What is object constructors? அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் இவங்க பிளேயர் வச்சு கொடுத்துருக்காங்க, நம்ம மனிதன் வச்சு பண்ணுவோம். ஸோ அதாவது நம்ம இப்படி பண்ணியிருக்கோம்ல, மனிதன் 1 மனிதன் 2 அப்படின்னு நம்மளாம் உட்காந்து மேனுவலாக இப்படி பண்ணுறதுக்கு நம்ம இதை பெட்டர் வெர்ஷன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா,
கான்ஸ்ட் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கலாம். சாரி, நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நம்ம இதை பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் மனிதனைசர் இதுதான் ஃபங்க்ஷன். சரிங்களா? அது வந்து என்ன வாங்கும்னா நேம் வாங்கும், அடுத்து ஏஜ் வாங்கும், அடுத்து ஹாபி வாங்கும். ஹாபியை பாபின்னு போட்டு விட்டேன். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் this dot name is equal to name. Yeah, this dot name is equal to name வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், பட் டோன்ட் வரி, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து நம்ம this dot age is equal to age, of course, and this dot hobby is equal to hobby. So what is going on here, what is this அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. you will understand it quickly. நம்ம ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கோம் கைஸ். கன்ஸ்ட்ரக்டர்னா பேர்ல இருக்கு, கன்ஸ்ட்ரக்ட் பண்றவர் பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதாவது இங்கே நம்ம நம்மளா உட்காந்து ஒவ்வொரு விஷயங்கள் இப்படி மேனுவலாக நம்ம டைப் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உருவாக்கிக்கிட்டு இருந்தோம், ரைட்? ஆனால் இந்த ஆப்ஜெக்டை தானாகவே ஒரு மனுஷன் நம்மளுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ அவங்க தான் வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். அந்த ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பேர் நான் மனிதனைசர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த மனிதனைசர் வந்து நம்ம கிட்ட ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குது, ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குது, அண்ட் ஹாபின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குது. அண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வச்சுருக்கோம் நம்மளோட ஆப்ஜெக்ட்டுக்கு. சரிங்களா? நம்மளாம் ஒன்று வச்சுருக்கோம் நேம் அப்படின்னு. உங்களுக்கு லைட்டாக குழப்புன்றதுக்காக நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே நேம்னு வச்சுக்குவோம், இங்கே வச்சுக்குவோம். ஓகேங்களா? மை நேம், மை ஏஜ் அண்ட் மை ஹாபி அப்படின்னு. சரிங்களா? இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குழப்பாது. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த மனிதனைசர் வந்து 3 விஷயம் வாங்கும், நேமு, ஏஜ், ஹாபி. அண்ட் இந்த 3 விஷயத்தை வச்சு நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கி கொடுக்கும், ரைட்? நல்லா இருக்குல்ல? அதாவது நீங்கள் மேனுவலாக உட்காந்து மனிதன் 1, மனிதன் 2, மனிதன் 3, மனிதன் 4, மனிதன் 9 அப்படின்னு நீங்கள் உருவாக்காமல் நீங்கள் ஒரு வாட்டி மனிதனைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிடலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் அதை வச்சு நீங்களாம் உருவாக்கிக்கலாம். ஸோ இது நேமுன்றதை வாங்கும், ஏஜ்ன்றதை வாங்கும், ஹாபின்றதை வாங்கும். அண்ட் அடுத்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அந்த திஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை குறிக்குது. சரிங்களா? அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ புரியாது, நம்ம இதை வச்சு ஒரு சில ஆப்ஜெக்ட்லாம் உருவாக்கி காமிப்பேன், அப்போ உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஜெக்டை குறிக்குது. அந்த ஆப்ஜெக்டோட மை நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி அதில் இருக்க போகுது. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட மை நேம் என்னவா ஆயிரும்னா நம்ம இதுக்குள்ளே என்ன பாஸ் பண்ணோமோ, இதுக்குள்ளே நம்ம என்ன நேம் பாஸ் பண்ணுறோமோ அதுவா இதுக்கு அசைன் ஆயிரும். அதே மாதிரி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மை ஏஜ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் அது வந்து எதுக்கு ஈக்குவல் டு ஆயிரும்னா நம்ம என்ன இதில் பாஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஈக்குவல் டு ஆயிரும். அடுத்து மை ஹாபின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அண்ட் அது எதுவாக இருக்கும்னா நம்ம இதுக்குள்ளே ஹாபிக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அதுவாக மாறிடும். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிருச்சு. நவ் லெட் அஸ் யூஸ் திஸ். யூஸ் பண்ணுறதுக்கு எப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஈஸியாக நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குற மாதிரி உருவாக்கணும். அண்ட் நம்ம ஒரு நியூ அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கான்ஸ்ட் மனிதன் 1 இனிமேல் புதுசாக திரும்பியும் உருவாக்குவோம். இதெல்லாம் எடுத்து விட்டுருவோம். சரிங்களா? எஸ், எடுத்துட்டு மனிதன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்க போகிறேன். அண்ட் இந்த மனிதன் 1க்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி உருவாக்குறதுக்கு நம்ம நியூ அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மனிதனைசர் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அடுத்து நம்ம பாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ நேம் நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா கிஷன் அப்படின்னு பாஸ் பண்ண போகிறேன். ஏஜ் நம்ம என்ன பாஸ் பண்ணுவோம்னா 19 பாஸ் பண்ணுவேன். அண்ட் ஹாபி வந்து ரன்னிங் அப்படின்னு சும்மா போட்டுக்கிறேன்.
பிடிக்காது கைஸ் ரன்னிங், சும்மா பேருக்கு தான் போட்டேன். அண்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மனிதன் 1ல் இதெல்லாம் அசைன் ஆயிடுச்சு தெரியுமா? அதாவது என்ன நடந்திருக்குன்னா, நம்மளுக்கு இப்படி ஒன்று ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருக்கு. எப்படின்னா இப்படி மனிதன் 1 அண்ட் ஈக்குவல் டு மை நேம் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பாஸ் பண்ணது என்னது, கிஷன், ரைட்? அடுத்து என்ன சொல்கிறது, ஏஜ் இஸ் ஈக்குவல் டு போடக்கூடாது, நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், சாரி மை பேட், 19 அண்ட் ஹாபி கோலன் ரன்னிங். அதாவது நம்ம இவ்வளோ டைப் பண்ணோம்ல, இந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிடலாம். அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இது பண்ணுறது வந்து பேசிக்கலி இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கி நம்மளுக்கு கொடுக்குது, சரிங்களா? அதாவது என்ன நடக்குதுன்னா, மனிதனைசருக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா கிஷன் அப்படின்றத பாஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நேம் இருக்கிற இடத்துல போகும். அண்ட் இங்கே இருக்கிற நேம் வந்து என்னவா மாறிடும்னா கிஷனாக மாறும். அண்ட் நான் இங்கே என்ன போட்டிருக்கேன், திஸ் டாட் மை நேம்னு போட்டிருக்கேன். ஸோ திஸ்ன்றது எதை குறிக்குது, இப்போ புதுசாக ஒன்று உருவாகுதுல, யாருக்காக உருவாகுது, மனிதன் 1க்காக உருவாகுது. ஸோ மனிதன் 1 தான் வந்து திஸ்ஸை குறிக்குது, அதாவது இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட மை நேம் இஸ் ஈக்குவல் டு நேம், இந்த ஆப்ஜெக்டோட மை ஏஜ் இஸ் ஈக்குவல் டு ஏஜ், அண்ட் இந்த ஆப்ஜெக்டோட மை ஹாபி இஸ் ஈக்குவல் டு ஹாபி. அண்ட் இந்த ஹாபி இருக்கிற இடத்துல ரன்னிங் வந்துடும், இந்த ஏஜ் இருக்கிற இடத்துல 19 வந்துடும். அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துரும். அண்ட் ஜஸ்ட் இமேஜின் ப்ரோ, திஸ் இஸ் மச் மோர் ஈஸியர். நீங்கள் ஜஸ்ட் புது ஆப்ஜெக்ட் இப்போ ஈஸியாக சிம்பிளாக உருவாக்கிக்கலாம். மனிதன் 2 இஸ் ஈக்குவல் டு நியூ மனிதனைசர் யூஸ் பண்ணி அந்த மனுஷனுக்கு பேர் வந்து யுவராஜ், ரைட்? அண்ட் ஏஜ் வந்து 500 அண்ட் ஹாபி வந்து ஸ்பேமிங். சீரியஸாக எடுத்துக்காதீங்க ப்ரோ, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி சிம்பிளாக வச்சுக்கலாம், ரைட்? லைக் இட்ஸ் ஜஸ்ட் ஈஸி யூஸிங் அ ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் இஃப் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட் நம்ம பார்த்துக்குவோம். மனிதன் 2 டாட் நேம் அப்படின்னு நம்ம போட்டுட்டு ரன் பண்ணோம். என்னடா வேலை செய்யலை, மை நேம், சாரி, நம்ம பார்த்தீங்களா மை நேம்னு நம்ம அசைன் பண்ணியிருந்தோம்ல, அதனால் மனிதன் 2 டாட் மை நேம் யுவராஜ் அப்படின்னு வந்துருச்சு. சிம்பிள், சரிங்களா? திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ஆர் யூ வில் கிரியேட் அ ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ யூ கேன் டிஃபைன் ஃபங்க்ஷன் இன்சைட் இட், சரிங்களா? ஸோ வாங்க அதையும் நம்ம பண்ணிடுவோம். ஸோ திஸ் டாட் இவங்க வந்து சே நேம் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. நம்ம சும்மா பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கிக்குவோம். ஆமாம், பிரிண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிடுவோம். அண்ட் அது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனாக நம்ம போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம கன்சோல் டாட் லாக் திஸ் டாட் நேம் மை நேம், திஸ் டாட் மை நேம் போட்டுருவோம். முடிஞ்சு, சிம்பிள் as that. And now if I just call என்ன சொல்கிறது, மனிதன் 1ல் பிரிண்ட் நேம் அப்படின்றத நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரி பிரிண்ட் நேம் அப்படின்றத நான் கால் பண்ணேன் அப்படின்னா கிஷன் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. சிம்பிள் கைஸ், சிம்பிள், right? So yeah, this is how you can use object constructors. I mean, using object constructors can be much more efficient and useful, right? Instead of typing everything manually, right? So இதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. Write a constructor for making book objects. We will revisit this in next project. Your book object should have books title, author, books title, author, number of pages, and whether or not you have read the book. You have put a function into constructor that can report the book info like so. Okay, the hobby page, okay, 295 pages not read yet. Okay. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ
நம்ம எப்படி இங்கே இப்படி இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கோமோ அதே மாதிரி இவங்க ஒரு எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு உருவாக்குங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இங்கே ஏதோ ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு ரிட்டர்ன் திங்ஸ் ரேதர் தென் புட்டிங் இட் இன் console.log directly into the function. In this case, return the info string and log it after function has been called. புரியல என்ன சொல்ல வராங்க. ஓகே புரியுது. நம்ம யூஸ்வலி ஃபங்க்ஷனுக்குள்ளே console.log அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்போம். இன்ஸ்டட் ஜஸ்ட் லைக் யூஸ் ரிட்டர்ன் பிகாஸ் நம்ம ஆக்சுவலாக ப்ரோக்ராமிங் ரியல் வேர்ல்டில் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சும்மா console.log நம்ம டீபக் பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் ஆக்சுவல் ரியல் யூஸ் கேஸில் நம்ம ரிட்டர்ன் தானே யூஸ் பண்ணுறோம், அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க கைஸ் நம்ம வந்து உருவாக்குவோம். சரிங்களா? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் புக், ரைட்? ஸோ இவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம சும்மா ஒரு டு டூ அப்படின்னு போட்டு வச்சுக்குவோம். எனக்கு என்ன இது வேலை செய்ய மாட்டேங்குது. நான் ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பேன். நான் டுடூன்னு போட்டு டேப் அமுக்குனேன்னா எனக்கு அது ஆட்டோ கம்ப்ளீட் ஆகும். சரி விடுங்க, வேலை செய்யலை, நாட் அன் இஷ்யூ. டுடூன்னு போட்டுட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணி வச்சுருவோம். எதுக்கு நம்ம பார்த்து பண்ணிடலாம், 2 செகண்டில் முடிஞ்சிடும். என்னப்பா பண்ணணும்? ரைட் a கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் மேக்கிங் புக் ஆப்ஜெக்ட்ஸ். சரி கைஸ், நம்ம வந்து புக் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்குவோம். ஒரு ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு உருவாக்கிக்குவோம், நேம்டு புக் மேக்கர். சரிங்களா? இது என்ன வாங்கும், என்னென்ன கேட்டிருக்காங்க? டைட்டிலு, ஆத்தர், நம்பர் ஆஃப் பேஜஸ். இது நம்மளாம் என்ட்ரி பண்ணுற விஷயம்தான். அதனால் டைட்டில், ஆத்தர், பேஜஸ். சரிங்களா? அடுத்து ஹேவ் யூ ரெட் இட் ஆர் நாட். ஓகே, சும்மா ரெட் ஆர் நாட். இது என்ன வேரியபிள் பேர் என்ன வைக்கலாம் கைஸ்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ரெட் இட் ஆர் நாட் என்ன வைக்கலாம்? எனக்கு தெரிஞ்சு நம்ம சும்மா கம்ப்ளீட்டட் அப்படின்னு வச்சுக்குவோம். கம்ப்ளீஷன். ஓகே, எஸ், திஸ் இஸ் பர்ஃபெக்ட். நான் இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா திஸ் டாட் நேம்னு வச்சுக்குவோமா? ஆமாம், புக்குக்கு இல்லை டைட்டில்னே வச்சுக்குவோம். டைட்டில் இஸ் ஈக்குவல் டு டைட்டில், ரைட்? and then this dot author is equal to author. This dot pages is equal to pages. And typing speed கொஞ்சம் improve பண்ணணும். This dot completion is equal to completion. இப்போதைக்கு கம்ப்ளீஷனில் நான் ஸ்ட்ரிங்கே பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்குவோம். சரிங்களா? அண்ட் அதில் என்னடா அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சா? பார்த்தீங்களா கைஸ், டைமே முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள. ரொம்ப மோசம். ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் கரெக்டாக சொன்னீங்க. ஸ்டேட்டஸ் வச்சுருவோம். சரி, இப்போ வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ரீட் பண்ணும் நேரம் வந்தாச்சு. கிஷன் ப்ரோ, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியுமா? லூப்பிங்கில் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் ப்ரோ, யூஸ் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் எதில் யூஸ் பண்ணுற பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் எதை பற்றி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலை ப்ரோ. லைக் இதில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. அதாவது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்
ஆப்ஜெக்ட்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம்னு கேட்குறீங்களா? பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம். ஓகே, முட்டை சாப்பிடுங்க ப்ரோ. எதுக்கு ப்ரோ முட்டை சாப்பிட்ணும்? வெப் டெவலப்மெண்ட்டா ப்ரோ? இல்லை ப்ரோ, கேம் டெவலப்மெண்ட். என்ன ப்ரோ கேட்குறீங்க? அஃப்கோர்ஸ். என்ன ப்ரோ டைட்டில் அது? இருட்டு அறையில் முரட்டு கோடிங், இதுதான் ப்ரோ டைட்டில். எப்படி நல்லா இருக்கா? லெஜெண்டரி டைட்டில். இப்படி தான் வைக்க முடியும். யூபிசாஃப்ட் ஷேர் ப்ரைஸ் லோ ஆகுது கைஸ். யூபிசாஃப்டோட ஷேர் ப்ரைஸ் லோ ஆகுது, அதனால் வாங்கி வச்சுருங்க ஓகேங்களா. மேபி இவங்க கம்பேக் கொடுக்க போகிறேன்னு ஏதாச்சும் பயங்கரமான ஒரு கேம் அடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஷேர் ப்ரைஸ் பறக்கும். கம்மியாக இருக்கிறப்ப வாங்கி வச்சுக்கோங்க. இஸ் ரீடிங் டன் லைக் அது பெருசாக இருக்குல்ல ப்ரோ. ஜேஎஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா சொல்லலாம், ஆனால் கிளாஸஸ் அதெல்லாம் இல்லை, இன்னும் வரல. இது ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ. யூ ஷுட் நேம் பூலியன் வேரியபிள்ஸ் இஸ். அப்படி ஒன்றும் ரூல் இல்லை. நான் இதை புலியனாக வச்சுக்க போகிறதில்ல. நான் தான் சொன்னேன்ல ஸ்ட்ரிங்காக வைக்க போகிறேன்னு. 5 minute commit time on pain video bro. What? 5 minute comment time on pain video. புரியல, நீங்கள் சொல்கிறது புரியல. மை சஜஷன் இஸ் கமெண்ட் பாருங்க, டவுட் வருது இன் பிட்வீன் டீச்சிங். ஓகே ப்ரோ, ஓகே பார்க்குறேன். ஆனால் டவுட்ஸ்க்கு மட்டும் ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? சரி கைஸ், இஸ் தேர் சம்திங் எல்ஸ் யூ கைஸ் வாண்ட் டு ஆஸ்க்? திரும்பியும் நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன் ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் வாய் வலிக்குது. ஆனால் பரவாயில்ல கைஸ், ஐ திங்க் வி கேன் டூ இட். கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது நம்ம இது பண்ணுறது, நல்லா தான் இருக்குது சரிங்களா. என்ன ஐடி ப்ரோ அது? அது வந்து இமேக்ஸ் ப்ரோ, அது ஐடி இல்லை, அது வந்து ஒரு, அது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அது நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாது. இமேக்ஸ், you can play games inside of Emacs, you can web browse inside of Emacs, you can use Emacs as your operating system if you want, but I use it as a IDE. avladhan, it has too much features. Mainly it's just a text editor. avladhan. சரி guys, நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு வரேன் ஓகேங்களா. நான் என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட வாட்டர் பாட்டில் வேற இல்லை கைஸ். நினச்சி பாருங்க, என்கிட்ட கோடிங் அண்ணாட்ட வீட்டில் வாட்டர் பாட்டிலே இல்லை. நீங்களாம் என்ன கைஸ் வியூவர், ஸ்பான்சர் பண்ணுங்க கைஸ், ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க கைஸ் சரிங்களா. இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பக்கத்தில் வச்சு குடிச்சிட்டு அப்படியே வந்திருக்கலாம். பட் வி டோன்ட் ஹாவ் வாட்டர் பாட்டில். ஸோ நான் போய் தண்ணி ஒரு 2 கிளாஸ் குடிச்சிட்டு வரேன், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஐ வில் பி ரைட் பேக். வந்தாச்சு நண்பர்களே, வந்தாச்சு. அதாவது இப்ப பாருங்களேன், தூரத்துல இருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவே மைக்ல இவ்வளோ கேக்குது. நினைச்சு பாருங்க. யா, இது என்ன கான்செப்ட் பேஸ் பண்ண கோட் பண்ணீங்க? அவுட்புட் என்ன வரும்? புரியல. இது என்ன கான்செப்ட் பேஸ்
அவுட்புட் என்ன வரும்? நீங்கள் கேட்குற கொஸ்டின் புரியல. ப்ரோ ஷோயிங் ஹிஸ் ஃபுல் ஸ்ட்ரீமிங் ஸ்கில்ஸ். ஸ்ட்ரீமிங்க்கெலாம் ஸ்கில்ஸ் தேவையா ப்ரோ? சரி கைஸ், போதும் போதும் போதும். ஓகே, வி கேன் ஸ்டார்ட் அனதர் 15 minutes, ரைட்டு தானே கைஸ்? ஆரம்பிக்கலாமா? And 3 2 அவுட்புட் என்ன வரும்? நம்ம கோடே பண்ணி முடிக்கல ப்ரோ. கோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும்னு தெரியும். சரிங்களா? ஸோ கைஸ் போகலாமா? இன் 3 2 1. யாரும் எதுவும் சொல்லலை, அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம திரும்பியும் ஃபோக்கஸ்க்கு போகிற நேரம் வந்தாச்சு என்று நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஸ்டார்ட். பர்ஃபெக்ட். ஐயோ, இதில் டைமிங்கை ஸ்டார்ட் பண்ணலையே. சரி, ஸோ யா, லைக் நம்மளுக்கு கொடுத்த டாஸ்க் வந்து இதுதான். என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி புக்குக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி உருவாக்கணும், அண்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷனும் உருவாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐயோ மறந்துட்டோம். திஸ் டாட் இன்ஃபோ அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரணும்னா அதோட இன்ஃபோ வரணும். சரிங்களா? ஸோ நம்ம இதை வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆரோ ஃபங்க்ஷன்ஸாக உருவாக்குறது பிடிச்சிருக்கு கைஸ். ஐ டோன்ட் நோ வை. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் டூயிங் திஸ் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ரிட்டர்னே பண்ணுவோம். ரிட்டர்ன் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் இப்படி ரிட்டர்ன் பண்ண முடியுமா? ஐம் ஜஸ்ட் டவுட்டிங். ஐ திங்க் வி கேன் ரிட்டர்ன் இட் லைக் திஸ். இல்லை, நம்ம இது இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ஓகே, பை ஃபஸ்ட்டு டைட்டில் வரணும். திஸ் டாட் டைட்டில் கரெக்டாக தான் எழுதுறேனா? எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்கு டவுட்டாக இருக்குப்பா. ஆமாம், இப்படி எழுதணும். நினச்சேன் ஏதோ தப்பு நடக்குது. பை ஆத்தர் நேம் வந்து என்ன? ஆத்தர் நேம் திஸ் டாட் ஆத்தர். டிஃபால்ட்டாக நம்ம ஐஆர்கேல கிஷன் ப்ரோ ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம், அதில் ஆப்ஜெக்ட். ஓகே, நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பை ஆத்தர், அடுத்து பேஜஸ், கமா போட்டு பேஜஸ். சரி, this dot pages, அடுத்து கமா போட்டுட்டு ஸ்டேட்டஸ். I hope this is perfect. Yes, perfect தான். அடுத்து இதை நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போமா கைஸ்? ஸோ நம்ம வந்து இப்போ புக் மேக்கர் அப்படின்றத யூஸ் பண்ணி ஒரு சில புக்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் நம்ம எழுத போகிறோம். ஸோ கைஸ், ஏதாச்சும் ஒரு புக் நேம் சொல்லுங்கள். சீக்கிரம் நீங்கள் ரீட் பண்ண ஏதாச்சும் ஒரு புக்கு நேம் சீக்கிரம் சொல்லுங்கள். 10 என்றதுக்குள்ளே ஒரு புக்கு நேம் சொல்லணும். சொல்லுங்கள் கைஸ். நம்ம டேவிட் காகின்ஸ் எழுதின புக்கு பேர் என்னது? மறந்துட்டேன். டேவிட் காகின்ஸ் புக்ஸ். காண்ட் ஹர்ட் மீ. சரி, அல்கமிஸ்ட், டாவின்சி கோட், ரிச் டேட். சரி கைஸ், புவர் டேட். ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவர் அல்கமிஸ்ட், அதை போட்டுருவோம். சரிங்களா? கெமிஸ்ட் என்ன புக்கு கைஸ்? அது கெமிஸ்ட் இருப்பாங்களா அதில்? சரி, அடுத்து நம்ம புக்கு மேக்கர் வச்சு இதுக்கு டைட்டில் அல்கெமிஸ்ட்னு போட்டுருவோம். அல்கெமிஸ்ட்.
ஆத்தர் யாரு இந்த அல்கெமிஸ்டுக்கு? அல்கெமிஸ்ட் நாவல் பை பால் கொல்ஹோ. பாலோ கோலோ, என்னப்பா நல்ல பேரா இருக்கு. COELHO. அடுத்து பேஜஸ் 163 244 244 224. ஓகே, மை பேட். ஸ்டேட்டஸ் நாட் ரெட் எட். சரிங்களா, முடிஞ்சு. வேற கைஸ், எனி அதர் புக்ஸ்? டாவின்சி கோட் ரெண்டாவது மனுஷன் சொன்னார், அதனால் டாவின்சி கோட் டு புக் மேக்கரில் இருந்து கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கோங்க கைஸ், நீட்டாக ஃபார்மேட் ஆகி வரணும். டாவின்சி கோட் அதை எப்படி கைஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? டவின்சி கோட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா, டாவின்சி கோடுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுமா? ஐ மீன், நான் வந்து டிபெண்டிங் ஆன் வாட் இட் இஸ் ஐ ப்ரொனவுன்ஸ் இட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டாவின்சி ரிசால்வ் அஸ் அ வீடியோ எடிட்டர். ஸோ அதை நான் டாவின்சின்னு சொல்லுவேன். மிச்சப்படி நான் எங்கேயாச்சும் ரீட் பண்ணுறேன்னா ஐ ரீட் இட் அஸ் டவின்சி. ஸோ வாட்ஸ் த ரைட் வேர்ட்? Dan Brown. Hmm. $600 என்னடா அது, இவ்வளோலாம் ஏண்டா எழுதுறீங்க? ரீட் பண்ணியாச்சு, கம்ப்ளீட்டட் ரீடிங் அப்படின்னு கம்ப்ளீட்டட்னு சும்மா போட்டுக்கோம். சரிங்க கைஸ், ரொம்ப நம்ம டைப் அடிச்சுட்டு இருக்கோம். 2 புக்கு போதும் கைஸ். உங்கள் பிசி ஸ்பெக் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன். திருக்குறள் ப்ரோ நெக்ஸ்ட் டைம் எழுதுவோம் சரிங்களா. அந்த போட்டிருந்தாங்க எக்ஸசைஸில், யூ வில் பி யூஸிங் இட் லேட்டர், ரைட்? வி வில் ரீவிசிட் திஸ் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக இதுக்கு நம்ம ஃப்ரண்ட் எண்ட் எழுதுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம திருக்குறள் புக்கு இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். சரி கைஸ், போதும். ஸோ நம்ம 2 புக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ அல்கெமிஸ்ட் டாட் டைட்டில் அப்படின்னு போட்டோம்னா, ஐ ஹோப் நோ திஸ் இஸ் நாட் ஒர்க்கிங். வை திஸ் கொலவெரி? என்னப்பா ஒர்க் ஆக மாட்டேங்குது? அல்கெமிஸ்ட் இஸ் அன்டிஃபைன்டா? சூப்பர். சம்திங் இஸ் ராங். வாட் இஸ் ராங் கைஸ்? சொல்லுங்க. பார்த்தீங்களா, நம்ம நியூ கீவேர்டே யூஸ் பண்ணல. இந்த மாதிரி நூப் மிஸ்டேக்ஸ் வி ஷுட் நாட் டூ. நூப் மிஸ்டேக்ஸ் சரிங்களா. இதுதான் கைஸ், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நம்மளுக்கு இப்போ இது சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யுது. டாவின்சி கோட் டாட் டைட்டில் அல்லது பேஜஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யும். பட் நம்மளோட மெயினாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த இன்ஃபோ வந்து நம்மளுக்கு console.log பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ console.log, I mean, I will just put it here. console.log alchemist.info. I think I should run it as a function. Perfect. Alchemist by Polo 224 not read yet. அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் வந்துருச்சு கைஸ், பார்த்துக்கோங்க.
ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணுறீங்களா இந்த கோடை? டூ யூ அப்ரூவ் கைஸ்? சொல்லுங்க ப்ரோ. சைட் பை சைடாக வேர் இட் இஸ் யூஸிங், இது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் தானே ப்ரோ. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லைக் யூஸ், ஐ மீன் இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸில் டிஃபைன் பண்ணிவிட்டு யூ கேன் ஆக்சுவலி யூஸ் இட் லைக் திஸ். லைக் இதுக்கு ஆக்சுவலி நம்ம, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது மச் மோர் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள், அந்த மனிதன் அப்படின்னு பண்ணியிருந்தோம். அதாவது கேம்ஸை நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க ப்ரோ. கேம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர் ஆப்ஜெக்ட், லைக் ஒரே ஒரு என்பிசிலாம் இருக்க மாட்டாங்க, நிறைய என்பிசி அண்ட் நிறைய பிளேயபிள் கேரக்டர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் தனித்தனியாக டிஃபைன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கு தனித்தனி எபிலிட்டிஸ் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறதுக்கு, லைக் கம்ப்ளீட்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எழுதுறதுக்கு அதுக்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அவனுக்குள்ளே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தனியாக டிஃபைன் பண்ணிக்கலாம். சாரி, இது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்டில் மச் மோர் விரிவாக நம்ம படிக்க முடியும். இதில் ஜஸ்ட்டு மீன் எனக்கு தெரிஞ்சு இதுவும் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸோட சம்மந்தப்பட்ட விஷயம் தான். எஸ், நவ் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ப்ரோட்டோடைப் கைஸ். சரிங்களா? என்ன கீபோர்டு யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? நான் மேலே உங்களுக்கு தெரியுதுல ப்ரோ, ஐ வில் நாட் ரீட் யுவர் சேட்ஸ்னு. 5 minutes தான் மிச்சம் இருக்கா? என்னடா அவ்வளோ என்ன? நான் சரி கைஸ், நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? நான் ரிப்ளை பண்ணுறேன். கீபோர்டு வந்து நான் ஸ்விட்ச் டு காட் மோட், என்னடா கீபோர்டு பேர்? காஸ்மிக் பைட்டில் இருக்கிற ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. பேண்டோரா, காஸ்மிக் பைட் பேண்டோரா. அந்த கீபோர்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்குமா இல்லையான்னு தெரில. சரி, ப்ரோட்டோடைப்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்குது கைஸ். பிஃபோர் வி கோ மச் ஃபர்தர், தேர் இஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் JavaScript objects. All objects in JavaScript have a prototype. The prototype is another object that is original object. What? The prototype is another object that the original object inherits from, which is to say that original object has access to all its prototypes, methods and properties. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அதனால 2 வாட்டி ரீட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் கைஸ். கொஞ்சம் சம்டைம்ஸ் வாட் எவர் யூ ரீட் இட் இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீட் இட் 3 times 4 times and you will understand what is saying. All object in JavaScript have a prototype. JavaScriptல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஒரு ப்ரோட்டோடைப்புன்னு என்னமோ இருக்குமா? அண்ட் த ப்ரோட்டோடைப்னா என்னன்னா, அது ஜஸ்ட் ஒரு அனதர் ஆப்ஜெக்ட். சரிங்களா? that inherits from that the original object inherits from, which is to say the original object has all the access to properties. So yeah, like இந்த ப்ரோட்டோடைப்ன்றது ஃபாதர் கைஸ். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறீங்கனாலும் இந்த ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அல்கமிஸ்ட்ன்ற நம்ம ஆப்ஜெக்ட் உருவாக்குறோம், அல்லது டாவின்சி அப்படின்ற ஆப்ஜெக்ட் உருவாக்குறோம், இந்த எல்லாமே வந்து இந்த ப்ரோட்டோடைப்புன்றதுல இருந்து தான் இன்ஹெரிட் ஆகிருக்குன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அதாவது அந்த ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற விஷயங்கள், ப்ரோட்டோடைப்பில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இதாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது அப்பா குழந்தை ரிலேஷன்ஷிப் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க கைஸ். அதாவது உங்கள் அப்பா சம்பாதிச்ச லேண்டு, உங்கள் அப்பா வாங்கின வண்டிகள், உங்கள் அப்பாவோட சொத்துகள் உங்கள் கையில் தானே வரும். அந்த மாதிரி நம்ம ப்ரோட்டோடைப்பு தான் அப்பா, இவங்க தான் வந்து அல்கமிஸ்ட். ஐ மீன் லைக் நம்ம உருவாக்குற ஆப்ஜெக்ட்ஸ் தான் குழந்தைகள். ஸோ அவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதால they can use all the properties of their appa. So let's break it down. All objects in JavaScript have a prototype. Okay, and pretty straightforward sentence here. Every object in JavaScript has a prototype. So for example, player 1 and player 2 objects from before we created object has also have a prototype. Now what does prototype mean? What even a prototype? Say object. Prototype is another object. Prototype வந்து just ஒரு another object guys.
அதான் நான் சொன்னது தான் கைஸ், நான் சொன்னதை இவங்க திரும்பியும் சொல்லிட்டு இருக்காங்க. These objects said to inherit. Accessing an object's prototype. Okay. என்னடா அதுக்குள்ளலாம் டைம் முடியுதா கைஸ்? என்ன கைஸ், டைம்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குல்ல. 15 minutes எனக்கு தெரிஞ்சு. லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கைஸ்? 15 minutes ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுதில்ல? இது பார்க்குறவனுக்கு தோணும், பார்க்குறவனுக்கு என்னடா அவ்வளோ நேரமாக வளரிட்டு இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எனக்கு 15 minutes இப்படி போன மாதிரி தெரியுது. மேபி பிகாஸ் ஐ எம் ஃபோக்கஸ்ட். யா. Good night, bro. Good night, Mr. Beats. Hi, Mr. Beats. How are you doing? Sorry, guys. 30 minutes study time. 30 minutes study time வச்சிட்டோம்னா நீங்கள் பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஓடி போயிடுவீங்க. ப்ரோ பிரேக் வேணாம் ப்ரோ. மீ டூ ஃபோக்கஸ்ட். இப்போ தான் நீங்கள் யூஸ்வலாக டைம் லைவ் வருவீங்க. 11:50 ஆகிடுச்சு. ஆமாம் கைஸ், டைமே தெரில. நம்ம 2 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டோம். 2 மணி நேரம் 17 நிமிடமாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ தட்ஸ் வெரி கிரேட். சரி கைஸ், ஃபோக்கஸ். சரிங்களா? சும்மா ஒரு 2 minutesக்கு இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சேட்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பார்ப்போம். சேட்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை. அல்லது தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சேட்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ தேவை உள்ள விஷயம், அதாவது நான் கேட்டேன் புக்ஸு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு, நீங்கள் ரிச் டேட் புவர் டேட் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்கிறது இருந்துச்சுன்னா we can like chat and see. ஓகே, பட் அதர் தென் தட் நம்ம பார்க்க வேணாம். உங்கள் கோடிங் செட்டப் வீடியோ போடுங்க. இல்லை ப்ரோ, கோடிங் செட்டப்லாம் இல்லை ப்ரோ. சரிங்களா? சரி கைஸ், இப்போ வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு சேட் பார்க்க மாட்டேன். சரிங்களா? ஆரம்பிப்போமா? in 3, 2, 1 go. let's go. ஸோ அதுதான் கைஸ், ப்ரோட்டோடைப் பற்றி நான் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக ப்ரோட்டோடைப்பை எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ப்ரோட்டோடைப் அதெல்லாம் பார்க்குறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கான்செப்சுவலி யூ மைட் ஃபீல் லைக் you know or at least have an idea of what a prototype of an object is, but how do you know or actually see what the prototype of object is? Let's find out. ப்ரோ எரர் கண்டுபிடிச்சிங்கல, கரெக்டாக நியூ போடலைன்னு எப்படின்னு சொல்லிதாங்க ப்ரோ. லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, புரியுது ப்ரோ. ப்ரோ லைக் அதுதானே ப்ரோ ரூல், ரைட்? லைக் அதாவது இங்கே எங்கே போச்சு? யூஸ் பை காலிங் அ ஃபங்க்ஷன் வித் கீவேர்ட் நியூ. அது ஒரு ரூல் ப்ரோ. சரிங்களா? லைக் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு ரூல் இருக்குது. ஸோ அது நம்ம அப்படி தான் பண்ணணும். ஆனால் எனக்கு புரியுது நீங்கள் கேட்க வர்றது அது இல்லை. நீங்கள் கேட்க வர்றது என்னன்னா, அது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அது இதுதான் வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க, அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் அல்கெமிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் டாட் டைட்டில் அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அல்கெமிஸ்ட்னு இல்லவே இல்லைடா, அல்கெமிஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்மளுக்கு டைப் எரர்னு வருது. சரிங்களா? அதாவது அல்கெமிஸ்ட்னு ஒன்று டிஃபைனே ஆகலை. ஆனால் நம்ம இங்கே கண்ணு முன்னாடி இங்கே இப்படி போட்டிருக்கோம். ஆனால் இருந்தாலும் இது டிஃபைனே ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஏன் டிஃபைன் ஆகலை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அப்படியே நம்ம பார்க்கலாம். சரி, கரெக்டாக தானே போட்டிருக்கோம் அப்படின்னு.
பட் லைக் நம்மளுக்கு அந்த ரூல் மைண்டில் ஞாபகம் இருக்கும், ஆமாம் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு நியூ அப்படின்னு ஒன்று போடணும்ல அப்படின்னு. ஸோ அதனால் நம்ம இப்படி போட்டுட்டு கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? அல்லது திரும்பியும் இன்னொரு வாட்டி நம்ம alchemist டாட் டைட்டில் அப்படின்னு போடுவோம். alchemist இஸ் நாட் டிஃபைன்ட். அது ஜஸ்ட் உங்களுக்கு இது டிஃபைன்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சும்மா சொல்லும், சரிங்களா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஐ திங்க் யூ கேன் ஜஸ்ட் ரீட் யுவர் கோட் ட்வைஸ் அண்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. சிம்பிள். நீங்கள் நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு நான் லைக் ஒரு சில ரூல்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருங்க, சாரி. கிஷன் ப்ரோ, கோடிங் செட்டப் பி லைக் லினக்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். பர்ஃபெக்டாக சொன்னீங்க ப்ரோ. ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்றைக்கி நான் உட்காந்து என் கம்ப்யூட்டர் க்ளீன் பண்ணுறப்ப நான் வந்து செட்டப் டூர் வீடியோ மாதிரி நான் க்ளீன் பண்ணுறதா vlog மாதிரி எடுத்தேன் தெரியுமா? நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் என்கிட்ட ஃபோனில் இருக்குது. சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற டைம் இது. ஆனால் நான் அதை வீடியோ போட வேணான்னு நினச்சிட்டேன். எப்பட்றா vloggingலாம் பண்ணுறீங்க மை டியர் vloggers? இதுதான் உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி. எப்படி அது என்ன ஃபேக் பண்ணுறீங்களா இல்லை என்னன்னு எனக்கு புரியலை. ஹவு டு யூ கைஸ் டூ vlog? ஐ மீன், நான் உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட பிசியை, இதை vlog நான் எப்படி எடுக்கிறது? லைக் நான் க்ளீன் பண்ணுறத இந்த ஆங்கிளில் இருந்து ஒரு வாட்டி, அங்கே அந்த ஆங்கிளில் இருந்து ஒரு வாட்டி எடுக்கவே முடியல ப்ரோ. போர் அடிச்சிருச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. விடு ப்ரோ. சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஜேஎஸ் ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட் இன் வேரியபிள் தான், த வே யூ கிரியேட் இன் ஃபங்க்ஷன். ஓ, தேட்ஸ் கிரேட். இப்போ தான் புரியுது. லைக் நான் அவ்வளோ நேரமாக கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸு அது இதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், அது வேறு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் யா ப்ரோ, லைக் வி கேன் ஆல்சோ டூ தேட் வே ஆல்சோ, ரைட்? I mean, I think both works the same way. Yeah. Sorry guys, let's focus. Prototypes, right? So yeah, நம்ம சொன்ன விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆக்சஸிங் அ ப்ரோட்டோடைப். ஆக்சுவலாக நம்ம சொன்னோம், ப்ரோட்டோடைப்புன்ற ஒரு விஷயத்தில் இருந்து தான் இந்த நம்ம உருவாக்குற எந்த ஆப்ஜெக்ட் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம உருவாக்குறோமோ அது எல்லாமே இந்த ப்ரோட்டோடைப்புன்ற ஒரு விஷயத்தால் இன்ஹெரிட் ஆகிருக்கு. ப்ரோட்டோடைப்புன்றதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு விஷயத்தோட ப்ரோட்டோடைப் என்னது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியுன்றதுக்காக இங்கே ஒரு பிளாக் ஆஃப் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் டாட் கெட் ப்ரோட்டோடைப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அது யாரோட இது நம்ம எடுக்கணுமோ அதை போட்டுக்கலாம். அண்ட் இஸ் ஈக்குவல் டு பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இவங்க வந்து ட்ரூவா இல்லையா அந்த மாதிரி செக் பண்ணுறாங்க. பட் ஒய்? ஐ மீன் சேமாக இருக்கா? ஓகே, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பிளேயர் 1ஓட இதுவும் பிளேயர் 2ஓட இதுவும் சேம் அப்படின்னு சொல்ல வராங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி. All objects in JavaScript have a prototype. You can check the object's prototype by using a function on the object. Like, okay, let's check guys. Check பண்ணுவோமா? Return value of a result function refers to the dot prototype property. Let's just try. ஓகேங்களா? alchemist object dot get prototype. கைஸ், ஷார்ட்கட்ஸ் நான் வேறு என்னென்னமோ வச்சுருக்கேன். என்னால் என்னோட சுண்டு விரல் வச்சு ஆரோ மார்க்லாம் அமுக்க முடியாது கைஸ். நான் வந்து இப்போ விம் யூசர் ஆகிட்டேன். சரிங்களா? அதனால் என்ன இப்படி வருது? ஓகே, ஆப்ஜெக்ட் கெட் ப்ரோட்டோடைப் ஆல்கமிஸ்டோட ப்ரோட்டோடைப் என்னதுன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சம்திங்.
அண்ட் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சு நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்ல வராங்க. மேபி, who knows. The return value of this refers to dot prototype property of object constructor. ஓகே, புரியுது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படியும் நீங்கள் பண்ணிக்கலாம், அல்லது யூ கேன் ஆல்சோ லைக் பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப்பும் போட்டிங்கன்னா அது சேம் தான். லைக் வி கேன் ஜஸ்ட் ட்ரை புக் மேக்கர் டாட் ப்ரோட்டோடைப் அண்ட் போத் ஆர் சேம். அதை தான் சொல்ல வராங்க. லைக் as you can see, it is just the same thing. அதுதான் சொல்கிறாங்க. prototype is another object. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். Value of objects in prototype contains prototype object. The reference to this value player.prototype is stored in every player object every time a player object is created. புரியல. The reference to this value of player prototype is stored in every player object every time a player object is created. புரியுது. அதாவது இந்த ப்ரோட்டோடைப் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ், அதாவது ப்ரோ நீங்கள் எவ்ரி டைம் புது புது ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்கீங்களே, அதாவது நம்ம ஆல்கமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கணும், டாவின்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்கணும். இந்த மாதிரி எவ்ரி டைம் நம்ம ஆப்ஜெக்ட் உருவாக்கும் போது அதுக்கு இருக்கிற ப்ரோட்டோடைப் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த புக் மேக்கருக்கு என்ன ப்ரோட்டோடைப் இருந்துச்சோ அதை தான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? பேசிக்கலி பாயிண்டர்ஸ் மாதிரி சொல்லலாம். அதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுது. Hence you get true value return when you check the object's property. Yes, that original object inherits from player object has a value which refers to player prototype. So any properties and methods defined on player.prototype will be available to create. Okay, player.prototype நம்ம என்னென்னலாம் டிஃபைன் பண்ணியிருப்போமோ அது player objectsக்கும் கிடைக்கும். Nice. The last sub item needs a little more explanation. What does defining on player.prototype mean? Correct தான். நம்ம player.prototypeல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு டிஃபைன் பண்ணணும் கைஸ் சொல்லுங்க கைஸ். இஃப் யூ கைஸ் ஆர் அ ஜேஎஸ் எக்ஸ்பர்ட் சொல்லுங்க. அதாவது இப்படி நான் ஏன் டிஃபைன் பண்ணணும்? player.prototypeல நான் ஏன் டிஃபைன் பண்ணணும்? வாட்ஸ் த யூஸ்? சாட் ஜிபிடியில் போட்டு ட்ரை பண்ணுவோம் லேட்டர். பட் first let's understand function console hello I'm player. Okay, so yeah, இப்படி நம்ம பண்றதால like player 1 and even player 2 can access this. Nice. Similarly, you can attach other properties or functions you want on all player objects by defining them on objects prototype. Okay. எனக்கு தெரிஞ்சு இது லைட்டாக புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நண்பர்களே, லைக் சில விஷயங்கள் இருக்கும் that you want individually for like your individual objects. like player 1க்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்டரில் போட்டு நீங்கள் பண்ணுறப்ப பண்ணிக்கலாம். பட் தேர் மைட் பி சம் ப்ராப்பர்ட்டிஸ், சம் ஃபங்க்ஷன்ஸ் விச் யூ வாண்ட் எப்படின்னா லைக் உங்களோட எல்லா பிளேயர்களுக்கும், உங்களோட எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும், அதால் இன்ஹெரிட் ஆன எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அல்லது அந்த கன்ஸ்ட்ரக்டரால் உருவாக்கப்பட்ட எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் ஃபங்க்ஷன்ஸ் வேணும். இந்த சே ஹலோ மாதிரி இந்த மாதிரி சேம் இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி லைக் அந்த மாதிரி நேரங்களில் ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நம்ம ஒரு சாட் ஜிபிடியில் ஒரு இது போட்டு பார்த்துருவோம்.
But let's first read all of this. Object.getProperty of versus proto versus prototype. Yeah, like நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இருக்குது, அப்புறம் ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்புறம் ஆக்சுவலாக நீங்கள் இப்படியும் பண்ணலாம், புக் மேக்கர் டாட் அண்டர்ஸ்கோர் ப்ரோட்டோ, ரைட்? இப்படியும் பண்ணலாம். இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ லைக் இது எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Let's just read it. Unlike what we have done so far using object.getProperty to access a object's prototype, the same thing can be done using .proto property on an object. However, this is non-standard way of doing and depreciated, hence it is not recommended to access object's prototype using this property. However, the same, okay, basically அதெல்லாம் சேம், அதை யூஸ் பண்ணியும் பண்ணலான்னு சொல்கிறாங்க. In some places like legacy code, you might also come across prototype, which is just another way of using. Okay, fine, nice. This explanation about prototype might have been a lot, so remember to take a breath before. Tappu, this is not a good explanation. I think we need more explanation about prototype. Let's just ask to chat gpt akka கேட்போம். என்ன கேட்போம் என்றால், why should I use, பார்த்தீங்களா ஸ்லோ ஆயிருச்சு, why should I use prototypes while defining objects when I can just put it in the constructor, right? Obvious question. நான் சொன்னதுதாங்க, இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் ஷேர்ட் அக்ராஸ் ஆல் இன்ஸ்டான்சஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், வேர் இஸ் பிளேசிங் தெம் இன் த கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட்ஸ் இண்டிவிஜுவல் காப்பீஸ். சொன்னதுதான். புரியுதா ப்ரோ? புரியலன்னு சொல்லியிருக்கீங்க யுவராஜ் ப்ரோ. நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போடுறீங்களா ப்ரோ இந்த மாதிரி, ரைட்? திஸ் டாட் பேஜஸ், திஸ் டாட் திஸ் டேட் அப்படின்னு. இந்த திஸ்ஸுக்கு அர்த்தமே என்ன ப்ரோ? திஸ்னா இந்த இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், லைக் இந்த திஸ் இருக்கு, சிம்பிளாக சொன்னால் இந்த திஸ் இருக்கிற இடத்துல ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் உருவாக்கின ஆப்ஜெக்ட் போய் சேர்ந்துரும் ப்ரோ, சரிங்களா? அல்கமிஸ்ட் அப்படின்றது இங்கே வந்துடும். அல்கமிஸ்ட் டாட் பேஜஸ்ன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்கமிஸ்ட் டாட் டைட்டில்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்கமிஸ்ட் டாட் fuck you, I don't care, I will code for next another 15 minutes. Let's get started. ஆமாம், இது என்ன விளாட்டா? சும்மா டுடன் டைம், சரிங்களா? ஸோ alchemist dot pages and yeah, that just gets replaced. ஓகேங்களா? ஸோ அதாவது எவ்ரி இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பண்ணும்போது வேல்யூஸ் போயிட்டுருக்கு, ரைட்? பட் தேர் மைட் பி சம் ப்ராப்பர்ட்டிஸ், தேர் மைட் பி சம் ஃபங்க்ஷன்ஸ், தேர் மைட் பி சம் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ 3 கேரக்டர் நீங்கள் நம்ம இங்கே 3 புக்கு உருவாக்கியிருக்கிறோம்ல, 2 புக்கு தான் உருவாக்கியிருக்கோம், சரி. நம்ம 3 கேரக்டர் உருவாக்குறோம், ஃப்ராங்க்லின், மைக்கேல், ட்ரெவர், இந்த மாதிரி 3 கேரக்டர் உருவாக்குறோம். எல்லாருக்கும் யூனிக் எபிலிட்டிஸ் இருக்கலாம். மைக்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிச் அந்த மாதிரி ஏதாச்சும் எபிலிட்டி இருக்கலாம், ரைட்? ட்ரெவர் வந்து கோவக்காரன், இந்த மாதிரி எபிலிட்டி இருக்கலாம். ஃப்ராங்க்லின் வந்து சின்ன பையன், இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். அந்த மாதிரி லைக் எவ்ரி பர்சனுக்கு எவ்ரி யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கலாம். தட் கேன் பி டன் வித் கன்ஸ்ட்ரக்டர், பட் தேர் மைட் பி சம்திங் விச் கேன் பி சேம் ஃபார் எவ்ரிபடி. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் பார் எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஹெல்த் பார் 100 அந்த மாதிரி தானே இருக்கும், ரைட்? அல்லது என்ன சொல்கிறது, எல்லாரோட கன் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் எல்லாருக்கும் சேமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறது ப்ரோட்டோடைப் வச்சு டிஃபைன் பண்ணிக்கலான்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் ப்ரோ, சிம்பிள் அஸ் தட். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். OMAD fat loss services for coding audience, YouTube script writer. See you next time in Nigerian is the Kishan chat
காட் ஹிஸ்ட்ரி, சாட் ஜிபிடி ஹிஸ்ட்ரி. இல்லை அப்படி கிடையாது. ஓமேட் ஃபார் ஃபேட் லாஸில் நம்ம ஃபேட் லாஸ் லைக் நான் வந்து இந்த ஃபாஸ்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். எங்கே போச்சு இதுதான் ப்ரோ. இந்த ஃபாஸ்டிங் பண்ணுறப்ப தண்ணி குடிக்கணுமா குடிக்கக்கூடாதா இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஆனால் உண்மையாக சொன்னால் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். சாட் ஜிபிடி கேட்குறது சாரி சாட் ஜிபிடி சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். மிச்சப்படி இது என்ன ப்ரோ சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் வாய்ஸை வச்சு சாட் ஜிபிடி கேல்குலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுது அப்படின்னு, ரைட்? ஸோ லைக் நான் இது சொன்னது நான் ஆக்சுவலி வாய்ஸை வச்சு நான் சொன்னேன். ஸோ அது ஜஸ்ட் இது சர்வீசஸ் ஃபார் கோடிங் ஆடியன்ஸுன்றது இது இல்லை வேற என்னமோ இருக்கும் பாருங்களேன். இது நான் எங்கள் மேமுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு ஏதோ தேவைப்பட்டுச்சு, அதுக்காக நான் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ வேற ஏதோ ஒரு சேட் வச்சு ஆரம்பித்தேன். அது வேற யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டரில் என்ன இருக்கும். இதெல்லாம் நான் வந்து பண்ணணும்னு நினச்ச வீடியோஸ், ஆனால் நான் பண்ணவே இல்லை. ஒய் விண்டோஸ் 11 வாஸ் பேட் அண்ட் ஐ ஸ்விட்ச் டு லினக்ஸ், ரைட்? லைக் இதெல்லாம் நான் இங்கிலீஷில் பண்ணணும்னு இருந்தேன், சரிங்களா? இங்கிலீஷில் வீடியோஸ். அதனால தான் நான் யூடியூப் ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் கேட்டேன். மிச்சப்படி நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், சரிங்களா? இது என்ன see you next time in Nigeria. நைஜேரியன் லாங்குவேஜ் ப்ரோ, நைஜேரியன் லாங்குவேஜ். நான் வந்து ஆக்சுவலாக சில நைஜேரியன் மனிதர்களை டிஸ்கார்டில் சந்தித்தேன். ஸோ அவங்களுக்கு லைக் இங்கிலீஷ் தெரியாது. லைக் டிஸ்கார்டில் இங்கிலீஷ் சர்வர் எனக்கு தெரிஞ்சு நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பேசியிருப்போம் அதை பற்றி. அதனால் அவங்களுக்கு சும்மா பாய் சொல்கிறதுக்காக see you next timeன்றது எப்படி சொல்லணும் ப்ரோ? நைஜேரியன்லையும் என்னென்னமோ டயலெக்ட் இருக்கான் ப்ரோ. ஒரு லாங்குவேஜ் இல்லை, 3-4 லாங்குவேஜ் இருக்கான். என்ன சொல்கிறதுனே தெரில. சரி, ஓகே கைஸ், ப்ரோட்டோடைப் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோட்டோடைப்பல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். நவ் யூ மே ஹாவ் அ கொஸ்டின், what use is an object's prototype? What is purpose of defining properties and functions on prototype? We can narrow out into 2 reasons. We can define properties among prototype to save memory. Defining property on function takes up a lot of memory. Okay நண்பர்களே, இப்போ எனக்கு இந்த ப்ரோட்டோடைப் பற்றி கொஞ்சம் நல்லா இன்னும் பெட்டராக புரியுது. ஸோ அதாவது நீங்கள் ஒரு சில சேம் விஷயங்கள்லாம் இருக்கும், எல்லாத்துக்குமே சேம் விஷயமா இருக்கும், சரிங்களா? இப்போ பிளேயருக்கு நான் சொன்ன மாதிரி லைக் அந்த ஹெல்த் சேமாக தான் இருக்கும், அல்லது பேங்க் பேலன்ஸ் சேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் உருவாக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு ஒவ்வொரு வாட்டி அது உருவாகிட்டு இருக்கு, சேம் விஷயம் தான். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு திரும்ப அது உருவாகிட்டு இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மெமரி, ரைட்? பட் இது நீங்கள் ப்ரோட்டோடைப் வச்சு உருவாக்கிட்டீங்க அப்படின்னா சேமாக தான் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ அது ஒரு வாட்டி தான் உருவாகிருக்கும், பட் அது ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு வேர்டு நம்ம முன்னாடி பார்த்தோம், ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தை ரெஃபர் மட்டும் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் யூ ஆர் கிரியேட்டிங் அ ஆப்ஜெக்ட் யூஸிங் இட் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டோடைப் உருவாகும் அண்ட் அந்த ப்ரோட்டோடைப்பே ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம், சரிங்களா? இட் இஸ் நாட் கிரியேட்டிங் எவ்ரி சிங்கிள் ஆப்ஜெக்ட். நீங்கள் உருவாக்குறதுக்கு புதுசாக ஒன்றும் உருவாக்கலை, அந்த உருவான ப்ரோட்டோடைப்பையே ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? ஸோ யூ கேன் சேவ் மெமரின்னு சொல்ல வராங்க. ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் நம்ம இந்த சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பட் ஐ மீன் பெருசாக மெமரி ப்ராப்ளம் இல்லை. பட் வென் யூ ஆர் டூயிங் சம் கிரேசி திங்ஸ் அந்த டைமில் டெஃபினெட்லி யூஸிங் அ ப்ரோட்டோடைப் கேன் பி அ குட் திங். யா, அதான் சொல்கிறாங்க. செகண்ட் ரீசன் இஸ் தட் இன் த நேம் ஆஃப் திஸ் செக்ஷன் prototypal inheritance, which we have referred into passing earlier in introduction of the prototype. In recap, we have said player 1 and player 2 objects inherit from player prototype object, which allows them access functions like say hello. லைக் நம்ம இந்த மேலே பார்த்தோம்ல, இந்த say hello அப்படின்றது வந்து இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ரோ, பேசிக்கலி அதுதான் சொல்கிறாங்க. Try this following code, okay? player.prototype ஓட ப்ரோட்டோடைப் என்னன்றதை எடுக்கிறான் பார்த்தீங்களா?
ஓகே. சரி, லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை இட். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் புட் இட் ஹியர். அண்ட் இங்கே பிளேயர்னு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை, அதனால் நம்மகிட்ட இருக்கிறது புக்கு மேக்கர் தான் இருக்குது. புக் மேக்கர்னு போட்டுக்குவோம். அண்ட் அல்கமிஸ்ட். சரிங்களா? ஹாய் மை கியூட் அண்ணா. நான் கியூட் இல்லை தம்பி, நான் டேஞ்சரஸ். மொட்டை போட்டால் என்னைய மாஃபியான்னு நீங்கள் சொல்லி விடுவீங்கள். ஸோ ஐ எம் நாட் கியூட் ப்ரோ. கியூட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. நம்ம தான் பேய் மாதிரி பிறந்துட்டோம் இந்த உலகத்தில். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் ப்ரோ, நான் வந்து முன்னாடி க்யூட்டாக இருந்தேன் சரிங்களா. லைக் முடியெலாம் நல்லா பெருசாக வச்சுருப்பேன். இப்போ தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஷோ அல்கெமிஸ்ட். எஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இதுக்கு என்ன வந்திருக்கு, ஆப்ஜெக்ட் டாட் புக் மேக்கர் அப்படின்றதோட ப்ரோட்டோடைப் அண்ட் ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் ரெண்டும் சேம்னு சொல்கிறாங்க. புரியுது எனக்கு. அல்கெமிஸ்ட் வேல்யூ ஆஃப் அதோட வேல்யூஸ்லாம் என்னென்ன அப்படின்றது காமிக்குது. ஓகே ஃபைன், இது பெரிய விஷயம் இல்லை. என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம ரீட் பண்ணுவோம். வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன், வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் ஃபங்க்ஷன் அண்ட் வேர் டிட் இட் கம் ஃப்ரம், வி டிட் நாட் டிஃபைன் இட். ஓகே, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆமாம் இது யோசிக்கிற விஷயம். நம்ம இந்த அல்கெமிஸ்ட் அப்படின்ற ஆப்ஜெக்டில் வேல்யூ ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை டிஃபைனே பண்ணலையே. இது எங்கே இருந்து பறந்து வந்துச்சு? ஐ மீன் லைக் நம்ம டிஃபைன் பண்ணுறது ஸ்டேட்டஸ், பேஜஸ், ஆத்தர், டைட்டில் இதெல்லாம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். வேல்யூ ஆஃப்ன்றது எங்கே இருந்து பறந்து வந்துச்சு என்பது கேள்வி. ஸோ இட் கம்ஸ் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி of player.prototype having the value object.prototype. This means the player.prototype is inheriting from object.prototype. This dot value function is defined on object.prototype, just like say hello is defined on player.prototype. Bro, basically நான் அதான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று ஏற்கனவே இருக்குது. அண்ட் அந்த ப்ரோட்டோடைப்புன்ற விஷயத்தில் வாட் எவர் ஆப்ஜெக்ட்ஸ் யூ கிரியேட் has access to it. சரிங்களா? ஸோ அதாவது இப்போ இந்த புக்கு மேக்கரை வச்சு நான் அல்கெமிஸ்ட்னு உருவாக்கியிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நான் புக்கு மேக்கரில் போய் ஒரு 2-3 ப்ரோட்டோடைப் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாச்சும் நான் போட்டு விட்டுட்டேன்னா அந்த ப்ரோட்டோடைப் விஷயங்கள் வந்து இந்த புக்கு மேக்கரால் உருவாக்கப்படுற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் சரிங்களா. தேட்ஸ் கிரேட். பட் அஸ் வி ஹாவ் ரிட்டன் ஹியர், புக்கு மேக்கரும் யாரால இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்காருன்னா ஆப்ஜெக்ட் டாட் ப்ராப்பர்ட்டி. அதாவது புக்கு மேக்கருக்கும் அப்பா இருக்காருல்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் சரிங்களா. அண்ட் ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் இருக்கும்ல, அது எல்லாமே புக் மேக்கராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ புக் மேக்கரால் ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ண முடியுதுன்னா புக் மேக்கரோட குழந்தைகளாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும்ல. பிகாஸ் புக் மேக்கரோட குழந்தைகள் ஐ மீன் அஃப்கோர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். தாத்தாவோட சொத்து ஒன்னாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும்ல, அதுதான். ஸோ அல்கெமிஸ்டாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் அப்படின்றது என்னதுன்னா இந்த இவனோட தாத்தாவோடது. அதாவது ஆல்கெமிஸ்டோட அப்பா யாரு? புக் மேக்கர். புக் மேக்கரோட அப்பா யாரு? இந்த ஆப்ஜெக்ட் சரிங்களா. ஸோ any objects you create, they have a prototype and they have normal functions like value of and இதெல்லாம் சரிங்களா. ஸோ அங்கேருந்து தான் இந்த வேல்யூ ஆஃப் வருது. ஓகேவா? சிம்பிள். ஐ திங்க் இது புரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு கொஞ்சம். we make use of another function called has own property. has own property ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. ப்ரோ இன்னொரு டைம் கிளான்ஸ் மாதிரி ஃபுல் கோட் என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க. சரி கைஸ், இந்த ஃபுல் கோட் என்ன பண்ணுதுன்னா புக் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நினைக்கிற மாதிரி
ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஈஸியாக உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம நார்மலாக உருவாக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதுக்கு இந்த மாதிரி டைட்டில் இது அதுன்னு நம்ம போடுறதுக்கு நம்ம சிமிலர் விஷயங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம்னா ஜஸ்ட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கிட்டு இந்த மாதிரி நம்ம நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஆப்ஜெக்ட்ஸை ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி சீக்கிரமாக உருவாக்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோட்டோடைப் ப்ரோ சொல்லிட்டேன் ப்ரோ, என்ன ப்ரோ திரும்பியும் சொல்லணுமா? சரி, ப்ரோட்டோடைப்புன்றது எப்படின்னா ஒரு இப்போ கன்ஸ்ட்ரக்டர் வச்சு நம்ம எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் டிஃபைன் பண்ணிடுறோம். பட் தேர் மைட் பி சம் ப்ராப்பர்ட்டிஸ் விச் கேன் பி யூனிக், சாரி விச் இஸ் நாட் யூனிக், விச் இஸ் ஜஸ்ட் ஷேரபிள், எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி. அதாவது எல்லாருக்குமே ஹெல்த் பார்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கோம்னா எல்லா பிளேயருக்கும் இருக்கும் ஒரு ஹெல்த் பார். ஸோ லைக் அது ஒரு குட் எக்ஸாம்பிள் இல்லை, வேற ஏதாச்சும் வைப்போம். என்ன வைக்கலாம்? டேமேஜ். சரிங்களா? நீங்கள் ஒரு குத்துனா எவ்வளோ டேமேஜ் ஆகணும் அப்படின்றது எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரே வாட்டி டிஃபைன் பண்ணிடலாம். அண்ட் அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு திரும்ப திரும்ப ரெஃபர் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதால உங்களோட மெமரி யூசேஜ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எவ்ரி யூனிக் ஆப்ஜெக்ட் உருவாக்குறப்ப எல்லாத்துக்குமே எவ்ரி டைம் யூனிக் அந்த பஞ்ச் பண்ணால் எவ்வளோ ஹெல்த் குறையுன்றது எல்லாருக்குமே யூனிக்காக டிஃபைன் ஆகாது. ஏன்னா எல்லாருக்குமே சேமாக தானே இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரோட்டோடைப்பில் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த வேல்யூ ஆஃப் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஸோ அந்த வேல்யூ ஆஃப் எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த நம்ம ப்ரோட்டோடைப்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதாவது இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் டிஃபைன் பண்ணுறது இந்த புக் மேக்கர் அப்படின்றதுக்கு டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் அதில் இருக்கிறது எல்லாமே இவங்களோட ஆப்ஜெக்ட்ஸ்க்கு, அதாவது இவங்களோட குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நம்ம ஏதாச்சும் ஹெல்த் அப்படின்ற ப்ரோட்டோடைப் போட்டோம்னா அது இவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும்னு அர்த்தம். இப்போ என்னன்னா இவங்களுக்கும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்களுக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. அந்த அப்பா பேர் தான் ஆப்ஜெக்ட். அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ப்ரோட்டோடைப் இருக்கோ அது இந்த கன்ஸ்ட்ரக்டரால் யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? இந்த கன்ஸ்ட்ரக்டரால் யூஸ் பண்ண முடியுதுன்னா அஃப்கோர்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட கிராண்ட் சைல்டு யார்? இவங்க. சரிங்களா? அப்போ இவங்களாலையும் யூஸ் பண்ண முடியும் தானே அர்த்தம். ஸோ எஸ், எனி ஆப்ஜெக்ட் யூ கிரியேட் தே கேன் யூஸ் இந்த ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப்போட ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் இந்த ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆஃப், அல்லது இந்த நம்ம பார்த்த மாதிரி ப்ரோட்டோடைப் ஆஃபாக என்ன இருந்துச்சு, ஹேஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த மாதிரி ஓன் விஷயங்கள் நம்மளோட ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் வச்சிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் இதுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான் ப்ரோ. அதான், now where did this has own property come from? that came from object. an objectன்றது யாரு? நம்ம இப்போ ஒரு வாட்டி சேட்டை ரீட் பண்ணிக்கோ. என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணுறீங்க? இமேக்ஸ். கிஷன் பாஸ் த அரே அஸ் அன் ஆர்குமெண்ட் டு ஃபங்க்ஷன். அதை பற்றி அகெயின் ஷார்ட்டாக சொல்ல முடியுமா ப்ரோ? பாஸ் த அரே அஸ் அன் ஆர்குமெண்ட் டு அ ஃபங்க்ஷன் பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச் பண்ணிருங்க, வேலை முடிஞ்சிச்சு. ப்ரோ என்ன டெக்ஸ்ட் எடிட்டர் சொல்லிட்டேன் ப்ரோ. உங்கள் ஜார்விஸ் என்னாச்சு? என்னோட ஜார்விஸ் ஐ மீன் ஓகே, அந்த வீடியோவா? அது ஒன்றும் ஆகலை ப்ரோ. புரியல, நீங்கள் கேட்குறது புரியல. ஓகே, ஐ திங்க் சேட்டில் யாரும் சேட் பண்ணல. கைஸ், நீங்கள் சேட் பண்ணணும்னா சீக்கிரம் சேட்லாம் போட்டுருங்க. நான் இந்த தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்களா? சீக்கிரம் சேட் போட்டுருங்க. உங்களுக்கு சேலஞ்ச், நான் 30 செகண்டில் தண்ணி குடிச்சிட்டு வருவேன். அதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கணும். சரிங்களா? பாய் கைஸ். 30 செகண்ட் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோ. எனக்கு ஒன்றுக்கும் வருது.
ஸோ கைஸ், ஹாய், ஐ எம் பேக். என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. யா கைஸ், ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமாக தண்ணி குடித்ததில் ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் ஃபார் லைக் 3 minutes, ஐ திங்க் ஸோ. எப்போ லைவ் எண்டு வந்து எப்போ வைக்கலாம் தெரில ப்ரோ. லைக் இப்போ நம்ம வந்து கோட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நம்ம 4 AM வரைக்கும் நம்ம கோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 AMக்கு நம்ம எண்டு பண்ணிவிட்டு அடுத்து லைக் ஒரு லைவ்லேயே மெடிடேஷன் பண்ணுவோம் கைஸ், சரிங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் கொஞ்சம் பயங்கரமான சிவபக்தன், சரிங்களா. ஸோ நான்லாம் வச்சுருக்கேன், மந்திரங்கள் வச்சுருக்கேன் கைஸ். மந்திரங்கள் இல்லை, இட்ஸ் லைக் சிவனை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி சிவதாண்டவ ஸ்தோத்திரம்லாம் தெரியும்ல, அப்புறம் ருத்ராஸ்தகம், இதெல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன், எழுதி வச்சுருக்கேன். ஸோ சும்மா அதை ஒரு வாட்டி நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எனர்ஜி கிடச்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் அதை முடிச்சுட்டு வி கேன் ஜஸ்ட் எண்ட் த லைவ் ஸ்ட்ரீம் அண்ட் அடுத்து நான் அப்படியே வெளியே போய் கொஞ்சம் வாக்கிங், ரன்னிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நான் போயிடுறேன், சரிங்களா. சரி கைஸ், இப்போ என்னன்னா எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேண்டும். என்ன ப்ரோ நைட்டு என்ன ஹெல்ப்னு கேட்டிங்கன்னா, லைக் அவங்க கை கால் நான் வந்து டெய்லி மசாஜ் பண்ணி விட்டுருவேன். பிகாஸ் ஷீ இஸ் ஓல்ட் அண்ட் அதனால் ஸோ ஐ ஹாவ் டு கோ கைஸ், சரிங்களா. அதனால் நீங்களும் இந்த மாதிரி செயல்கள் பண்ணுங்கள். ஹெல்ப் யுவர் பேரண்ட்ஸ் வென் தே ஆர் இன் பெயின், சரிங்களா. நான் வந்து வந்துடுவேன், ஓகேவா. எவ்வளோ 20 minutes 30 minutes கொடுங்க. எங்கள் அம்மா நல்லா தூங்கினதுக்கப்புறம் லைக் அவங்களுக்கு ஹெடேக், ஆமாம், கொஞ்சம் லைக் ஒரு 25 minutes 30 minutesக்கு அப்புறம் நான் வந்துடுறேன், சரிங்களா. ஐ வில் பி பேக். ஸோ யூ கைஸ் கேன் ஜஸ்ட் வெயிட் அண்ட் லிசன் டு மியூசிக் இஃப் யூ வாண்ட். ஐ வில் ஜஸ்ட் ப்ளே சம் மியூசிக், ரைட். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஐ மீன் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ, சரிங்களா. ஐ வில் ஜஸ்ட் ப்ளே சம் மியூசிக் ஃபார் யூ. நெஃபெக்ஸ் மியூசிக், கிரேட்ஃபுல் பாட்டு போட்டு விட்டுறேன். நீங்கள் உட்காந்து கிரேட்ஃபுல் பாட்டு கேளுங்க. நான் போயிட்டு வரேன், சரிங்களா. எங்கள் அம்மா தூங்கினதுக்கப்புறம் நான் வந்துடுவேன் ப்ரோ, ஓகேங்களா. என்னோட கையில் வந்து ஐ ஹாவ் த பெஸ்ட் மசாஜிங் பவர். ஸோ தலைவலிலாம் ஈஸியாக போயிடும். ஸோ ஐ வில் பி பேக் கைஸ், ஓகே. சரி கைஸ், யூ கைஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். பாட்டு கேளுங்க, ஒரே பாட்டு திரும்பியும் ஓடிக்கிட்டு இருக்கும்.
Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up, that's a fact. Never looking back, I'ma keep myself on track. Keep my head up, staying strong, always moving on. Feel I don't belong, tell my thoughts to move along. Push myself to be the best, die with no regrets. Live with every breath, see my message start to spread. And I had so many dreams, then you hit your teens. Life ain't really what it seems, try to find out what it means. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being screwed, feel my own adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah. I'm grateful, oh yeah, able, oh yeah, I'm stable, oh yeah, no label, oh yeah, you know me, I have only a path, I'm lonely, but damn, I'm going to win. I don't want no fake love, I want the real stuff. Everybody listen up, cause I'll only say it once. I'm gonna show you all the path, if you want it bad. I'm gonna show you where it's at, yeah, how you can get it back. Yeah, cause I ain't never done, I'll be number one. Working hella hard until I get just what I want, yeah. Rises like the sun, yeah, fatal like a gun. Shooters gonna shoot and I'm gonna shoot until I won, yeah. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Yeah, I put out all this art, it's my only medicine. Yeah, everything I do, I'm just being genuine. Yeah, I'm sick of being screwed, feel my own adrenaline. Yeah, I do just what I do, and I hope you let me in, yeah. Grateful, oh yeah, able, oh yeah, I'm stable, oh yeah, no label, oh yeah, you know me, I have only a path, I'm lonely, but damn, I'm going to win, yeah. Sorry guys, I am back. Wait a minute. Always do it on my own, so I gotta get through it. And Wait a second. Yeah guys, I am back. எங்கே போச்சு? இதை ஆஃப் பண்ணிக்குவோம். எங்கள் அம்மாவே வந்து லைவ் ஸ்ட்ரீம் தானே பண்ணிகிட்டு இருக்க, நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அதாவது இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதால இப்போ பாரு எங்கள் வீட்டில் பண்ண வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு தலைவலிலாம் இருக்கும்போது நம்மளால் ஹெட் மசாஜ் பண்ண முடியலை. அதனால் ஐ திங்க் they will scold. We should change our live stream timing. கரெக்டாக அவங்க ஒரு 11:30 அந்த மாதிரி டைமில் தூங்குவாங்க. மேபி நம்ம 11 அந்த ஆமாம் 11:40 நம்ம நேற்று சொல்லியிருந்தோம்ல, அந்த மாதிரி டைமில் we can start. ஆமாம், ஆன் ஆன் ஆஃப். வாட், ஒய் நோ ஸ்லீப்பா? இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நைட்டு நேரத்தில் படிப்போம் ப்ரோ. சரிங்களா, ஸ்லீப்லாம் காலையில் பண்ணிக்கலாம், ஒரு ஈவினிங் பண்ணிக்கலாம் ஸ்லீப். ரைட், போயிட்டாங்களா எல்லாரும்? சூப்பர்ரா, சூப்பர். இன்னைக்கு என்ன 647 வியூஸ் போயிருக்கு. வாவ், அமேசிங். இத்தனை பேர் வந்திருக்காங்களா இன்னைக்கு? வந்தாங்களா இன்னைக்கு? சூப்பர். சரி கைஸ், இப்போ வந்து டைமர் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டுருவோம். ஏன்னா மனிதர்கள் வந்து ஓடி போயிட்டாங்க லைவ் ஸ்ட்ரீமில் இருந்து. சரிங்களா, அதனால் 20 minutes வச்சுக்குவோமா?
இல்லை எவ்வளோ வைப்போம், 25 வச்சுக்கோ. ஆமாம், 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட சேட்ஸ் ரீட் பண்ணுவேன். ஓகே, அண்ட் எனக்கு இங்கே இருந்தும் நான் மாற்றிக்கிறேன் 25. ஓகே, ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? ஐம் ஜஸ்ட் கோடிங் பிரதர். கோடிங் பண்ணுவோம், அப்படியே லைட்டாக அப்படியே சொல்லி தந்துக்கிட்டே பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அப்படி பண்ணுறதால நானும் கொஞ்சம் சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அது சொல்லி தரது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை கற்றுக்க வச்சிரும் நிறைய விஷயங்கள், அதுதான். ஆனால் நான் வந்து அப்படி பண்ணுறதால கொஞ்சம் ஃபோக்கஸ் நம்மளுக்கு வேணும். அதனால் நான் வந்து உங்களோட சேட்ஸை உடனே ரீட் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் டவுட்டு வர மாதிரி சேட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ரீட் பண்ணுவேன், பட் மிச்சப்படி நான் ரீட் பண்ண மாட்டேன், முன்னாடியே சொல்லிக்கிறேன். எனக்கு கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது பேசிக்கிட்டே இருக்கிறதால. சரி கைஸ், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ யா கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். Essentially, this is how JavaScript makes use of property having objects contain inheriting those prototypes and thus forming a chain. This kind of inheritance is in ப்ரோ. அப்போ டெய்லி லைவ் ஸ்ட்ரீம் வா ப்ரோ, படிக்கலாம். டெய்லி தான் வரப்போகிறேன். இன்ஃபேக்ட் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, நம்ம டிஸ்கார்ட் சர்வர் ஆரம்பித்து லைக் நம்ம எல்லோரும் சேட்ஸில் நீங்கள் இருக்கிறத விட நீங்கள் கதை பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பட் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஏன்னா நான்லாம் ஒழுங்காக இது வரைக்கும் நான் 5-6 சர்வர் ஆரம்பித்து டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுவே ஓகே தான், எல்லோரும் அவங்க பண்ணுறத பண்ணிக்கிட்டு இருக்கலாம். கசப்பணமா வெய்த்தலை வாட்? நீங்கள் ரியலி சூப்பர் ப்ரோ. லைஃப் கீப் ராக்கிங். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. திஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ கைஸ், லைக் நம்ம சொல்லிகிட்டே போனோம்ல, இப்போ இருக்கிற எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப்போட குழந்தைகள் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் எங்கேருந்து வருது அப்படின்னு அதுக்கு நம்ம கெட் ப்ரோட்டோடைப் ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு நல்லுன்னு வரும். அதாவது அதுக்கு மேலே போகாது, சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. every prototype object inherits from object. every prototype object inherits from object.prototype by default. ஸோ அதனால் object.prototype குள்ளே இருக்கிற விஷயங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியும் for every prototype stuff. I mean, you can just use object.prototype குள்ளே இருக்கிற object.prototype குள்ளே இருக்கிற functions for every object which you create. That's really interesting. Recommended methods for prototypal inheritance. ஸோ லைக் இது இப்படிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. பட் மிச்சப்படி நம்ம ரெக்கமெண்டடாக இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, how do you utilize prototypal inheritance? What do you need to do to use it? Just as we use object.getProperty to get view of prototype of an object. லைக் நம்ம என்னதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் டாட் கெட் ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆப்ஜெக்ட் டாட் செட் ப்ரோட்டோடைப் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணி செட் ஆர் மியூட்டேட் இட். ஓகே, லெட்ஸ் அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் see how it works by adding a person object constructor to a player example. Okay,
person object constructor to a player example and making player inherit from person. பர்சன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கியிருக்காங்க. அண்ட் பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் டாட் சே நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் கன்சோல் டாட் லாக் திஸ் பர்சன் டாட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பர்சன்னு தனியாக இவங்க உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ப்ரோட்டோடைப்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிளேயர் அப்படின்னு நம்ம எப்பவும் போல் உருவாக்கியிருக்கோம். பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப் நம்ம பிளேயருக்கு ஒரு ப்ரோட்டோடைப் கெட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் சும்மா வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் கெட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப். அஃப்கோர்ஸ் பிளேயருக்கு என்ன ப்ரோட்டோடைப், பிளேயருக்கு யார் அப்பா அப்படின்னு பார்த்தோம்னா யார், ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோட்டோடைப் தான். இது தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நவ் மேக் பிளேயர் ஆப்ஜெக்ட் இன்ஹெரிட் ஃப்ரம் பர்சன். ஸோ அதாவது அப்பா மாற்றிக்கிட்டு இருக்கோம். என்னடா நடக்குது இங்கே, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸா? ஸோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, செட் ப்ராப்பர்ட்டி யார் வந்து குழந்தையோ அவங்களோட பேர் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப். அண்ட் அவங்க அப்பா பேர் வந்து இங்கிட்டு போடணும். ஸோ பர்சன் டாட் ப்ரோட்டோடைப். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு வேளை கெட் ப்ராப்பர்ட்டி பண்ணோம்னா நம்மளுக்கு பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் கிடைக்கும். ஓகே, எனக்கு புரியுது. அதாவது நண்பர்களே, இப்போ வந்து நம்மளோட பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப் இருந்துச்சுல, பிளேயர் டாட் ப்ரோட்டோடைப், அது வந்து எங்கேருந்து இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்குன்னா பர்சன் டாட் ப்ரோட்டோடைப்லேருந்து இன்ஹெரிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பர்சனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் என்னது, சே நேம். கரெக்டாக? ஸோ இந்த சே நேம் அப்படின்றது நம்ம பர்சனுக்குள்ளே மட்டும். என்னடா இடி இடிக்குது, கேட்டுச்சா கைஸ் உங்களுக்கு? கைஸ் இடி இடிக்குது கைஸ், மழை பெய்ய போகுது நண்பர்களே. இங்கே மதுரை டெம்பரேச்சர் வெதர் எக்ஸசிவ் ஹீட்டுன்னு போட்டிருக்கு. என்னடா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வெளியே, ஹீட்டுன்னு போட்டிருக்கீங்க? ஆமாம், ரெய்னிங் தான். ரைட் நவ் 33 டிகிரியா? இல்லையே கைஸ், 33 டிகிரி மாதிரி தெரிலையே. எனர்ஜி லெவல் எப்படி, எனர்ஜி லெவல் இருக்கு? இல்லை ப்ரோ, லைக் அது வந்து இப்போ அப்படி உங்களுக்கு தெரியுது. கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் பாருங்கள். நான் ஆக்சுவலாக மேபி நான் எவ்ரி 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் எடுத்து நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். அதனாலயா, இல்லை மேபி நான் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால மேபி எனக்கு எனர்ஜி லெவல் நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் செட்டிங் த டைம் லிமிட். Bro, are you really coding? Yes, I was coding. Just now I started to see the chats. My bad. So, நம்ம எங்கே இருந்தோம், இங்கே இருந்தோம். ஸோ இப்போ நம்ம கெட் ப்ராப்பர்ட்டின்னு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா பர்சன் டாட் ப்ரோட்டோடைப் கிடைக்கும். பிகாஸ் நம்ம வந்து இவங்களோட அப்பாவை மாற்றி விட்டுட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. அப்படி அந்த காரணத்தால் இப்போ நீங்கள் வந்து பிளேயர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கலாம். அண்ட் நீங்கள் பிளேயரில் யூ கேன் ஆல்சோ கால் சே நேம், விச் இஸ் த ப்ரோட்டோடைப் ஆஃப் பர்சன், ரைட்? பர்சனோட ப்ரோட்டோடைப் தான் சே நேம். பட் யூ கேன் யூஸ் திஸ் பிகாஸ் we have told here that get property set property player dot prototype person. okay, புரியுதா நான் சொல்றது? எனக்கு புரியுது. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரில, எனக்கு நல்லாவே புரியுது. so from this code we have defined this that. okay, எனக்கு புரிஞ்சிருச்சு. although it seems to be an easy way to set up prototypal inheritance using set property, the prototype chain has to be set up using this function before creating any objects. ஓகே, இது ஒரு நோட் பண்ணுற விஷயம் கைஸ். சரிங்களா? யூசிங் செட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆஃப்டர் ஆப்ஜெக்ட்ஸ் ஹேவ் பீன் ஆல்ரெடி கிரியேட்டட் கேன் ரிசல்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ். பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் யூ ஆர் செட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி. அதனால் கரெக்டு தான் சொல்கிறது, எனக்கு புரியுது. அது ஏன் தெரியுமா பர்ஃபார்மன்ஸ் கேட்குறேங்க, சொல்லுங்கள், ஏன் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும்னு சொல்லுங்களேன். ஏன்னா
எவ்ரி பிளேயருக்கு இந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி ஆகும். நீங்கள் 10 ஆப்ஜெக்ட் உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு ஒவ்வொன்றுக்கு இந்த மாதிரி செட் ப்ரோட்டோடைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்கள் 10 இல்லை 1000 உருவாக்கியிருக்கீங்கன்னா அப்புறம் நினச்சி பார்த்துக்கோங்க. அதனால் இட்ஸ் பெட்டர் டு டூ இட் ஃபஸ்ட் இட் செல்ஃப். பை த வே, கேன் ஐ ஆஸ்க் what are you coding? I had this question for past 4 days. So bro, I am learning to code. I'm not coding. I mean, yeah, like we are coding. I mean, here we are doing some code. I'm just learning to code, learning new things. Yes. யாரு சாமி நீ? நான் தான் கோடிங் அண்ணா. நான் நைட்டு நேரத்தில் முழிப்பேன் அண்ட் காலையிலையும் முழிப்பேன். சரிங்களா? நான் பேசிக்கலி தூங்க மாட்டேன் ப்ரோ. இஸ் இட் கேம் டெவலப்மெண்ட்? நோ, இட் இஸ் வெப் டெவலப்மெண்ட். பிகாஸ் இட் இஸ் இட் பிளே. ஓகே, வார்னிங், திஸ் டசன்ட் ஒர்க். அதாவது இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் லைக் டைரெக்டாக அதை ரெஃபர் பண்ணுறீங்க இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் இட் அஸ் அ பேரண்ட். புரியுது எனக்கு. மோஸ்ட்லி நம்ம செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதுதான் அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கெட்டு செட்டு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. இன் திஸ் எக்ஸாம்பிள் ஓகே, அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே. அசைன்மெண்ட் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இது சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணி பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரீட் த கான்செப்ட் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ் ஃப்ரம் த ஆர்டிகல்ஸ் பிலோ டு கோ அ பிட் டீப்பர் இன் டு போத் the chain and inheritance, spend time as usual. Okay, you might have noticed this keyword. This keyword பற்றி எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு நல்லாவே புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இதுவும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது ஜஸ்ட் நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரிவ்யூ பண்ணுற மாதிரி கைஸ். இது வந்து நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம் அண்ட் இதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். சரிங்களா? மிச்செல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இது வேணால் ஒரு வாட்டி இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணி பார்த்துக்குவோம். மீடியமில் தான் இருக்குது, பார்த்துக்குவோம். Prototype is a hidden private property that all objects in JavaScript it holds reference to object prototype. ஓகே, நான் பார்த்தீங்களா அப்பா தம்பி தங்கச்சி ரிலேஷன்ஷிப் சொல்லி தந்தேன்ல. எஸ், an object prototype is object that an object inherits or descends from the following diagram. Objects and இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான்டா. The hidden property of son points to father. ஓகே, இது வந்து ஒரு பாயிண்டர் மாதிரி. இது வந்து ஃபாதரை பாயிண்ட் பண்ணும். ப்ரோட்டோ வந்து என்னன்னா டண்டர் ப்ரோட்டோ டபுள் அண்ட். ஓகே, நமக்கு தெரியும். நம்ம பைத்தானில் டண்டர் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது ஒன்று. தட் எக்ஸ்போசஸ் ஹிடன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் அலவுஸ் யூ டு ஆக்சஸ் அண்ட் மாடிஃபை இட். யூ ஷுட் நாட் யூஸ் இட். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நம்ம முன்னாடியே ரீட் பண்ணிட்டோம். மாடர்ன் வே ஆஃப் ஆக்சஸிங் இட் இஸ் கெட் ப்ராப்பர்ட்டி அண்ட் செட் ப்ராப்பர்ட்டி. முன்னாடி காலத்தில் நம்ம இந்த மாதிரி ப்ரோட்டோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டாட் ப்ரோட்டோடைப் இஸ் லைக் நம்ம அந்த ப்ரோட்டோடைப் செட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப படிச்சிட்டோங்க, இஸ் போதும். அடுத்து வந்து ஓகே, அதை தான் திரும்பியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க நம்ம ரீட் பண்ணதே. ஐ திங்க் வி அண்டர்ஸ்டுட் இட் நைஸ்லி. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஸ்கிப் இட். ஃபாஸ்ட்டாக நம்ம போகணும் கைஸ். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ். திங்க் வி ஆல்சோ நோ திஸ். இதையும் நம்ம நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்.
கெட்டு செட்டு புரியல ப்ரோ. கெட்டு பண்ணுறதால ஒரு இருங்க உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இதில் வச்சுக்குவோம். இப்போ கெட்டு பண்ணுறதால ஒரு ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் யார் எங்கேருந்து வருதுன்றது நம்மளுக்கு தெரியும் ப்ரோ, சரிங்களா? ஓகே, அதாவது இப்போ லெட்ஸே இந்த புக் மேக்கருக்கு நான் ஏதாச்சும் ஒரு ப்ரோட்டோடைப் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த அல்கமிஸ்ட்டில் வந்து கெட் ப்ரோட்டோடைப் ஆஃப் அப்படின்னு நான் போட்டேன்னா இந்த புக் மேக்கரோட ப்ரோட்டோடைப் தாண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த இந்த ஆப்ஜெக்டோட ப்ரோட்டோடைப் எது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு நம்ம கெட் ப்ரோட்டோடைப் ஆஃப் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். செட் ப்ரோட்டோடைப் ஆஃப் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க மேலே. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணுறோம், வேற ஒரு ப்ரோட்டோடைப் நம்ம உருவாக்கியிருக்கோம். பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் உருவாக்கி பர்சனுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் உருவாக்கியிருக்கோம், சே நேம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அண்ட் அது வந்து ஜஸ்ட் என்ன சொல்லும்னா ஹலோ மை நேம் இஸ் திஸ் அந்த மாதிரி சும்மா சிம்பிளாக சொல்லும். ஓகே, பட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிளேயர்னு சொல்லிட்டு நம்ம உருவாக்கணும். அண்ட் பிளேயருக்கு இந்த ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம உருவாக்குறோம். அதை எப்படி உருவாக்கணும்னா செட், ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ யாருக்கு நம்ம செட் பண்ணுறோம், பிளேயருக்கு செட் பண்ணுறோம். ஸோ பிளேயர் அண்ட் யாரை வச்சு செட் பண்ணணும், பர்சனோட இது ப்ரோட்டோடைப் தானே யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே போட்டுருவோம். அண்ட் இப்படி பண்ணுறதால இங்கே பாருங்களேன், சே நேம் அப்படின்றத கால் பண்ணுறோம். சே நேம்ன்றது எங்கேருந்து கால் பண்ணுறோம், பிளேயர் 1லேருந்து கால் பண்ணுறோம். பிளேயர் 1 யார், பிளேயரோட ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் இந்த பிளேயர் 1ஆல் சேம் நேமை ஆக்சஸ் பண்ண முடியும், விச் இஸ் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் பர்சன். Person is completely different object, but it is still able to access it. Why? Because we did set property of. Did you understand, bro? I hope you understood. So yeah, I think we completed this. So we will just check mark as complete. Then we will go to the next lesson. Project library. Okay, we have a project, my dear friends. We have a project. லெட்ஸ் எக்ஸ்டெண்ட் த புக். இந்த இப்போ உங்களோட திருக்குறள் வந்துடும், சரிங்களா? நீங்கள் பண்ணணும்னு சொன்னீங்களே அதனால். லெட்ஸ் எக்ஸ்டெண்ட் த புக் எக்ஸாம்பிள் ஃப்ரம் ப்ரீவியஸ் லெசன்ஸ் அண்ட் டர்ன் இட் இன்டு அ ஸ்மால் லைப்ரரி ஆப். If you haven't already set up a Git repository for your project with skeleton HTML, CSS and JS files, I'm here on how to assume that you have already done this. Okay. All of your books projects are going to be stored in an array. All of your book object. Okay, புரியுது. So add a function to script. So add a function to the script that can take user input and store the new book objects into an array. ஸோ புரியல. ஆட் அ ஃபங்க்ஷன் டு அ ஸ்கிரிப்ட். ஓகே, புரியுது. அதாவது நம்ம புக்குக்கு அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ண தேவையில்ல, தனியாக ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்கிடலாம். that takes user input and adds it into the, I mean that creates some objects and அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மை லைப்ரரிக்குள்ளே போட்டுற மாதிரி. Your code should look something like this. புரியுது. Write a function that loops through the array and displays each book on the page. You can display them. Okay, புரியல. Write a function that loops through the array and displays each book on the page. Array, okay. You can display them in some sort of table or each of their own card. Siri might help for now to manually add few books to your array so you can see the display. Okay.
இட்ஸ் ப்ராஜெக்ட் டைம் கைஸ். ப்ரோ கண்ணு சொக்குது ப்ரோ. நீங்கள் தூங்கணும்னா தூங்கிக்கோங்க ப்ரோ, நோ ப்ராப்ளம். எனக்கு ஒன்றும் தூக்கம் வரல. எனக்கு ஜஸ்ட் என்னென்னா ஸ்டொமக் வந்து எப்படி சொல்கிறது, உட்காந்துக்கிட்டே இருக்கிறதால ஸ்டொமக் ஒரு மாதிரி இருக்குது. சரிங்களா? ஐ திங்க் ஐ ஷுட் ஜஸ்ட் எந்திரிச்சு ஒரு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணி கொஞ்சம் குதிச்சு அந்த மாதிரி லைக் லெக் பெயின், ஸ்டொமக் பெயின்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த அப்படின்னு நம்ம பண்ணுவோம்ல அந்த சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த ஃபீலிங் வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு ஒழுங்காக புரிய மாட்டேங்குது. ஆட் அ நியூ புக் பட்டன் தட் பிரிங்ஸ் அப் ஃபாலோயிங் யூசர். ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு. சரிங்களா? நிறைய பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே, ஆட் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கேட்கணும். இல்லை நம்ம டைட்டிலு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன ஃபில் பண்ணலாம்? அல்கமிஸ்ட், திருக்குறள் ஆத்தர் வந்து திருவள்ளுவர், பேஜஸ் வந்து 1330 தரல. அத்தனை அதிகாரங்கள் தானே இருக்கு, 133ன்னு போட்டுருவோமா? எனக்கு தெரிலப்பா, மறந்துருச்சுப்பா திருக்குறள். ஓகேங்களா? நான்லாம் இன்கம்ப்ளீட்டில் தான் இருக்கேன். கிரியேட். ஓகே, உருவாயிடுச்சு. ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணாததெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இதெல்லாம் என்னது? மார்க் கம்ப்ளீட். ஓகே, என்னது இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டா? யாரா உருவாக்கியிருக்கா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இப்படிலாம் நம்ம ஆன்லைனில் யாரையும் சொல்லக்கூடாது, அப்புறம் நம்மள்கிட்ட கேட்டுருவாங்க நீ என்னடா பெரிய எவனா அப்படின்னு. கைஸ் பார்த்தீங்களா? The library is empty, add some books first. Bro, this guy has created it amazingly. Nice UI. Like, colors matching, guys. சூப்பராக இருக்குல்ல? ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா பேசிக்கலி இந்த லைப்ரரியில் இப்போ புக்கு ஆட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இது செட்டப் பண்ணணும். டைட்டிலு, ஆத்தர், இந்த மாதிரி திருக்குறள், திருவள்ளுவர், அப்புறம் பேஜஸ் வந்து 1133, ரெட் எஸ், சமிட் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உருவாயிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம உருவாக்கி ஜஸ்ட் ஒரு லைக் இந்த மாதிரி ஒரு யூஐ கொடுத்து உருவாக்கணும். அண்ட் இதெல்லாமே பை த வே நம்ம பண்ணுறது எப்படி எதில் பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அதாவது நம்ம நார்மலாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி திஸ் டாட் டைட்டிலு இந்த மாதிரி பண்ணி நம்மளுக்கு அப்பியர் பண்ண வச்சுக்கிட்டு இருந்தோம்ல. என்ன சொல்கிறது, இந்த ஆத்தர் இவ்வளோ பேஜஸ் நம்ம ரீட் பண்ணியிருக்கோமா பண்ணலையா அப்படின்றது, அதுக்கு ஒரு யூஐ மட்டும் நல்லா நீட்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நம்ம எதுக்கும் இவங்க சொல்கிறத கேட்டுக்குவோம் என்ன சொல்கிறாங்கன்னு. ப்ரோ நான் ஜாவாவில் இருக்க எல்லா மெத்தட்ஸ் தெரியும், ஆனால் என்னால் ப்ரோக்ராம் பில்டு பண்ண ப்ரோ அதான் ப்ரோ எல்லா மெத்தட்ஸ் தெரிஞ்சால் ஒன்றும் எனக்கெல்லாம் தெரியாது ப்ரோ, மெத்தட்ஸே தெரியாது, மறந்துருச்சு நிறைய இது. மெத்தட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுன்ற அவசியமே இல்லை ப்ரோ. சரிங்களா? வாட் யூ என்ன ப்ரோ வேலரண்ட் பிளேயரா? ப்ரொஃபைலில் ஜெட்டு ஃபோட்டோவா? அது யார் அது தெரில, எனக்கு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. சேஜா? யார் இது? ஃபீனிக்ஸ்? என்ன ப்ரோ நீங்கள் ஃபீனிக்ஸ்லாம் விளாடக்கூடாது, வேஸ்ட்டு. ஃபீனிக்ஸ் போய் விளாண்டுட்டு இருக்கீங்களே ப்ரோ. சரி, ஜாவாவில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ரைட்? ஜாவாவாக இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும் ப்ரோ, எல்லா மெத்தட்ஸும் தெரிகிறதால ஒன்றும் எதுவும் ஆகாது. யூ ஹாவ் டு ஜஸ்ட் திங்க் ஆஃப் கிரியேட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூ ஜஸ்ட் ஹாவ் டு டூ இட். இப்போ டூ பண்ணுறப்ப எப்படி பண்ண போகிறீங்கன்றதை யோசிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணுங்க அண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுன் பண்ணுறது தான் நம்ம பண்ண மாட்டோம்.
சரிங்களா? லைக் நம்ம அவ்வளோ பெரிய விஷயத்த எப்புட்றா பண்ணுவோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ Ctrl+Shift+T யா திஸ் வெப்சைட் ஓகே இந்த மாதிரி நான் உருவாக்கணும். இப்போ நான் இதை எப்புட்றா உருவாக்குவேன்? இங்கே ஆட் புக்கு பண்ணால் இந்த மாதிரிலாம் வருது யூஐ இதெல்லாம் எப்புட்றா உருவாக்குவேன் அப்படின்னு நீங்கள் பெருசாக யோசிச்சிங்கன்னா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு டூ இட். பட் இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை பிரேக் டவுன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூஐ உருவாக்குவோம், அடுத்து இந்த பட்டன் உருவாக்குவோம். இந்த பட்டனில் வந்து கிளிக் பண்ணுறப்ப ஒரு ஈவெண்ட் லிசனர் வச்சு கிளிக்கு ஈவெண்ட்டுக்கு இது ஓப்பன் ஆகிற மாதிரி செய்வோம். அடுத்து டைட்டில் இது அதுன்னு இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் வச்சு இதை உருவாக்கிக்குவோம். அடுத்து இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி சப்மிட் கொடுக்குறப்ப சப்மிட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து அது எல்லாமே ஒரு அரேக்குள்ளே போகிற மாதிரி செட்டப் பண்ணுவோம். இந்த மாதிரி லைக் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் நீங்கள் இஃப் யூ டூ தென் இட் மைட் பி பெட்டர் ப்ரோ. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் டவுனே பண்ணாமல் இருக்கிறது ப்ராப்ளம் ப்ரோ. வாட் இஸ் ரோபோ ஃப்ளோ? தெரில ப்ரோ. ரோபோ ஃப்ளோனா என்னது? ஃப்ளோ தெரில ப்ரோ, எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டதே இல்லை. கம்ப்யூட்டர் விஷன் டூல்ஸ் I don't know bro, I'm sorry. Okay, it's time to sleep. Good night. என்ன ப்ரோ தூங்கிட்டீங்களா? சரி ப்ரோ, குட் நைட், ஹாவ் அ கிரேட் டே. என்ன ப்ரோ விக்கி ப்ரோ இருக்காரா? போயிட்டாரா? ஒன்றும் அவ்வளோ ரிப்ளையே பண்ணல அவர். சரி நண்பர்களே, இந்த லைப்ரரி ப்ராஜெக்ட் உருவாக்கணும், அதனால் நான் ஸ்பெஷலாக நீட்டாக உருவாக்க போகிறேன். அதனால் ஒரு கிட்ஹப் ரெபாசிட்ரி வச்சு நல்லா செட்டப் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்னோட இருக்கீங்களா ப்ரோ? ஸோ நான் சொன்ன அட்வைஸ் ஓகேவா ப்ரோ? டிப்ஸ் கேட்டீங்க, சொல்லிட்டேன். அதான் சிடி இன்டு மை எந்த ஃபோல்டர் எங்கே இருக்குது? என்னோட கோடிங் ஃபோல்டர் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து வெப் ப்ராஜெக்ட்ஸ், தி ஓடின் ப்ராஜெக்ட் 07 லைப்ரரி அண்ட் ஐ மீன் இங்கே போய்க்குவோம் ஃபஸ்ட்டு. அடுத்து MKDIR 07 லைப்ரரி get init get branch main. ப்ரோ என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க? நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு அது பண்ணிகிட்டு இருந்தேன். மிச்சப்படி வேறு லாங்குவேஜஸும் எனக்கு தெரியும் ப்ரோ. ஸோ யா ப்ரோ விக்கி ப்ரோ, லைக் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அது ஓகேவான்னு மட்டும் சொல்லிடுங்க. வேறு அவ்வளோதான் ப்ரோ. தென் வாட் we can do, we can just come into that folder, controls and இங்கே வந்து index.html yes style.css and script.js 3 ஃபைல் உருவாக்கிக்குவோம். சூப்பர், வெரி குட். சேவும் பண்ணிக்குவோம். ஆமாம், நவ் இங்கே போயிட்டு HTML வாட் இதில் ஏதோ செட்டப் பண்ணி வச்சுருந்தேனே. எஸ், பர்ஃபெக்ட். டாக்குமெண்ட்டுக்கு பேர் வந்து லைப்ரரி. எஸ், ஸ்கிரிப்ட் டேக் வச்சுட்டு src script.js. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டஃப்ஸ். சரி ப்ரோ, நோ ப்ராப்ளம். எனக்கும் தூக்கம் வருது ப்ரோ உண்மையாக சொன்னா. பட்
பார்ப்போம். நான் ஒரு ருட்டீன் உருவாக்கணும் ப்ரோ. லைக் இந்த டைமில் இதுதான் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டு சாப்பிட்றத வந்து நிப்பாட்டணும். அது பண்ணிட்டோம்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். லைக் அதாவது காலையில் ஒரு டைம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் விட்டுட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நைட் எனக்கு தூக்கம் வராது. கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமாம். சரி, இதுவே போதும். இதுக்கப்புறம் நான் வந்து இதை ஒரு கிட்ஹப் ப்ரொஃபைல், கிட்ஹப்பில் நியூ ரெபாசிட்ரி உருவாக்கணும். என்ன நெட்டு ஸ்லோவாக இருக்கா? என்ன நடக்குது? ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. லைப்ரரி டிஸ்கிரிப்ஷன் பப்ளிக்காக வைக்க வேணாம், இப்போதைக்கு நான் ப்ரைவேட்டாகவே வச்சுக்கிறேன். ஆமாம். என்ன ப்ரோ இதுதான் பண்ணுறீங்களா அப்படின்னு எல்லாரும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, எனக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இப்படியே க்ரியேட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட் இந்த கமெண்ட்ஸ் நம்ம போட்டுட்டோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சிடும். Ctrl+Shift+V, just enter. Main does not match any. Okay. நான் ஜஸ்ட் கெட்டு புஷ் பண்ணணும். அட ஆமாம்ல, நான் கமிட்டே பண்ணலையோ, சாரி. git add dot get commit m initial commit. பர்ஃபெக்ட். டன் கைஸ், டன். கமிட் பண்ணிட்டேன். நவ் நம்ம ப்ராஜெக்டை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே பண்ண முடியும். யா கைஸ், இப்போ எனக்கு என்னன்னா கான்கரண்ட் வியூவர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எனக்கு 8 வியூவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அந்த ஹூ ஆர் தோஸ் 8 வியூவர்ஸ்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, லைக் ஹூ ஆர் தே? ஜஸ்ட் லெட் மீ நோ. And by the way, you guys are not chatting. That's not a issue because oh shit, time is over. ஏய் என்னடா டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அலாரம் சவுண்டே அடிக்கலை. அட பாவிகளா, நான் வந்து நைஸ் மேன், கீப் கோயிங், வி ஆர் ஆன் த சேம் பாத். எஸ் ப்ரோ, தேங்க்ஸ் கைஸ். டைமரே நான் ஆஃப் பண்ணிட்டேன் கைஸ். ஆக்சுவலாக என்னோட ஸ்பீக்கர் ஆஃபில் இருந்துச்சா, அதனால் பார்க்கவே இல்லை, எனக்கு கேட்கவே இல்லை. ஹோலி ஷிட், தப்பு பண்ணியாச்சு. முடிஞ்சு கதை. நான் ஏன் ப்ரோ, ஏன் இப்படி நான் பண்ணேன்? ஐயோ, எல்எஸ் rm.get rmrf தான் பண்ணணும், வேற வழி இல்லையே. அதாவது நண்பர்களே, என்னைய மாதிரி லூஸாக இருக்காதீங்க, அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்லுவேன். 7 and then ரிமோட் ஆட் பண்ணிக்குவோம்.
Now it is good. I also stream like this started few days ago. Oh super bro, இருங்க நான் பார்க்குறேன். Y Code Labs. எங்க bro, where is the streams? Okay, okay, nice. Super, super. Guys, check out பண்ணுங்க. Bro, but you are not talking, right? So like what program. Okay, 558 days until 2020. No, இது என்னது bro? What kind of goal is this? Like, are you going to die in 588 days? Just asking. I don't know like what is happening. Completing the Alan website. Okay, basically clone. Bro, கொஞ்சம் வேற நல்ல வெப்சைட்டை if you are cloning then I appreciate. பாரு ஏதோ ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் நல்லா லேர்ன் பண்ணி வச்சுருக்கீங்க. சூப்பர் ப்ரோ. எனக்கெல்லாம் ரியாக்ட் லேர்ன் பண்ணுறதுக்கே வருஷங்கள் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் அட் வெரி வெரி ஸ்லோ பேஸ் யூனோ ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு ஜாப் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணால் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா ப்ரோ? அவங்க ஃப்யூச்சர் எதுக்கு ப்ரோ? அவங்களுக்கு ஜாபே கிடைக்கிறது ப்ராப்ளம் வரும் ப்ரோ. மை காலேஜ் ஃபினிஷ் தட் டே. ஓ, காலேஜ் ஃபினிஷ்ட் தட் டேவா? ஸோ இருங்க 1 minute. என்னடா இப்பயும் இப்படி தான் வருது? யோ, வாட்ஸ் த நான் பேசாமல் இங்கே இருக்கிற ஃபைல்ஸை டெலீட் பண்ணி விட்டுறேன். வேலை முடிஞ்சு. ஆக்சுவலாக நான் இந்த ரெப்பாசிட்டரியை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணிக்கிறேன். $600 2 years இருக்கு உங்களுக்கு இன்னும். கரெக்டா 2 yearsா 1.5 yearsா? ஹவு மச் டேஸ் அன்டில் எனக்கு எவ்வளோ பார்ப்போம்னா எவ்வளோ வரும்? மே மாதம், மே 2025 வந்துருச்சு. 2026 எனக்கும் அதே மாதிரி தான் ப்ரோ கிட்டத்தட்ட. Actually, I was just learned React, so I need some project to practice. Nice, great idea, bro. I will also learn React, but I mean, it will take some time for me. We are also at the same pace. I mean, I have exactly 555 days until death. Sorry, until college over. By the way, bro, Tamil பேசலாமா or like? ஓகே, தமிழ் புரியும்ல ப்ரோ? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கேரளா தான் நீங்கள், லெஜண்ட். ஒன் மினிட்ருங்க. நீங்கள் எப்படி ப்ரோ லைக் நான் ஐ வில் ஜஸ்ட் ரெக்கமெண்ட் யூ டு டாக் இந்த வீடியோ ப்ரோ. நீங்கள் டாக் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு சவுண்டு கேட்க மாட்டேங்குதா? யா, லைக் நீங்கள் டாக் பண்ணுங்க ப்ரோ, அது நல்லா இருக்கும். என்ன டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறீங்களா? சூப்பர், நைஸ். நானும் அந்த ரூட்டில் தான் போக போகிறேன்.
என்னடா ஓகே டன். I will just create. ப்ரோ சிவினா என்ன தெரில ப்ரோ எனக்கு. சிவினா என்ன ப்ரோ? சிவினா எனக்கு தெரிஞ்சு ஏதோ இந்த ரெஸ்யூமு சிவி இந்த மாதிரி விஷயங்கள் தானே ப்ரோ. எனக்கு தெரில ப்ரோ. லைக் நான் ஜாபுக்கெலாம் இந்த மாதிரி இப்போதைக்கு நான் அப்ளை பண்ணல, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது இதை பற்றி. Yeah, I will try to improve on the upcoming streams. Yes bro, definitely do it. Like what I have seen is that people usually don't watch if you are not talking, right? அதுதான் மெயின் ப்ராப்ளம். டாக் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு. ஓ கம்ப்யூட்டர் விஷனா? சிவினா கம்ப்யூட்டர் விஷன், அதான் உங்களுக்கே தெரியும்ல ப்ரோ, அப்புறம் என்ன? ஓகே ஐ திங்க் இப்போ என்னோட யா திஸ் இஸ் பர்ஃபெக்ட். நைஸ். அதாவது நீங்கள் என்ன ப்ரோ கேட்குறீங்க? எனக்கு புரியுது ப்ரோ நீங்கள் கேட்க வர்றது. கம்ப்யூட்டர் விஷன் தானே ப்ரோ. லைக் கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி டிசிஷன்ஸ் எடுக்கிறது தான் ப்ரோ கம்ப்யூட்டர் விஷன். சிம்பிளாக சொன்னால் அதுதான் ப்ரோ. சிம்பிள். இதுவே நான் இதை க்ளோன் பண்ணலான்னு இருக்கேன். இது நல்லா இருக்குது. இந்த மனுஷன் எவன் உருவாக்குனான்னு தெரில, பட் திஸ் இஸ் லுக்கிங் வெரி வெரி குட். ஐ வில் ஜஸ்ட் டூ இட். ஓகே ப்ரோ, யூ மாஸ். எதுக்குப்பா என்னைய மாஸ்ன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியலை, பட் தேங்க்ஸ் ஃபார் சேயிங் தட். மியூசிக் சவுண்டே கேட்கலன்னு நினைக்கிறேன். கேட்குதா கைஸ்? ஓகே பாய் மேன், கீப் கிரைண்டிங். எஸ் பிரதர், ஐ வில் பி கிரைண்டிங். அதுதான் ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கேன் ஒரு 2-3 years. தட்ஸ் வை ஐ டோன்ட் ஹாவ் குட் அமௌண்ட் ஆஃப் வியூவர்ஸ். ஸ்டில் 5 people are watching. Well, that's great. ஆனால் 555 days தான். நாளைக்கு வேற என் பர்த்டே கைஸ். டுமாரோ தேர் ப்ரோ. Tomorrow college bro, I going. Good night. Okay bro, good night. Yeah, good night. Have a nice day, have a nice life. எனக்கு இன்னும் ஒரு நாள் இருக்கு. ஒரு நாளுக்கு அப்புறம் எனக்கு நாளைக்கு பிறந்த நாள். லைவ் ஸ்ட்ரீமில் பிறந்த நாள் கொண்டாடுவோம் கைஸ். உடம்பு வலிக்குது கைஸ் ஃபார் சம் ரீசன். ஐ டோன்ட் நோ. By the way, if Y Code Labs, if you are still watching bro, how do you love doing front end bro? I just don't like doing front end. I hate front end bro. I don't know why, but I just hate it for no reason, but I hate it. I personally hate it. I just feel like எதுக்கு நம்ம தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும், சாட் ஜிபிடியில் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் எடுத்துடணும் அப்படின்னு தோணும். Still 2 people are watching. That's great. Guys, பேசாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமா? என்ன ப்ரோ இப்படி சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஐ மீன் ஒரு 10 minutes 20 minutes ஸ்னாப். ஓகே, எனக்கு
எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு படுத்துட்டு எந்திரிக்கணும்னு ஆசையாக இருக்குது. பிகாஸ் யூனோ லைக் முதுகு வலிக்குது ப்ரோ, ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறதால. அப்படியே ஒரு கொஞ்சம் 10 minutes தூங்கிட்டு எந்திரிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா லைவ் ஸ்ட்ரீமை எண்டு பண்ணிடுவோம், அது நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறீங்க கைஸ்? ஜஸ்ட் சே உங்கள் ஒப்பீனியன்ஸ். I'm also not super interested, but it is essential if you have to attract the recruiters and create an impression, because people will give more attention if you have good UI. No, that's good, but the problem I have is, I mean, like problem illa, அதாவது ஏஐ வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் ப்ரோ. ஏஐ வச்சு ஜஸ்ட் லைக் ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம பண்ணிடலாம்ல. அதாவது எனக்கு உட்காந்து HTML CSS எழுதுறது பிடிக்கலன்னு சொல்ல வரேன் ப்ரோ. ஐ கேன் ரைட், பட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் டூயிங் இட். யா, that's my problem. By the way guys, let's just do one thing. I will just take a 10 to 20 minutes nap and I will be back, okay? Because yeah guys, I think naps are perfect. Nap பண்ணிடுவோம், okay? Nap perfect, நல்ல ஐடியா. If you want to hear music, again I will put some music guys. Just listen to some music, non-copyright music, okay? இந்த வாட்டி லைட் இட் அப் போட்டுருவோம். This is one of my favorite music. Once upon a time it was. Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to live this out. We got this far, don't know how. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we're gonna light it up tonight. We're gonna light it up tonight. We're gonna light it up just like the sunrise. We're gonna light it up now. Just like a spark that's breaking out. Can't make a stop, can't turn back now. We know that there's no room for doubt. No, we can't turn back now. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we're gonna light it up tonight. We're gonna light it up tonight.
Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna light it up tonight. We gonna light it up tonight. We gonna light it up just like the sunrise. We gonna light it up. Just like a spark that's breaking out. Can't make a stop, can't turn back now. We know that there's no room for doubt. No, we can't turn back now. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna light it up tonight. We gonna light it up tonight. We gonna light it up just like the sunrise. We gonna light it up. Just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Can't be afraid to leave this out. We got this far, don't know how. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna light it up tonight. We gonna light it up tonight. We gonna light it up just like the sunrise. We gonna light it up. Just like a spark that's breaking out. Can't make a stop, can't turn back now. We know that there's no room for doubt. No, we can't turn back now. I see danger in your eyes. They know we'll burn down the night. Coming just like the sunrise. You know that we gonna light it up tonight. We
எஸ், ஐ ஆம் பேக். தண்ணி கேனையும் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணுங்க. எஸ். ஹாய் ப்ரோ. இப்போ உங்கள் ஊரில் தான் இருக்கேன். இப்போ உங்கள் ஊரில் தான் இருக்கேன். ஓ கிரேட் ப்ரோ. எங்கே இருக்கீங்க? Ha 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 ha. இந்த மாதிரி நம்ம ஒரு UI உருவாக்கணும் கைஸ். லெட்ஸ் ஜஸ்ட் கிரியேட் இட். சாட் ஜிபிடி வச்சு கிரியேட் பண்ணுவோமாங்க. ஐ திங்க் இட் இஸ் மச் மோர் பெட்டர் ஃபார் மீ இஃப் ஐ ஜஸ்ட் யூஸ் சாட் ஜிபிடி பிகாஸ் லைக் ஐ ஹேட் ரைட்டிங் ஃப்ரண்ட் அண்ட் ப்ரோ. And to be honest, everything is going to be prompt engineering in future, right? So yeah. And still people are watching. அடா பாவிகளா, இவ்வளோ நேரமாக நீங்கள் உட்காந்து பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களாடா. சூப்பர். தேங்க்யூ. I appreciate you guys. You guys are great. So let's write some prompt. Create HTML and CSS for a website. எனக்கு தெரியாது கைஸ், ஐம் நாட் அ குட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஓகேங்களா? நான் சும்மா லைக் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போடுவேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் டஸ் த திங் nicely. Nav bar with black background color at top and sticky. சரிங்களா? அடுத்து வேற என்ன வேண்டும்? which has the library. Heading in the left and show books button with background color of white and black color text. Guys, I think I can write HTML and CSS much more faster than just writing this prompt. Seriously.
பிரதர் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணுறீங்களா? யா, லைக் வெப் டெவலப்மெண்ட் நான் லேர்ன் பண்ணுறேன். இந்த மெயின் இல்லை, அடுத்து என்ன வைக்கலாம்? என்ன ரிட்டர்ன்? வெல்கம் டு தி பெஸ்ட் லைப்ரரி இன் த வேர்ல்ட். இந்த மாதிரி சும்மா ஒரு ப்ராம்ப்ட். த லாஸ்ட் செக்ஷன் ஷுட் கண்டெயின், என்னென்ன கண்டெயின் ஆகணும்? அவ்வளோ ஒன்றும் எனக்கு தேவையில்ல ப்ரோ. உண்மையாக சொன்னா இது எல்லாமே நானே பண்ணிடுவேன் எனக்கு தெரிஞ்சு, இவ்வளோ நம்ம எழுதுறதுக்கு. பட் பார்ப்போம் சாட் ஜிபிடி எந்த லெவலில் என்ன பண்ணுதுன்னு. எனக்கு தெரிஞ்சு லைக் இஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஆர் இஃப் வி ஆல்ரெடி ஹாவ் என்ன சொல்கிறது, ஸ்டைலிங் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல், தென் இட் இஸ் பெட்டர் டு யூஸ் சாட் ஜிபிடி ஆர் அந்த என்னது கிளாடா சம்திங். யா, I'm studying in Amrita College, Coimbatore, first year cyber security. I want to learn Linux. Learn பண்ணுங்க bro. Watch some YouTube videos related to Linux and just learn it. Simple. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ, வேர் டு ஸ்டார்ட் நான் சொல்லவா ப்ரோ? யூஸ் லினக்ஸ் ஃபார் லைக் டெய்லி பர்பஸ். அது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா that would be much more great. Most of the people அப்படி யூஸே பண்ண மாட்டாங்க. most of the people are like, எனக்கு வந்து ஜாபு பண்ண போகிறேன் அதுக்காக எனக்கு no, don't do that. use it daily for like everyday purpose அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து I'm using Linux. நோ, லைக் விஎம்மில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் பண்ணாமே இருக்கலாம் ப்ரோ. லைக் யூஸ் இட் லைக் எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி. தேட் வுட் பி மச் மோர் கிரேட்டர். சரிங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் ப்ரோ, லைக் ஒரு யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன். அந்த சேனலை வந்து நீங்கள் வேணால் போய் பாருங்கள். டிஸ்ட்ரோ டியூப்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. நான் அங்கேருந்து சும்மா லைக் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க ப்ரோ. நான்லாம் லினக்ஸை ப்ரொஃபஷ்னலாலாம் அப்படியே ஹேக்கிங் கற்றுக்க போகிறேன் அந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணல. நான் சும்மா யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நான் லினக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், ஹேக்கிங்கை தவிர. லினக்ஸ்னா ஹேக்கிங்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க ப்ரோ. லினக்ஸ் இஸ் அ லாட் மோர் தென் ஜஸ்ட் ஹேக்கிங்.
ஏய் பர்ஃபெக்ட், நைஸ். லினக்ஸ் ஆர் உபுண்டு? லினக்ஸ் ஆர் உபுண்டுவா ப்ரோ? உபுண்டு ஒரு லினக்ஸ். லினக்ஸ் ஆர் உபுண்டுனா நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியலை. உபுண்டு லினக்ஸ் தானே ப்ரோ? ஐ மீன் காலை லினக்ஸ் ஆர் உபுண்டு. நான் வந்து இப்போ ப்ரோ ஒன்று சொல்கிறேன். ஐ திங்க் இதை பற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, இருங்க நான் கொஞ்சம் நல்ல கிளிப் பண்ணுற மாதிரி இதை பற்றி பேச போகிறேன். சரிங்களா, இருங்க. இதை வந்து ஷார்ட்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸில் இதை கிளிப்பாக போட போகிறேன். ஓகே, நல்ல மூஞ்சிலாம் கரெக்டாக வருதா? ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ எஸ், காலை லினக்ஸ் ஆர் உபுண்டு விச் வில் யூ ப்ரிஃபர்? ஸோ ப்ரோ எல்லாருமே ஏன் ப்ரோ எல்லா லினக்ஸ் டிஸ்ட்ரோஸையும் வேறு நினச்சிட்டு இருக்கீங்க? அப்படியே காலை லினக்ஸ்னால் ஹேக்கிங் மட்டும் பண்ண முடியும், உபுண்டுல ஹேக்கிங்கே பண்ண முடியாது, உபுண்டுனா டுபாக்கூர் அப்படின்னு ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி த ட்ரூத் இஸ் காலை லினக்ஸ் ஜஸ்ட் கம்ஸ் வித் ஹேக்கிங் டூல்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டு. அந்த டூல்ஸை நீங்கள் நினச்சிங்கன்னா உபுண்டுலேயும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன் ஆர்ச் லினக்ஸில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், வேலை முடிஞ்சுச்சு. நானும் அப்படி தான். ஓகேங்களா, நான் ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன், எனக்கு பிடிச்ச டைலிங் விண்டோ மேனேஜர் நான் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். அண்ட் யூ கேன் ஆக்சுவலி மேக் இட் யுவர் ஓன் டிஸ்ட்ரோ. சரிங்களா, ஒரு டிஸ்ட்ரோவில் ஒன்றுமே இல்லை ப்ரோ. இட்ஸ் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, அவங்க சம் டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் அவங்களாம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்தி தந்துடுவாங்க, அல்லது அவங்க சில ஹேக்கிங் டூல்ஸ், அல்லது அவங்களா சும்மா எக்ஸ்ட்ரா சம் டூல்ஸ் ஒரு சம் அப்டேட்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். யூ கேன் மேக் எனி டிஸ்ட்ரோ லுக் லைக் எனி அதர் டிஸ்ட்ரோ. அந்த டிஸ்ட்ரோவில் இருக்கிற டெஸ்க்டாப் என்வாயர்மெண்ட் தூக்கி நீங்கள் இந்த டிஸ்ட்ரோவில் போட்டுக்கலாம், அந்த டிஸ்ட்ரோவில் இருக்கிற ஹேக்கிங் டூல்ஸை தூக்கி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். எல்லா டிஸ்ட்ரோவும் ஒன்று தான் ப்ரோ, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இதை வந்து நான் எடுத்து கிளிப் பண்ணி போட்டுக்கிறேன். ஐ ஹெல்ப்டு யூ ஃபார் கண்டென்ட் இட் சீம்ஸ். எஸ் மேபி, ஆனால் நான் இதை போட மாட்டேன். சரிங்களா, நான் கொஞ்சம் நல்லா நீட்டாக ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். இல்லை இதை கூட போட்டுக்கலாம். இதை நான் இன்னொரு வாட்டி நீட்டாக ரிப்பீட் பண்ணி சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் நான் நேச்சுரலாகவே அப்படியே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் உட்காந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இது அது இந்த மாதிரி சொல்லிட்டு நான் கொஞ்சம் பண்ணுறதுல அந்த நேச்சுரலாக வர்றது போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் பார்த்துக்கிறேன். யூ ஆர் நாட் குட் அட் ஆக்டிங். எஸ், நான் அது என்னோட வேலையே கிடையாது. ஸோ வை ஷுட் ஐ பி குட் அட்? The class is equal to சும்மா பேர் என்ன வச்சுக்கலாம், மெயின் இல்லை புக் செக்ஷன். பட் ஃபார் கண்டென்ட் மேக்கிங் யூ ஷுட் லேர்ன் அ லிட்டில். யாருக்கு நான் கண்டென்ட் க்ரியேஷன் ப்ரொஃபஷ்னலாலாம் பண்ணல ப்ரோ. ஐ ஜஸ்ட் டூ இட் இஃப் இட்ஸ் லைக் யூஸ்ஃபுல் அந்த மாதிரி தோணுச்சுன்னா. யா, ஐ டோன்ட் டூ இட் ஃபார் ப்ரொஃபஷ்னல் பர்பஸ். எனக்கு இந்த சேனல் க்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை.
I'll just clone this and books button. தெரிஞ்சு ஹைட் கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன். வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ஜஸ்ட் நவ் ஐ ஜாயின்ட். ஓகே. ஸோ ப்ரோ, நான் வந்து வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணுறது, நான் ஜஸ்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது தி ஓடின் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு, அதில் லைக் நல்லா சும்மா டாஸ்க்லாம் கொடுப்பாங்க செய்யணும் அந்த மாதிரி, சரிங்களா? ஸோ எனக்கு இப்போ இருக்கிற டாஸ்க் என்னென்னா, லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்கணும். அண்ட் அது எப்படி இருக்கும்னா, லைக் இந்த மாதிரி சும்மா இப்படி இருக்கணும் இல்லை, யூஐ எப்படி வேணாலும் நம்ம உருவாக்கிக்கலாம். எனக்கு யூஐ உருவாக்குறது தெரியாதனால நான் வேறு வெப்சைட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். அதாவது சும்மா ஆட் அ புக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணோன்னே சும்மா புக்கோட டைட்டில் நம்ம போட்டுக்கலாம், புக்கோட ஆத்தர் யாருன்னு நம்ம போட்டுக்கலாம், அடுத்து பேஜஸ் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? அண்ட் ரீட் பண்ணியாச்சா இல்லையான்றதை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் அது இங்கே இப்படி வந்துடணும், சரிங்களா? அண்ட் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி லைக் நீங்கள் நிறைய புக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த மாதிரி ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ இந்த டாஸ்க்கு நான் செய்யணும். Now let's see if I am able to do it or not. Yeah, அவ்வளோதான் ப்ரோ. ஸோ வாட் ஐ ட்ரைட் டூயிங் இஸ் சாட் ஜிபிடி வச்சு லைக் யூஐ உருவாக்கிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வேஸ்ட்டு, நானே உருவாக்கிடுவேன். லைக் ஸ்டாட்டிக் வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்சைட் தான். I think this height is perfect, right? nav barக்கு ஓகே, nav barக்கு பேடிங் 15 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க 4 பக்கம். that's nice idea, that's great. சரி, நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த செக்ஷன் அதை ஃபஸ்ட்டு உருவாக்க லைக் கரெக்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி நான் ரெப்ளிகேட் பண்ண போகிறேன். நீ டேட்டாபேஸ் கனெக்ட் இன் திஸ் வெப்சைட், நோ டேட்டாபேஸ் கனெக்ட், அதை நம்ம லேட்டராக பண்ணிக்குவோம். இப்போதைக்கு எனக்கு டேட்டாபேஸஸ் பற்றி ஐடியா இல்லை, அது லேட்டராக நான் நல்லா பெருசாக இதை ஸ்கேல் பண்ணி நான் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா லேர்னிங் பர்பஸ் மாதிரி. புக் செக்ஷனை டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக மாற்றிடுவோம்.
உங்கள் கடமை உணர்ச்சி ஒரே அளவில் உங்கள் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இல்லையா? புரியல நீங்கள் சொல்கிறது. அதாவது நைட்டு உட்காந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹாய் ப்ரோ, ஹாய் மிஸ்டர் என்ஜாய் லைஃப். ஏன் ப்ரோ நைட், இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ப்ரோ, நைட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது கொஞ்சம் அமைதியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, இப்போ இப்போ எதுக்கு எடுத்தாலும் அம்மா வந்து இங்கே போயிட்டு கடைக்கு போயிட்டு வா, அப்புறம் இங்கே போ அங்கே போ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஃப்ரீயாக மைண்ட் அப்படியே இருக்கும். கோடிங் மாதிரிலாம் யா லைக் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. பட் ஹேப்பன்ஸ் ரைட். ஸ்பேஸ் அரவுண்டுன்னு போட்டேன், எதுக்கு வேலை செய்யலை? வாவ், என்ன பண்ணாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. அலைன் ஐட்டம்ஸ், ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே போடணும். விட்த்து ஃபுல்லாக எடுக்கணும்ல. விட்த்து வந்து 100%. அதான் நீங்கள் சொன்னது கரெக்டு. கிவ் ஸ்பேஸ் அரவுண்ட் இன் பேரண்ட். ஓகே, இங்கே நம்ம ஸ்பேஸ் அரவுண்ட் கொடுப்போம். பரவாயில்ல கைஸ், நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்சு நம்ம இங்கே சென்டர் போடுறதாலையும் எதுவும் ஆகாது. இங்கே விட்டு நம்ம அசைன் பண்ணணும். பர்ஃபெக்ட். ஸ்பேஸ் இங்கே நம்ம ஆக்சுவலாக இதுவே வேணாம். ஓகே, அண்ட் இங்கே வந்து ஸ்பேஸ் அரவுண்டுக்கு பதிலாக ஸ்பேஸ் ஈவன்லி போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு. வாவ், ஸ்பேஸ் ஈவன்லி டஸ் திஸ், ஸ்பேஸ் அரவுண்ட் டஸ் திஸ். மொத்தமாக ஓரமாக போகிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது தெரியுமா ப்ரோ? எண்டு லைக் ஸ்பேஸ் அரவுண்ட் ஸ்பேஸ் ஈவன்லி ஸ்ட்ரெச் பண்ணணுமா?
இல்லை. ஸ்பேஸ் பிட்வீன். ஸ்பேஸ் பிட்வீன். வெரி குட், சூப்பர். எனக்கு தான் ப்ரோ, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உட்காந்து எல்லாத்துக்கும் டைப் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. எனக்கு ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் டு ரைட் ஃப்ரண்ட் அண்ட். டோன்ட் வாண்ட் டு பி அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஆக்சுவலாக இந்த ஷோ புக்ஸ் இருக்குல்ல, இதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணி வேலையை முடிச்சிடலாம். I will just keep the background color black and this as white. Padding எப்பவும் போல. Border none. Okay, fine. Okay, I think this will look good. Yeah, this looks amazing. Perfect. There are frameworks, bro, which helps ease front end, but we need to know the basics, so it's better we learn it like this first. Yeah, that's good, bro. Like இப்போ எனக்கு என்னன்னா ஃப்ரண்ட் எண்டே பிடிக்காதுன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் லைக் ஐ எப்படி சொல்கிறது, டு ஈஸ் த ஒர்க் அந்த மாதிரி இல்லை. லைக் ஐ வில் டெஃபினெட்லி லேர்ன் டெய்ல் வெண்ட் அண்ட் ஸ்டஃப் லைக் தேட், பட் I just don't want to do front end stuff. I want to write actual logic அந்த மாதிரி நான் சொல்ல வரேன் ப்ரோ. லைக் இந்த யூஐ உட்காந்து இது எங்கே வரும், அது எனக்கு பிடிக்கல. அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றத நான் எழுதணும்னு நினைக்கிறேன். யா, இல்லை எதுக்கு? ஆக்சுவலாக யூ நோ வாட், ஐ ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஐடியா. பேக்ரவுண்ட் கலர் வந்து இங்கே ஒயிட்டாக மாற்றுவோம் அண்ட் கலர் வந்து பிளாக்காக மாற்றுவோம். இதையே மேலே வந்து என்ன பண்ணிடுவேன்னா இங்கே போயிட்டு பிளாக்காக மாற்றுவோம், கலர் வந்து ஒயிட்டாக மாற்றுவேன். அவ்வளோதான். இப்போ பாருங்க, டோயிங் நல்லாவே இல்லை, இசை கேவலமாக இருக்கு. ஓவர் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு வேணாம், ஒன்றுமே வேணாம். Yeah guys, so main things are over.
yeah, main website, main important things in the website are over, like for the UI side of things. Yeah. Then என்ன சொல்லிருக்காங்க, write a function that loops through the array and display each book on the page. You can display them in some sort of table or each on their own card. It might help for now to manually add a few books to your array so you can see the display. Well, it might look easier to manipulate the display of the book directly rather than store. Here, should think of this responsibility. But while when developing various ways using same underlying data, therefore, logic. Guys, 2 AM ஆயிடுச்சு கைஸ், தூங்குற நேரம் வந்தாச்சு. நான் போய் ஒரு 2 hours 3 hours தூங்குறேன். ஐ மீன் யூ கைஸ் மைட் நாட் நோ, பட் ஐ ஹாவ் டோல்ட் யூ ஆல்ரெடி தட் நான் யூஸ்வலி லைக் லாஸ்ட் ஸ்ட்ரீமில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம எண்ட் பண்ணிடுவோம் ஸ்ட்ரீம் அட் 2 AM. இன்றைக்கி ஸ்ட்ரீமில் வேணான்னு தான் சொன்னேன், லைக் கண்டினியூவாக பண்ணுவோன்னு சொன்னேன். பட் ஐ ஃபீல் லைக் மேபி ஐ ஷுட் கெட் சம் ஸ்லீப், because like you know people are also going to sleep. like நம்ம நைட் owlsலாம் இந்த டைமில் தான் தூங்குவோம். பேசாமல் தூங்கிடுவோன்னு தோணுது. தூங்கி காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் மைண்ட் செட்டோட, ஐ மீன் ஐயோ போச்சா, போச்சு முடிஞ்சு. நோ 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 நல்ல வேலை, தெரியாமல் எக்ஸிட் பண்ணிட்டேன். 8 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னப்பா இப்போ தான் பார்க்குறேன் 8 பேர் பார்க்குறீங்க. சாரி சரி, எண்டு பண்ணிடுவோம், எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ போய் தூங்குறேன் கைஸ் சரிங்களா. மிட் நைட் முடிஞ்சு போச்சு, இப்போ காலையில் வர நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்லீப் ஃபார் சம் டைம் அண்ட் தென் மேபி லைக் மார்னிங் ஐ வில் டூ சம் எக்ஸசைஸ். Tomorrow also I'm not going to go college. I mean today basically I'm not going to go college because எனக்கு அட்டெண்டன்ஸ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஃபார் லாஸ்ட் அட்டெண்டன்ஸ். ஸோ எனக்கு இருக்குது, நல்லாவே அட்டெண்டன்ஸ் இருக்குது. லீவ் போட்டுட்டு நான் வாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வாய் பொழக்கிறது தான் நீங்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சரி கைஸ், I'll just end this now and we'll see you soon in the next live stream or whatever it is. Okay, தெரியல எப்போ பண்ணுவேன்னு, பட் ஐ மீன் பண்ணுவேன் ப்ரோ, டெய்லி பண்ணுவேன் சரிங்களா. டெய்லி நைட் ஒரு 11:30 இருந்து ஒரு 2 மணி வரைக்கும் பண்ணலாம் சரிங்களா. பாய், ஹாவ் அ கிரேட் டே.